வணக்கம் வீர உச்சிகா பாட்காஸ்ட் உறவுகளே. நீங்கள் இப்போது கேட்டுக்கொண்டிருப்பது த ஓபிட்டோஸ் கெஞ்சட்சு, சோலோ பாட்காஸ்ட் ஃப்ரம் வீர உச்சிகா பாட்காஸ்ட். நான் உங்க ஹோஸ்ட் ஓபிட்டோ உச்சிகா. வணக்கம் வீர உச்சிகா பாட்காஸ்ட் உறவுகளே. நான் உங்க உச்சிகா ஓபிட்டோ. இது உங்க ஓஜி ஷோ. இப்போ ரொம்ப நாளா ரொம்ப நாளான்னு சொல்லிட்டேன். சமீப காலங்களா வந்து அது கொஞ்சம் வைப் இல்லாம உட்காந்துருந்தேன்னா, அதனால வைப் ஓட்டல, அதனால ரோல் ஆகுது. இப்ப போக போக வைபுக்கு வந்துரும். சமீப காலங்களா வந்து நம்ம வந்து ஃபிட்னஸ் எபிசோட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். அது கரெக்டான டைமுக்கு ரிலீஸ் பண்றதுல கொஞ்சம் சிக்கலானாலும் சண்டே அப்படிங்கிறதுனால ஏதோ ஒரு நேரம் கரெக்டா ரிலீஸ் பண்ணிடுறோம். நீங்களும் உங்களோட ஆதரவை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆதரவு பத்த மாட்டேங்குது, இன்னும் கொஞ்சம் அதிகமா தெரிவிச்சீங்கன்னா பரவாயில்ல அப்படிங்கிறதான் கருத்து. ஓகே, மெயின் எபிசோடுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி ஓஜி ஷோக்கு கொடுத்தாதான் நானும் மென்மேலும் பாட்காஸ்டுக்குள்ள வளர முடியும், நமக்குன்னு ஒரு இதெல்லாம் போட்டுக்க முடியும் அப்படிங்கிற கோரிக்கையை உங்களிடம் முன்வைத்து கொண்டு இப்பொழுது வழக்கம் போல வந்து நம்ம எபிசோடுக்குள்ள போயிடலாம். ஆப்வியஸ்லி இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா 2 இதுல நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எபிசோடு வந்து வார்ம் அப் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒர்க் அவுட்ஸ் அண்ட் மியூசிக்ஸை பத்தி ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தேர்ட் டயட் அண்ட் சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த பார்ட்டுக்கு வந்திருக்கோம். என்ன சாப்பிடலாம், என்ன வேணா சாப்பிடலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா வெளுத்துப்படுவேன். என்ன சாப்பிடலாம், யதார்த்தமா பார்த்து பதார்த்தமா சாப்பிடணும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு நமக்கு என்ன அவைலபிலிட்டி இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்மளோட டயட்டை அமைச்சுக்கிறது மிகவும் சிறந்தது அப்படின்றதுதான் என்னோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டா இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி வந்து நம்மளோட இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறது நம்மளோட அசத்தல் நாயகன். இவர் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் கிடையாது, இவர் வந்து ஒரு கோச். கோச் ஜெகா, வாங்க கோச் ஜெகா. வணக்கம் வணக்கம். வேகமா இன்ட்ரோ கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், ரோல் ஆயிடுது. இதுல இருக்கட்டும். இன்ட்ரோலயே நீங்க ஃபைனல் எண்ட் நோட் சொல்லிட்டீங்களே, என்ன வேணா சாப்பிடுங்க, அளவா சாப்பிடுங்க. இனி யாரு கேட்க போறாங்க? இன்னி யாரு கேட்க போறாளா இல்ல, ஏகப்பட்ட பேர் டவுட்ல தான் இருக்கானுங்க. அதாவது ப்ரோ, நான் இன்னைக்கு காலையில ஜிம்ல ஒரு நண்பர், யாருன்னே தெரியாத புது நண்பர், என்னோட இன்னொரு நண்பரோட வந்து ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. நான் போயிட்டு பாட்டு கேட்டுட்டு இன்னா ப்ரோ அப்படின்னு கேட்டேன். இல்லடா 3 மாசத்துல வந்து உடம்பு குறைக்கணுமாமா இவருக்கு அப்படின்னு. உடனே 3 மாசத்துல அப்படியே ஒரு ஃப்ரேம் வந்துருமாஜி அப்படின்னாரு. போய் ஒர்க் அவுட் பண்ணுங்க 1 வருஷம், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு. 3 மாசத்துல லேசா தெரியும் ஏதாவது ஒண்ணு, அதை வச்சு மோட்டிவேட் ஆகிக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்க, கன்சிஸ்டண்டா வாங்க. நான்லாம் இந்த உடம்பு கொண்டு வரதுக்கு 4 வருஷம் ஆச்சு, அவன் இந்த உடம்பு கொண்டு வரதுக்குலாம் 3 வருஷம் ஆச்சு. அதனால கன்சிஸ்டண்டா முதல்ல வாங்க, அதுக்கப்புறம் மீதி எல்லாம் நம்ம யோசிப்போம் அப்படின்னு அறிவுரை கூறி இன்ஸ்டாகிராம்லாம் நிறைய பார்க்காதீங்கன்னு சொல்லி தலையில தட்டி அமுச்சு விட்டேன். எல்லாம் வந்து அப்படியே 3 மாசத்துல அப்படியே ஈஸியா கொண்டு வந்துடலாம். எல்லாருமே டைகர் சிராஃப் இதா இருக்காங்க இல்லையா, ஜாக்கி ஜான் மாதிரி. அப்படியே டயட்டை சாப்பிட்டு அப்படியே நீட்டா தூங்கிட்டா அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஜானா பரகம் மாதிரி ஆப்ஸ் வச்சிடலாமா ப்ரோ, அப்படி கட்டிங்ஸ் வச்சிடலாமா ப்ரோ, இப்படி கட்டிங்ஸ் வச்சிடலாமா? ஒத்தா கஷ்டம்டா, டயரெல்லாம் குறைக்கிறதுக்கு நான் இன்னைக்கு வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கேன்டா, இன்னுமே அந்த டயர் குறைய மாட்டேங்குதுடா. அதெல்லாம் நம்ம பொறுமையை வந்து எந்த அளவுக்கு தூண்டும் அப்படின்னா, வாழ்க்கை நோண்டி நொங்கெடுக்குதுடா, ஆளை விடுறா உண்டேலாக்கங்கிற அளவுக்கு நம்மளை வந்து தூண்டக்கூடிய ஒரு விஷயம் தான் டயர், லவ் ஹேண்டில்ஸ் இதெல்லாம். ஸோ இந்த ஒர்க் அவுட் ப்ராசஸ்ல நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ் வந்து டயட் அண்ட் சப்ளிமெண்ட் ப்ராசஸ். ஸோ அதை பத்தி விளக்குறதுக்கு தான் நம்ம கோச் ஜகா இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காரு. நீங்க சொல்லுங்க கோச், எப்படி வந்து நம்ம வந்து டயட்டை ஆரம்பிக்கலாம்? எடுத்த உடனே வந்து ப்ரோ நான் இது சப்ளிமெண்ட் எடுக்கணுமா ப்ரோ, நான் வந்து 18 வயசு தான் ஆச்சு, எனக்கு கிரியேட்டின் எடுக்கணுமா ப்ரோ, நான் வந்து புரோட்டீன் பவுடர் எடுக்கணுமா, நான் வந்து மல்டி விட்டமின் டேப்லெட், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடு, அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு, சைக்கோ பம்ப் ப்ரீ ஒர்க் அவுட், இன்னும் வேற என்ன மட்டும் எல்லாம் இருக்கு, புரியல, சிலாஜித், அதுக்கப்புறம் வந்து இது ஒண்ணு இருக்குமேங்க, ஸ்பைரலினா எடுக்கலாமா, எல்லா கருமத்தையும் நான் எடுக்கலாமா அட் அ டைம்ல வந்து கேட்கறவங்களெல்லாம் பாக்குறப்ப எப்படி இருக்கும்? அது கேட்கிற முதல் விஷயம் வந்து கொஞ்சம் சிரிப்பா இருக்குங்க. ஏன்னா இவங்க எங்க இருந்து இதை கேட்கறாங்கன்னு ஒரு ஐடியா லைட்டா தெரிஞ்சிடும் நமக்கு.
ம், ஓகே. ம், அந்த வீடியோ தானே பார்த்தீங்க? அப்படின்னு, ஆமாங்க பார்த்தேங்க அப்படிம்பாங்க. ம், ஸோ அது மாரி அது இது எல்லாமே ஒரு ஒரு ட்ரெண்டு தான். இந்த ம், ஃபுட்டா, அந்த ஃபுட்டா, இத பண்ணலாமா, அத ம். பண்ணலாமா? சரி நான் எப்ப நான் ஓகே. சப்ளிமெண்ட் எடுக்கிறது? ம், அப்படிங்கிறது. ஸோ ம், ஃபர்ஸ்ட்டு பிரேக் பண்ண வேண்டிய விஷயம், சப்ளிமெண்ட் உடைய கான்ட்ரிபியூஷன் ஒரு 5 5% தான். ம், ம், மிச்சம் ம், 95% நம்மளுடைய ஆக்சுவல் ஒர்க்ல இருக்கு. ம், சாப்பாடு, தூக்கம், எக்சர்சைஸ், ப்ராப்பரா ஸ்ட்ரெஸ் ம், ஹேண்டில் பண்றது, ஒழுங்கா தண்ணி குடிக்கிறது, ம், கரெக்ட்டான டயத்துக்கு தூங்கி கரெக்ட்டா எந்திரிக்கிறது. ம், ஸோ அந்த மாதிரி பேசிக்ஸ் தான் 95% ஒர்க் ஆக போகுது. ம், சப்ளிமெண்ட்ஸ் வந்து ம், ம். ஒரு 5% என்னதான் 5% சொன்னாலும் அதோடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும். பட் ஓகே. எல்லாரும் அத மேஜரா கன்சிடர் பண்றது தான் ஒரு தப்பான விஷயம். ஓகே ம், ப்ரோ. அதாவது எப்படி ஆரம்பிப்பாங்கன்னா, இப்ப ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். புரோட்டீன் நான் பெருசா இது பண்றதில்ல. இல்ல எங்க வீட்ல என்ன சாப்பாடு இருக்கோ, நான் அதத்தான் சாப்பிட வேண்டியதா இருக்கு. என்னால டயட் இருக்க முடியாது. நான் இப்போ ம், புரோட்டீன் பவுடர் எடுத்தா ஓகேவா? ம், கிரியேட்டின் எடுத்தா மசில் பில்ட் ஆகுன்றாங்களே, ஏன்னா கிரியேட்டின் எடுக்கவா? ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுடைய எந்தெந்த விஷயத்தெல்லாம் லேக் ஆகி எதெல்லாம் அவங்க மிஸ் பண்றாங்களோ, இந்த சப்ளிமெண்ட் எல்லாத்தையும் சரி பண்ணிரும் ம், அப்படின்னு ம், நினைக்கிறாங்க. ம். அதுதான் முதல் உண்மைதான், உண்மைதான். தப்பு. அந்த 5% தான். ம், அத மீறி எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிறத சொல்லுவேன். ஆ இப்போ அப்படி சொல்லும் பொழுது ஏன் இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடக்குது சப்ளிமெண்ட்ட சுத்தின்னா, அது ஒரு பெரிய மார்க்கெட். ஸோ கோடிக்கணக்குல பொருளக்கூடிய ஒரு மார்க்கெட்ட அவன் அப்படிதான் புரமோட் பண்ணுவான். ஆனா அட் த சேம் டைம் ஒர்க் ஆகுற சப்ளிமெண்ட்டுக்கு ஈக்குவலா ஒர்க் ஆகாத யூஸ்லெஸ் சப்ளிமெண்ட்டே இருக்கு. இந்த ம், 5%க்குள்ள ம், வர்ற ம், வொர்க்கபிள் சப்ளிமெண்ட் கம்மி. ஒர்க் ஆகாததுன்னு ஒரு பெரிய ம், ம். லிஸ்ட் இருக்கு. அது நெறைய உண்மைதான், நேரங்கள்ல உண்மைதான். அதையும் நெறைய பேர் எடுத்துட்டு சுத்துறாங்க ஒண்ணு. ஸோ ம். அதுவும் ஒரு தவறான விஷயம். சப்ளிமெண்ட்ன்றத கடைசியா உதாரணத்துக்கு? இது பண்ண வேண்டியது. உதாரணத்துக்கு இந்த சிலாஜித்தா ம், இருக்கட்டும், ஃபேட் பர்னர்ஸ்ன்னு ம், இருக்கும். ம், இது மெயினா இந்த 2ங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ம், ஃபேட் பர்னர். அது ஃபேட் பர்னர் ம், எங்க ஆரம்பிக்குது அப்டின்னா, ஜிம்ல ட்ரெயின் பண்ணக்கூடிய ட்ரெய்னர்ஸ் கிட்ட இப்ப நீங்க ஃபேட் லாஸ் என்னங்க உங்க கோல் என்னங்க? ம், அப்படின்னு கண்டிப்பா எல்லாரையும் ம். கேட்டுருவாங்க. ட்ரெய்னர் வராரு, என்குயரி பண்றாரு. ஓகே. அப்போ இவங்களும் என்ன பண்ணுவாங்க, ஓகே ட்ரெய்னர் கேட்கறாரு, நமக்கு சொன்னா கரெக்ட்டா கைடன்ஸ் பண்ணுவாருன்ட்டு, வெயிட் ம். குறைக்கணுங்க அப்படின்ருவாங்க. உடனே என்ன சொல்லுவாங்க, அவங்க ஒரு ஒரே ஒரு 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 நிமிஷம். இது சொல்லி ம். சொல்லு. எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. எல்லாம் வயித்தெரிச்சல்ல இருந்து தான் ஆரம்பிக்குதுன்னு நான் சொல்றேன் நான். ம். ம். அதுவும் இல்ல அதுவும் நான் ஒரு காமெடியா சொன்னாலும் ஃபேக்டர் அது தான். அது அது உண்மைதான். போன உடனே எவனாவது ஆமா அது ஒருத்தன் 4 வருஷம் கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருப்பான். இவனுக்குலாம் உடம்பு இருக்கா இவ்வளவு தூரம் அப்படின்னு வயித்தெரிச்சல்ல தான் ஃபேட் பர்னர் எடுக்கவே போவானுங்கங்கிறேன் நானு. சீக்கிரம் வந்துரணும் அது உடம்பு. அது ம், இல்ல அது அதாங்க. அதாவது தன்னுடைய ப்ராசஸ்ல எதையோ ஒண்ணு நம்ம விட்டுட்டோமே! அப்படி அந்த அந்த ம், மிஸ் பண்றோன்ற ஒரு பயம் வரும் பார்த்தீங்களா? அதனாலேயே நெறைய பேர் ஆமா. சப்ளிமெண்ட்குள்ள போய் விழுவானுங்க. ம், ஸோ ம், அதுல முக்கியமானது இதுதான். உடனே டக்குனு ட்ரெய்னர் ம், அதாவது ஒரு நல்ல ட்ரெய்னரா இருந்தா ஓரளவுக்கு இது பண்ணுப்பா, அது பண்ணுப்பான்னு கொஞ்சம் ப்ராப்பரா ஃபுட் சேஞ்சஸ், ஒர்க் அவுட், ஸ்லீப் இத பத்திலாம் சொல்லுவாரு. இல்லைன்னா என்ன ஓகே. சொல்லிருவாங்கன்னா, கொஞ்சம் ஸ்பீடா உங்களுக்கு ரிசல்ட் வரணுமா? ஃபேட் பர்னர் எடுங்க ம், அப்டின்ருவாங்க. ம், இது ம், ரொம்ப ம், ம், அதிகமான பேர் இது பண்றாங்க. எனக்கே ம், நான் கரெக்ட்டா இதெல்லாம் நான் சீரியஸா படிச்சு தெரியறதுக்கு முன்னாடி என்கிட்டயும் சொன்னாரு. நான் ம். நடுவுல கோவிட்னால ஓவர் வெயிட் ஆனப்ப, நான் போய் ஓகே. ஜாயின் பண்ணேன் நானு. சொன்ன நடுவுல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல சொல்லியிருப்பேன். ஒரு கிராஸ்ஃபிட் ம், போயி, ம், ம். கிணறி அப்புறம் வேற ஒண்ணு உங்கள போய் தான் புழிஞ்சு அனுப்பிச்சு கரெக்ட்டா டச்சுன்னு விட்டாங்கல்ல. ஆ அதேதான். அந்த புளிஞ்ச இப்ப வேகத்துக்கு நான் இங்க இந்த வரேன். இந்த இவர்ட்ட நான் சிச்சுவேஷன் நடந்துச்சான்னு நீங்க சொல்லுங்க. இந்த சிச்சுவேஷன் நடந்துச்சான்னு கேட்டுங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க வொர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ம், நடுவுல இன் பிட்வீன் செஸ்ட்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த நேரத்துல அப்படியே ம், உங்கள பார்த்துட்டு அப்படியே பக்கத்துல கேஷுவலா வர மாதிரி கேவலமா நடந்து வருவான். வந்துட்டு "என்னடா ம். சப்ளிமெண்ட் எடுக்குறியா? ஃபிஷ் ஆயில் வாங்கி தரட்டா? பார்த்து போட்டுக்கிறியா?" அப்படின்னு கேட்டானா? ஆ இது வேற மாரி நடந்துச்சு. இது நான் ம். இது ஃபேட் லாஸ் ப்ராசஸ் அப்ப இல்ல. ஓகே. முதல்ல நான் ஸ்டார்ட் பண்ணப்ப பல்க் பண்ணணும் அப்படின்ற அந்த ப்ராசஸ் அப்ப, இவங்க குடுக்குற ம். எக்ஸர்சைஸ என்னால மேனேஜ் பண்ண முடியல. ம். அதாவது கொஞ்சம் அந்த ஓல்ட் ஸ்கூல்ன்னு சொல்ல மாட்டேன். இந்த டிபிக்கல் பாடி பில்டரா இருந்து ட்ரெய்னர் ஆறவங்க பண்ற ஒரு பெரிய தப்பு என்ன அப்டின்னா, அவங்க எப்படி வொர்க் அவுட் ம். பண்ணுவானுங்களோ, அத அப்படியே திணிப்பானுங்க. ஆமா. இந்த ம். இது 3 செட்டு, இந்தா அது 3 செட்டு, இந்தா அது ஒரு 3 செட்டு, ம். தம்பி அத விட்டுட்டீல, போ ம். அதையும் ஒரு 3 செட்டு அப்படின்னு எல்லா ராஜா எக்ஸர்சைஸும் பண்ண பேரன்னா சொல்லுவாய்ங்க. நீங்களா? ஆ ம். ம். பண்ணிட்டு கடைசியில முடியலன்னு சொன்னீங்கன்னு வைங்களேன், இந்தா ம். இதான் தப்பு. நீ இப்படி சாப்பிடணும், அப்படி சாப்பிடணும்னு அதாவது அன்ரியலிஸ்டிக்கான ஃபுட் ஆப்ஷன்ஸ சொல்லுவானுங்க. ஏங்க ம். இதெல்லாம் என்னால செஞ்சும் முடியாது. இத நான் போய் எங்க வாங்குறது அப்டின்னா, இதுக்கு தான் என்ட்ட ஒரு ம். ஐடியா இருக்கு. இந்தா பாத்தியா புரோட்டீன் ம். டப்பா அப்டின்ருவானுங்க. அதுவும் ம். முக்கியமா மாஸ் கெய்னர் தான் ப்ரமோட் பண்ணுவாங்க.
ஃபர்ஸ்ட் மாஸ் ம், கெய்னரு, ம், 2வது வே புரோட்டீன் எடு அப்படின்னு. அதுலயும் அவர் ம், ட்ரெய்னர் என்ன பண்ணாருன்னா, என்னையும் என் ஃப்ரெண்டையும் மண்டைய கழுவ பார்த்தாரு. "ஏய் ம், ஒண்ணும் இல்லடா, இப்போ ஒருத்தனால வாங்க முடியலன்னா அவன் வாங்கி ஸ்ப்ளிட் பண்ணிக்கங்க" அப்படின்னாங்க. ம். அத அவரு ரொம்ப கேன சேல் புண்டை. பண்ண பார்த்தாரு. ரொம்ப ஒருத்தனுக்கு சேல் பண்ண வாங்குற ஒரு பார்த்தாரு. டப்பாவே பத்த மாட்டேங்குதுடா. எப்புட்றா அதுல ஸ்ப்ளிட் பண்ணி இது பண்றது? அது ஒரு டபுடா. அது ம், அது சாப்பிடுற உங்க பாடுறா. ம். எனக்கு எப்படியும் டப்பா வித்துச்சுல்ல. அட நீங்க சொன்ன உடனே இந்த அன்ரியலிஸ்டிக் டயட்ன்னு சொன்னீங்கல்ல, அப்ப எனக்கு ம், ஒரு இது ஞாபகம் வருது. நான் வந்து ஒரு ஜிம்முக்கு போய்க்கிட்டு இருந்தேன். அந்த ம், ஜிம்ல நான் எப்படின்னா, நான் அப்ப வந்து கடையில சாப்பிட்டு இருந்தேன். சரியா? கடையில ம், சாப்பிட்டு இருந்ததுனாலே கடையில சாப்பிடுறதுங்கிறதே வந்து கண்றாவி தான். கரெக்ட்டா? ம், கண்றாவி இன் த சென்ஸ் டெய்லி சாப்பிடுறது வந்து இட்ஸ் நாட் அ ஐடியல் திங் டு டூ. சரியா? ம், ஆனா டெய்லியும் போய் தோசை, கலக்கி இதெல்லாம் சாப்பிட்டு, ஜிம்முக்கும் போயிட்டு, மாஸ் கெய்னரும் குடிச்சுக்கிட்டு இருந்தேன் நான். ம். புரியுதா? ஒரு ஸ்டேஜ்ல பூதம் மாரி வீங்க ஆரம்பிச்சுட்டேன். ஆ. வீங்கிறத பார்த்துட்டு எனக்கு கூட ஒரு மோட்டிவேஷன். சரியா? ஓ! நம்ம நம்ம பெருசாகிக்கிட்டே இருக்கோம்டா. மாசுடா நம்ம அப்டின்ட்டு. சரியா? அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஃபோட்டோலாம் அந்த அப்ப கிளாஸ் போயிட்டு இருந்தேன். இப்பவும் கிளாஸ் போயிட்டு இருக்கேன். இப்ப வேற ஒரு கிளாஸ் போயிட்டு இருந்தேன். அப்ப ம், ஃபோட்டோலாம் குரூப் ஃபோட்டோலாம் எடுப்பாங்கல்ல. அதுல பார்த்தாலே ம், விசித்திரமா பெருசா இருப்பேன். ஒரு ம், ஸ்டேஜ்ல சைடுல இருந்து ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறாய்ங்க. தொண்டை கிண்டை, ம், தவடா, கிவடா எல்லாம் குப்புன்னு வீங்கி கிடக்குது. அப்புறம் நான் அடி வாங்கிட்டேன். லைக் வந்து ம், மென்டலி அடி வாங்கிட்டேன். ஏன்னா வந்து அதுக்கப்புறம் ம், நான் குறைக்கிறேன் அப்படிங்கிற பேர் வழியில நானே ஒரு டயட் சொன்னதுக்கு அந்த அந்த நாய் ஓகே ஓகே அதெல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டான். அது என்ன ம், ஆயிடுச்சுன்னா பிசிக்கல் ஹெல்த்தையும் மென்டல் ஹெல்த்தையும் அட் அ டைம்ல அஃபெக்ட் பண்ணிடுச்சு. லைக் ம், மசில் லாஸ் ஆக ஆரம்பிக்குது. சரியா? ஏன்னா ம், அந்த நாய் ராவே புரோட்டீனே என்ன 2 நேரத்துக்கு குடிக்க சொன்னான். சரியா? ம், மசில் லாஸ் ஆக ஆரம்பிச்சது. அதாவது பல்கா சாப்பிட்டு இருந்தேன்னா சடனா அப்படியே ம், குறைச்சேன். ஒரு ம், 6 இட்லி சாப்பிட்டு இருந்தேன்னா 2 இட்லிக்கு வந்தேன். அது ஒரு சடன் டிராஸ்டிக் சேஞ்ச். அப்படியே ம், குறைக்கவும் என்ன ஆயிடுச்சுன்னா, உடம்பு வந்து இப்ப எப்படி சொல்றது? மைண்ட் நம்ம சொல்றத கேட்காதுல்ல. ஷட் டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. லைக் ம், பாடி ஒரு இப்ப நான் ரோட்ல நடந்து போறேன் அப்படின்னா, பாடி ஒரு சைடு போகும். என் த ம், என் மைண்ட் ஒரு சைடு இருக்கும். ஆ ம், மைண்ட் பாடி கோஆர்டினேஷன் இல்லாம போயிடுச்சு. ம். அதுக்கப்புறம் வந்து திடீர்னு பாத்தீங்கன்னா, நைட் 1 மணிக்கெல்லாம் பேனிக் அட்டாக் வர ஆரம்பிச்சுரும். ஓகே. ரொம்ப மூச்சு திணறல் வர ம், ஆரம்பிச்சுரும். அது அது எந்த ம். டைம்ல? கோவிட் டைம்ல. ஓகே, ஓகே. ஐயய்யோ! எல்லாம் ம். கோவிட்ன்னு பயந்துட்டானுங்க. ஆ. சரியா? கூட்டு போறதுக்கு கூட ஆள் கிடையாதுங்கிற மாரி தான். அப்புறம் ம், கேஸ்ட்ரிக்ஸ் ப்ராப்ளம். ஹெவி கேஸ்ட்ரிக்ஸ். ம், அந்த ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் லைட்டா அல்சரும் வந்துருச்சு. சரியா? ஐயோ! இத்தன பிரச்சனை எனக்கு வந்து இந்த ஒரு இதுல வந்து வந்தது. சரி இவன தான் ம், விட்டுட்டு அடுத்து இன்னொரு ஜிம்முக்கு போனா, அந்த கண்றாவி என்ன பண்ணா ஃபர்ஸ்ட்டு எனக்கு 2 மணி நேரம் நீங்க முன்னாடி சொன்னீங்கல்ல, கார்டியோ ம், ஒரு 1 மணி நேரங்க. கார்டியோ ம், முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பி வொர்க் அவுட் ஒரு 1 மணி நேரங்க. சரியா? ம். மொத்தம் 2 1/2 மணி நேரம் வொர்க் அவுட். ஆத்தி. இதுக்கு ஆ, எனக்கு ஒரு டயட் என்ன சொல்றான் அவன், காலையில ராகி களி சாப்பிடு, 6 ஆ, முட்டை சாப்பிட்டுக்க, ம், மதியம் வந்து சிக்கன் எடுத்துக்க, ம், அதுக்கப்புறம் வந்து திரும்பி நைட்டுக்கு சிக்கன் எடுத்துக்க. சரியா? ம், முடிஞ்சா காலையிலயும் சிக்கன் எடுக்க பாரு. ம். அவன் என்ன டயட் சாப்பிடுறானோ, அவன் வந்து ஆ ஆக்சுவலி பாடி பில்டிங் அவ்வளோதான். பண்றானோ என்னமோ, அது ம், என்னலாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் எனக்கு குடுத்துட்டாங்க. 2 நாள் தான். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஆங்ஸைட்டி வர ஆரம்பிச்சிருச்சு. ஹெல்த் ஆங்ஸைட்டி அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ம், நான் போய் ஃபுல் பாடி செக்கப் எடுக்கிறேன். எல்லாமே கிளியர்ன்னு வந்துருச்சு. ஆனா எனக்கு டாக்டர் ரிப்போர்ட்ட நம்புறதுக்கே பயமா இருந்துச்சு. அவைங்க தான் ம், சொன்னாங்க, "நீ வந்து போய் ஒரு சைக்காலஜிஸ்ட்ட கன்சல்ட் பண்ணு. ம். அதுதான் வந்து கரெக்ட்டா இருக்கும்" அப்டின்னாய்ங்க. அதுக்கப்புறம் இந்த இந்த புண்டையானுங்க வந்து டாக்டர்ஸ் வந்து சைக்காலஜிஸ்ட்ட அவ்வளோ சீக்கிரம் கன்சல்ட் பண்ண சொல்ல மாட்டாங்க. ஆமா. ம், சரியா? அவைங்களுக்கு அது ஒரு பிரச்சனை. அதனால ம், நீங்க ஏதாவது ஆர்ட் தெரப்பி மாரி போங்களேன் அப்டின்னா, "போடா புண்ட நான் சைக்காட்ரிஸ்ட் கிட்டயே போய்க்கிறேன்" அப்டின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டேன். ம், ம், அந்த மாரி தான் அது ஏன் இத நான் இவ்வளோ தூரம் சொல்றேன் அப்டின்னா, டயட்டோ இல்ல அந்த ஒரு விஷயத்துல டயட்ல அடி வாங்கிட்டோம் அப்டின்னா, அது மென்டல் ஹெல்த்தையும் பாதிக்குதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. உடம்பு வலி எடுக்கிறதுல இருந்து மசில் கண்டிப்பா, லாஸ் ஆயிட்டு கண்டிப்பா. இருக்கு. ம், மசில் லாஸ் ஆயிட்டு இருக்கவன், சரி இது ஒரு விதத்துல வர பாடி பெயின் நான் வொர்க் அவுட் பண்ற பெயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதாகி கொஞ்சம் விட்டுருந்தா நான் செத்து போயிருப்பேன். அந்த மாதிரி தான் இருக்கும். புரியுதா? ம், லைக் அந்த மாதிரி நான் இன்னும் அதையே கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா சடன் டெத் ஆயிருக்கும். அது எப்படி ஆயிருக்குன்னே தெரியாது. எய்தர் எங்கேயாவது ஒரு இடத்துல கார்டியாக் அரெஸ்ட் வந்திருக்கும், இல்லாட்டி வந்து ரொம்ப வீக் ஆகி உடம்பு ஒரு மாதிரி சுருங்கி போய் இதாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ம், தான் வந்து இது ரொம்ப கான்சியஸா நம்ம பார்க்க வேண்டியது. ஆனா டயட்டுங்கிறது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸ்ங்கிறது எனக்கு எப்ப புரிய ஆரம்பிச்சது அப்படின்னா, நான் கரெக்டான ஒரு ஆள்கிட்ட போனதுக்கு அப்புறம் தான். ம், சரிடா நீ இப்ப இட்லி தான் சாப்பிடுறியா? 2 இட்லி எடுத்துக்க. அதோட நீ வந்து கொஞ்சம் ஹெவி புரோட்டீனுக்கு எக் ஒயிட்ஸ் எடுத்துக்க. பியூர் புரோட்டீன் வேணும்ல காலையில. ஸோ அதனால நீ எக் ஒயிட்ஸ் எடுத்துக்க. இட்லி, எக் ஒயிட்ஸ் ஒரு காம்போவா சாப்பிடு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பொங்கல் எடுத்துக்க. பொங்கல் ஈஸிலி டைஜஸ்டபிளான ஒரு சாப்பாடு தான். அதோட கொஞ்சம் எக் ஒயிட்ஸ் எடுத்துக்க.
ஒரு 6 எக் ஒயிட் எடுத்துக்க காலையில. ஸோ அந்த மாதிரி தனித்தனியா இது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றப்போதான் எனக்கு அது ஓ இவ்வளவு ஈஸியான ப்ராசஸா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து டயட்டுக்கு ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட சொல்றப்பே அது ஒரு பெரிய ப்ராசஸா நம்ம ஆ. மைண்ட்ல ஓடும். அதை அது ஒரு யாருமே நமக்கு ஏலியனேட்டான விஷயமா சொல்லிடுவானுங்க. ஆமா யாருமே அதை நம்மள ஒரு மினிமலிஸ்டிக்கான விஷயம் தான் சொல்ல மாட்டானுங்க. ம். உட்கார்ந்து வந்து இந்த ஹை ஹை ட்ரைனர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, ஹைலி சர்டிஃபைட் ட்ரைனர்ஸ்லாம், அவங்க ஆமா. கிட்ட எல்லாம் போனா வந்து நீங்க இந்த ஆவகேடோல இது பண்ணுங்க அது பண்ணுங்கம்மா. நமக்கெல்லாம் கோப்பா ஆவகேடோவா அவகேடோ, நான் இது வரைக்கும் ப்ளூபெர்ரி. பார்த்ததே இல்லையாடா. அது வரைக்கும் பார்த்ததே இல்லையாடா அவகேடோ. ப்ளூபெர்ரிலாம் சோடா கப்ல குடிச்சதோட சரிடா. அதுக்கப்புறம் நான் அது வரைக்கும் ப்ளூபெர்ரிலாம் சாப்பிட்டதே இல்லையாடா. நீ என்னடா அதெல்லாம் சொல்ற அப்படின்ற மாதிரி இருக்கும். சொல்றேன். ஸோ அது இல்லாம இந்த மாதிரியான கஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடாதுங்கிறதுனால இப்ப நம்ம வந்து அதை சிம்பிளா பிரேக் டவுன் பண்ணலாம். ஸோ இனிஷியலி பேசிக் டயட் அப்படின்றப்ப நீங்க எப்படி ஒருத்தருக்கு சஜஸ்ட் பண்ணுவீங்க? எங்க இருந்து ஆரம்பிக்க சொல்லுவீங்க? நீங்க முதல்ல ஆரம்பிக்கிற இடமே வந்து இந்த டயட்ன்ற வார்த்தையவே நிறைய பேர் வந்து ஒரு 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 அபியூஸ் பண்ணிக்கிட்டு அது இருப்பாங்களா? எக்ஸாக்ட்லி அபியூஸ் பண்ணி அதை ம், ஒரு என்ன தெரியுமா அவர் யாரு தெரியுமா ம், அப்படின்ற ம், அளவுக்கு அதை கிரியேட் பண்ணி வச்சிருக்கானுங்க. நான் இப்ப ம், டயட் இருக்க போனா ஐயோ டயட்டா எதுக்கு டயட் இருக்க, ம், இதுதான் ம், ஆப்வியஸ்ல எல்லாருடைய ரியாக்ஷன் அதான். ம், அதை ரொம்ப ஒரு மிஸ்டீரியஸான ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம்ன்ற மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஒண்ணும் இல்ல, நம்ம ம், என்ன சாப்பிடுறோமோ அதுதான் டயட். என்ன ம், கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்டா இருக்கும். அது என்ன ஸ்ட்ரக்சர் ம், அப்படின்னா, இல்லப்பா நீ என்ன கிடைக்குதோ சாப்பிடுற, இல்ல வீட்ல என்ன செய்றாங்களோ சாப்பிடுற அப்படிங்கிறது இல்லாம, இந்த ம். சத்துலாம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அத ஆமா. சேர்த்துக்கங்க. ம், இந்த ம், இந்த இது வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. கொஞ்சம் அத கம்மி பண்ணிக்கங்க. ம். அப்புறம் இந்த எண்ணெயில செய்யறத விஷயங்கள்லாம் இதுல சாப்பிடாத அது அப்படிங்கறத மெயினா சொல்றேன். அது அது ஓகே. ஆப்வியஸ்லி அங்கதான். அது வந்து அடுத்த பாயிண்ட் வச்சிருந்தேன் நானு. ஓகே ஓகே. ரைமிங்கா இருந்துச்சுன்னு போட்டேன். ஓகே. அதான். சோ அதனால இந்த மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன அத மாத்தி, ம், உங்களுக்கு இவ்வளவு தேவை, இவ்வளவு சாப்பிடுங்க. அப்படின்னு ஒரு ம், இது ம், செட் ம். பண்றது தான் அது டயட்ன்றதே. ஸோ கொஞ்சம் ஓகே ஸ்ட்ரக்சர்டா ஓகே. இருக்கும். ம், ஸோ அது வந்து நெறைய பேர் என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா, ஒண்ணும் இல்ல இப்ப என்குயரி பண்ண கேட்க வரவங்களே சொல்றது அதான். என்னால வந்து ம். அவகாடோ வாங்க முடியாது. ப்ரோக்கலிலாம் எனக்கு சொல்ல மாட்டீங்களா ஆ, நீங்க டயட்ல? என்ன இது ஓட்ஸ்லாம் எனக்கு ம், பிடிக்கவே பிடிக்காதுங்க. ஸோ இது ஆ. டயட்னாலே ப்ரீ டிஃபைன்டா ஏய் சில செட் ஆஃப் நான் ஃபுட்ஸ் அதெல்லாம் வச்சிருக்காங்க. சொல்லவே இல்லையேடா. ஆ, அதான். இல்லங்க அதாவது அத எல்லாரும் மனசுலயும் ஏத்திட்டானுங்க. ம், நீங்க வந்து சாப்பிடுறீங்களா? இது ஒயிட் நார்மல் பொட்டேட்டோ சாப்பிடாதீங்க. ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிடுங்க அப்படிம்பாய்ங்க. ம், இப்படி நெறைய அதுவும் இதோட இன்ஃப்ளூயன்ஸ் எங்க இருந்து வருதுன்னா, ஆப்வியஸ்லி ஃபாரின் பாடி பில்டர்ஸ். ஏன்னா அவங்க தான் நெறைய இதெல்லாம் ம், விளாகா போடுறவங்க. நான் டெய்லி ம், இத சாப்பிடுறேன் ம். அப்படின்னு ஷேர் பண்றது. ஆப்வியஸா இது என்ன பண்ணுவாங்கன்னா, நானும் ஒரு டைமிங்ல வந்து என்ன ஃபுட் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நான் தேடும்பொழுது, அவங்களோட இன்ஃபர்மேஷன் தான் சோர்ஸாவே இருக்கு. அப்ப அவன் என்ன நான் ஒரு சாப்பிடுறான்னு பார்த்தா, விஷயம் இதே தான் சொல்லட்டா? சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். ம். நான் ஒரு விஷயம் சொல்றேன். ம். நார்மல் பொட்டேட்டோ இல்ல, ஃப்ரைடு பொட்டேட்டோவே என்னோட டயட்ல இருக்குடா. ஏன்டா இப்படி பண்றீங்க? ம். இல்ல அது ஃப்ரைடு இல்ல பொட்டேட்டோவே வீட்ல செய்யற ஃப்ரைடு பொட்டேட்டோவே என் டயட்ல இருக்கும். 100 கிராம் 100 கிராம் 100 கிராம் இருக்கும்டா. அந்த இது அளவுக்கு ஒண்ணும் ஒண்ணு நீங்க சொல்லவா? கஷ்டப்பட்டுலாம் டயட் இருக்க வேணாம்டா. ம். சொல்லுங்க. ஒரு ஒரு விஷயம் சொல்லவா? லோ ம், கேலரி ஃபுட்ல பொட்டேட்டோ ம். முக்கியமான ஒரு ஃபுட். அப்படியா? ஆமா. 100 கிராம் ம். பொட்டேட்டோல 100 கேலரி தான் இருக்கு. ஆஹா. ஃப்ரை பண்றப்போ அதாவது 200 கேலரி வந்துரும்ல? அத ஃப்ரை தான் பண்ணக்கூடாது. அதான் சொல்றேன். அந்த ஃபுட்ட ம், நம்ம எப்படி சமைக்கிறோங்கிறதுல தான் அதோடைய கேலரி லெவல் மாறுதே தவிர, ம், ம், இண்டிவிஜுவலா இருக்கும் பொழுது அதோடைய கேலரி கம்மி. அது மட்டும் இல்லாம, ம், பொதுவா ஒரு ஃபுட் வந்து அந்த ஃபுட்டுக்குன்னு அது அ சட்டைட்டி லெவல் சொல்லுவாங்க. சட்டைட்டி லெவலோ, சேஷியட்டி லெவலோ ஏதோ சொல்லுவாங்க. அதாவது நம்ம சாப்பிட்ட உடனே ம். நமக்கு அப்படியே கம்முன்னு ஆயிரும். வயிறு ஓகே. ஃபுல்லான மாரி ஆயிரும். அது வந்து ஆமாமா. பொட்டேட்டோல அதிகம். ஆ. அதனால தான் நெறைய நேரங்கள்ல உருளைக்கிழங்கு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா, நமக்கு கம்முன்னு இருக்கு. பெருசா ம். பசிக்கல அப்படின்னு சொல்றதுக்கான காரணம். கொசு வந்துகிட்டே இருக்கு. ம், அதுக்கு ம். அதுக்கு காரணம் வந்து எடுக்கக்கூடிய அளவு. ஓகே. ம், ஏன்னா, பொட்டேட்டோ வந்து நம்ம வெஜிடபிளா சேர்க்கிறோம். அது வெஜிடபிள் கிடையாது. அது கார்போஹைட்ரேட் ம், சோர்ஸ் அது. ம், ம், நீங்க ம். ப்ராப்பரா ஃபைபர் சேர்க்கல அப்படின்னா, கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் வரும். ஐயய்யோ! ம். சரி ஓகே. ஸோ, ம். அதனால இது இது எல்லாமே இது ஒண்ணும் இல்ல. நான் ஒண்ணும் இப்ப பயங்கரமா ஏலியனேட்டான விஷயம்லாம் கரெக்ட் சொல்லல. தான், கரெக்ட் தான், கரெக்ட் தான், கரெக்ட் தான். இல்ல நான் அத ஃபேஸ் காய்கறி பண்ணிட்டு இருக்கேன். சாப்பிடுங்க. அதுதான். காய்கறி சாப்பிடுங்க. உருளைக்கிழங்க பார்த்து சாப்பிடுங்க. பொரிச்சு, நல்ல எண்ணெய ம், ஊத்தி, எண்ணெயில குளிப்பாட்டி சாப்பிடாதீங்க. அதுலயும் சில பேர் பண்ணுவாங்க. ம், இட்லி ம், ரொம்ப நல்லது. ஆவியிலே வெந்தது. அப்படின்னு ஒரு டக்குனு ஒரு கரண்டி எண்ணெய் எடுத்து மேல ஊத்திருவாங்க. ம், எதுக்கு எண்ணெய்? இல்லங்க ம், குளிர்ச்சியுமே. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுப்பா. அது ஹை ம், கேலரி. அதாவது லோ ம். கேலரி இட்லிய வந்து இப்ப ஹை கேலரி இட்லியா மாத்திட்டாங்க.
இல்ல இது ரொம்ப சமீபங்கள்ல நார்மலான உங்ககிட்ட குழம்பு இல்ல அப்படின்னா நீங்க நல்லெண்ணெய் ஊத்தி பொடி போட்டு சாப்பிடறதுல பிரச்சனை இல்லதான். ஆனா இல்ல எல்லாருனாலையும் நல்லெண்ணெய் அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு. சரி, அது ஓகே. இருக்கு. ஆனா அதாவது இட்லி பொடிக்கு என்ன அது 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 வந்து சூப்பர் காம்பினேஷன். அது நான் எப்பவுமே ப்ரிஃபர் பண்றது. என்னதான் வீட்ல எந்த சட்னி இருந்தாலும், இல்ல நம்ம ஹோட்டலுக்கே போறோம், அங்க பொடி வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சா நான் அததான் ப்ரிஃபர் பண்ணுவேன். போய் போய் எடுத்து பொடி வச்சிருக்கேன்னு சொல்ல மாட்டியா நீ? அவ்வளவுதான். அதனால கொஞ்சம் அதுவும் எப்படி பண்ணுவேன்னா, அந்த தேங்காய் சட்னி இருந்துச்சுன்னு வைங்களேன், எக்ஸ்ட்ராவா ஆ, ஊத்தி, அதாவது வச்சிருக்கிற இட்லிய விட தேவையான அளவை விட அதிகமா ஊத்தி, ம். கடைசியா இருக்கிற ஒரு 2, 3 பீஸ வந்து அந்த சட்னியும், இட்லி பொடியும் சேர்த்து பெனஞ்சு சாப்பிடுவேன். சேர்த்து கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அதுதான் பயங்கரமான காம்போ. அது சூப்பரா இருக்கும். ஸோ ம், அந்த ம், மாதிரி சாப்பிடு. ஓகே. சொல்ல வந்தது வேற. ஸோ ம், அந்த மாரி இருக்கு. ஆனா என்னன்னா, ம், அதுக்கு ஒரு அளவு வச்சுக்கணும். நான் தினமும் எண்ணெய ம், ஊத்தி அடிப்பேன். ம், அப்படி நல்லா முறுமுறுன்னு பொரிச்சுதான் சாப்பிடுவேன். அப்படின்னு உண்மைதான் உண்மைதான். நம்ம வைக்காம, அத கொஞ்சம் மாடரேட் ஆக்கி, நம்ம வந்து இந்த மிஸ் ஆன விஷயங்கள்லாம் சேர்த்து அதுலயும் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த டயட் அப்படின்னாலே டேஸ்ட்டே இல்லாததுன்னு வேற நெனச்சுக்கிட்டு இருப்பாங்க நெறைய பேரு. உப்பு போடக்கூடாது, ஆமா. இனிப்பு இருக்கக்கூடாது, மசாலா ம், போடக்கூடாது, ம். அப்படியே வேக வச்சு யார்ரா அப்படியே சொல்றா உங்களுக்கு சாப்பிட்டாதான் இதெல்லாம்? சத்து. ம். அதனால சிக்கன அது அது மஞ்சத்தூள மட்டும் போட்டு அத கொலை பண்ணுவானுங்க. வாயிலே ஆ வைக்க ஆமா. முடியாது அத. ம். நான் என்ன சொல்றேன், லைட்டா வெங்காயம், தக்காளி 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டு தாளிச்சு, தேவையான பொடிகள போட்டு சாப்பிடு. என்ன ஆகப்போகுது? ஒண்ணும் ஆகப்போறதில்ல. மிஞ்சி போனா என்ன ஒரு 20, 30 அவ்வளவுதான். கேலரி அதிகமா வரப்போகுது. அவ்வளவுதான். அது அதுக்காக பிரச்சனையே நான் வேக கிடையாது. வச்சு பச்சையா தான் திங்க போறேன். நீங்க என்ன ஸ்டேஜ் ஏற போறீங்களா ப்ரோ? பச்சையா திங்கிறதுக்கு. இல்ல பாப்போம். இந்த இன்ஃபர்மேஷன அ ஒரு ட்ரெய்னர் வந்து ஒரு 2, 3 லேடீஸ் வந்து அவங்க வந்திருக்காங்க. இதுக்காக ம், வெயிட் லாஸ்க்காக. அவங்க ம், கிட்ட டயட் சொல்றேன் இத ம், சொல்லிக்கிட்டு இருந்தான். ம், காலையில ஓட்ஸு, முட்டையோட, ம், மத்தியானம் ம். ப்ரவுன் ரைஸு வித் சிக்கன். சிக்கன் வந்து நீங்க வேக வச்சு தான் அதாவது வேக வச்சு கொஞ்சமா வேணா உப்பு போட்டுக்கங்க. வேற எதுவும் சேர்க்கக்கூடாது. இப்படிதான் நீங்க கொடப்புண்டை. சாப்பிடணும். அப்படின்னு ம். இது இது எனக்கு கேட்கிறப்ப சிரிப்பு தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஆவக்காடோ நீ தட்டு சொல்லி வடை. ம். ஐயா அதெல்லாம் இருக்கு. அதுவும் நான்லாம் வந்துருது கேள்விப்பட்டிருக்கேன். லிஸ்ட். ஏதோ 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 தட்டுவடை எல்லாம் ஐயா இந்த பிளிப் பிளிப் ஒரு வீடியோல நோ இது ஆமா. ஒரு இத கடந்துட்டு ஆமா. இருப்பார்ல வெயில்ல உட்கார்ந்து. அந்த மாதிரிதான் அந்த மொட்டை சமைச்சு மாடியில எல்லாம் சாப்பிடுவானுங்க. ஆமா. நான்லாம் முன்னாடி அத பார்த்துட்டு தெரிச்சுட்டேன். இப்படிலாம் ஒரு டயட் இருக்குமா? எப்படி ஆவக்காடோ தட்டு வடையெல்லாம் பண்றாங்க? அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு ஒரு மாதிரி டிராமாக்கெல்லாம் உள்ளாயிருக்கேன் நான். சொல்லுங்க. இந்த மாரி தாங்க. அதாங்க. இந்த ம், இந்த மாரி தான் அதாவது ஒண்ணும் இல்லங்க. ஒரே விஷயம் தான். டயட்னாலே அது ஒரு 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 மிஸ்டீரியஸான ஒரு ஜந்து மாரி ஆக்கி வச்சுட்டானுங்க. அதனால ம், யார்ட்டயாவது ம், நார்மல் பீப்பிள்ட்ட போய் சொன்னோம் அப்டின்னா பயந்துருவாங்க. ஐயோ! என்னாலலாம் டயட் இருக்க ம், முடியாதுப்பா. என்னாலலாம் சாப்பிடாம இருக்க முடியாதுப்பா. அது இதுன்னு வந்துடுறாங்க. ஆனா ம், உண்மையான ரீசன் என்னன்னா, அது ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம். சின்ன ம், லெவல் டிசிப்ளினும், கொஞ்சம் ஒரு சின்ன எஃபோர்ட்டும் போட்டோம் அப்டின்னா, அது ரொம்ப நார்மலா ம். எல்லாரும் ஃபாலோ பண்ற விஷயம் தான். கரெக்ட் தான். அதனால யாராவது ஒருத்தர் வந்து நான் டயட் இருக்க போறேன் அப்டின்னா, பயப்பட வேணாம், பதற வேணாம். அதெல்லாம் அவன ரொம்ப நார்மலா நார்மலான ஒரு பாருங்கடா. விஷயம் தான் அது. அவன் அதே நம்மள ஒருத்தனா பாருங்க. அவனை ஏலியனேட் பண்ணி, அதுதான். டேய் இவன் டயட்ல இருக்கான்டான்னு அவனையும் தூக்கி விட்டு, அவன் மனசுக்குள்ள அவன ஒரு குட்டி கொஞ்சனா நினைச்சுக்கிட்டு, என்னென்னத்தையோ பண்ணிக்கிட்டு, இது உங்கள மட்டும் அதான் பாதிக்கிறது இல்ல. அவனையும் சேர்த்து தான் அவன பாதிக்குதுங்கிறேன் நான். அவன ஒரு 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 எப்படி சொல்றது? ஒதுக்கி வைக்க ஆரம்பிச்சுருவானுங்க. அவன வந்து ம், ஒரு பயத்த இவங்களே கிரியேட் பண்ணிருவாங்க. ம், நாளான்னைக்கு ம், ஃபங்ஷன் இருக்கு. நாங்க போய் சாப்பிடுவோம். ம், நீ என்ன பண்ணுவ? ம், அன்னைக்கு ம், அது இருக்கு. எல்லாரும் டீமா அவுட்டிங் போறோம். நீ வர்றியா? ம். இப்படி அதாவது நீங்க டயட் இருந்துட்டீங்கன்னா, நீங்க மிஸ் பண்ணிருவீங்க எல்லா ஃபுட்டையும். ஆமா. அத விட ரொம்ப முக்கியம் டயட் இருக்கணும்னா நெறைய ஃபுட்ட கட் பண்ணு. நான் சொல்றது வந்து ரொம்ப பிடிச்சது, நார்மலா ம், நீங்க யூசுவலா சாப்பிடுறது, இப்படி எல்லாத்தையும் கட் பண்றது தான் டயட்ன்னு நெறைய பேர் செட் பண்றாங்க. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் டாக்டர் பால். ம், ஃபுட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இத கட் பண்ணு, அத கட் பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, ம், சுகரே இருக்கக்கூடாது, ஸ்வீட்னஸே ம், இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ம், கட் பண்ண சொல்றத வந்து ரொம்ப இதுவா அவர் வந்து ப்ரீச் பண்ணிட்டு இருக்காரு. அத நெறைய பேர் ம், பார்க்குறாங்க. ம், ஒரு டயட்ல இருக்கக்கூடிய நம்பர் 1 முட்டாள்தனமா என்ன நான் சொல்லுவேன் அப்டின்னா, டக்குனு உங்களுடைய ஃபுட், உங்களுடைய ஹேபிட்ட டக்குனு நீங்க கட் பண்றது ஃபர்ஸ்ட்டு. ம், இவ்வளோ நாள் நான் மத்தியானம் ரைஸ் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். வீட்ல சாதம் சமைக்கிறாங்க. ம், இல்ல நான் வெளிய போனேன் அப்டின்னா, இந்த கடையில போய் இந்த நான் மத்தியானம் சாதம் சாப்பிடுறேன் அப்டின்னா,
ம், டயட் ஸ்டார்ட் பண்றேன்னா டக்குன்னு கட் பண்ற ஒயிட் ரைஸ அப்படின்னு ம். உங்களோட யூசுவல் ஏன்டா ஃபுட்டை முதல்ல கட் ஒயிட் ரைஸ் பண்ணக்கூடாது. ஒயிட் ரைஸ் ஒயிட் ரைஸ் என்னடா பண்ணுது ஒண்ணு? யாரா சொன்னவங்க எல்லாம் ஒயிட் ரைஸ் கட் பண்ணணும் அப்படி ப்ரௌன் ரைஸ் தான் சாப்பிடணும்னு? ஒயிட் ரைஸ்க்கும் ப்ரௌன் ரைஸ்க்கும் பெரிய குவான்டிட்டி டிஃபரன்ஸே இது கேலரிக்கல் டிஃபரன்ஸே கிடையாதுடா ஃபர்ஸ்ட். ஒயிட் ரைஸ் ஒரு குற்றவாளி ஆக்கி வச்சானே பண்ணாத தப்புக்கு இல்ல அடி இல்ல வாங்கி. நீங்க நீங்க ப்ரௌன் ரைஸோட அந்த கண்டென்ட் இருக்கு இல்லையா, ம், ம். அதையும் ஒயிட் ரைஸோட கண்டென்ட்டையும் கம்பேர் பண்ணீங்கன்னா பெருசா கம்பேரிட்டிவ்லி டிஃபரன்ஸ் ஒன்றும் பெருசா கிடையாது. புரியுதா? மேபி ஒன்னு ரெண்டு இது வந்து அது பெனிஃபிட் வந்து அதுல அதிகமா இருக்கலாமே ஒழிய இதுக்கும் அதுக்கும் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. ரெண்டு பேரும் ஆன் பார் லெவல்ல தான் இருக்கானுங்க. நீ ஒயிட் ரைஸ் திங்கிறதும் ஒண்ணுதான், சப்பாத்தி திங்கிறதும் ஒண்ணுதான். ரெண்டுமே ஒரே கார்ப் லெவல் தான். பெருசா வந்து நீ இதை மாத்துறதுனால தக்காளி சோறு அப்படிங்கிற மாதிரிலாம் ஆக போறது ஒண்ணும் கிடையாது. இல்லைங்க. இப்ப ப்ரௌன் ரைஸ் 100 கிராம்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ம். 110 கேலரி. ஒயிட் ரைஸ் சரி. எடுத்தீங்கன்னா 130 கேலரி. 20 ம். கேலரி தான். இந்த 20 கேலரியில என்ன பெரிய வித்தியாசத்தை இவங்க ம். கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஒண்ணு. இன்னொன்னு, ம். இந்த ப்ரௌன் ரைஸ நம்ம வழக்கமா குழம்பு, சோறு, ரசம் இதோட இதோடய வச்சு மிக்ஸ் திங்க பண்ணி முடியாது. அவ்வளவு திங்க முடியாது. நீ அப்படியே தான் ம். திங்கணும். சேர்த்தா அது ம். டேஸ்ட் செட் ஆகாது. ஆமா. இது தேவையா அது? இதுல புதுசா இன்னொரு வேற ஒரு ரூபத்துல வந்து முக்கோணத்துல வந்து ஊம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து குதிரைவாலி அரிசி சாப்பிடுறேன், மில்லட் அரிசி சாப்பிடுறேன் அப்படின்ட்டு வருவானுங்க. டேய், நார்மல் அரிசியில சாப்பிடுங்கடா, ஏன்டா இப்படி பண்றீங்க? என்ன விலை குதிரைவாலி விக்குது? அரிசியில குயினா அரிசியில பிளாக் ரைஸ்ல அரிசியில எல்லாம் வாங்கி சாப்பிட்டாதான் குண்டியில இருந்து ஆய் வருமா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. நீ வந்து நார்மல் அரிசி சாப்பிட்டாலே எல்லாமே ஃபைன் தான். அது அளவா சாப்பிடு. சோறு சோறு குழம்பு குழம்பு மோறு மோறுன்னு திங்காம கொஞ்சம் சோறு, கொஞ்சம் பொரியல், கொஞ்சம் புரோட்டீன், கொஞ்சம் ஸ்ப்ரவுட்ஸ் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு ஒரு தயிர் ஒரு கப்பு முடிஞ்சா சரியா. அந்த யோகட்டுக்கெல்லாம் கூட கம்மி தான். ஒரு 20 ரூபா 27 ரூபா ஒரு யோகட்டு, குட்டி யோகட்டு. வேணும்னா லஞ்சுக்கு ஒரு குட்டி யோகட் வாங்கி வச்சுக்க பக்கத்துல. உனக்கு டேஸ்டா திங்கணும்னா ஃப்ரூட் யோகட் வாங்கிக்க. என்ன புரோட்டீன் ஒரு கிராம் கம்மியா வரும். வாங்கி வச்சுட்டு சாப்பிடு, ஜாலியா இரு. அந்த மாதிரி சாப்பிடுறா. ஆனா ஒரே விஷயம் தாங்க. டயட் வந்து எக்காரணத்தை கொண்டும் உங்களுக்கு பிடிச்ச, அதாவது பிடிச்சங்கிறப்ப இந்த பொரிச்ச ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணிடணும். அதை சேர்க்கக்கூடாது கேட்டகரியில. எண்ணெயில் நல்லா பொரிச்செடுத்த இல்ல எண்ணெயை ஊத்தி அப்படியே ததும்ப செஞ்ச அந்த ஃபுட்டுகளை இது பண்ணிட்டு யூஸ்வலா பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்டுட்டு ரொம்ப ஆமா. கட் பண்ணி இதெல்லாம் ஃபுல்லா நான் கட் பண்ண போறேன், அதை ஃபுல்லா கட் பண்ண போறேன் அப்படின்னு கட் பண்ணாம பேலன்ஸ்டா இருக்கிறது தான் டயட்டு. டயட் அப்படிங்கிறது நல்லா டேஸ்டா இருக்கலாம், பிரச்சனையே கிடையாது. வாய்க்கு ருசியா பிடிச்ச மசாலாவை போட்டு அந்த மாதிரி சாப்பிடலாம். அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி நீங்க ஒரு டயட் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஃபுட்டு பிடிக்கும்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ என்ன எடுத்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ நூடுல்ஸ் பிடிக்கும். நூடுல்ஸ் பிடிக்கும். இல்ல அதை விட என்னன்னா எனக்கு டொமேட்டோ சாஸ் வச்சேன்னா நான் எதை சாப்பாடுனாலும் லைட்டா தொட்டுக்குவேன் நான். இந்த சாப்பாட்டுல டொமேட்டோ சாஸ் போட்டு பிணைஞ்சு சாப்பிடுற கேட்டகரியில நீங்களும் வருவீங்களா? லைட்டா. தப்பு இல்ல. அதான். அவங்களதான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி போட்டு பொழந்துகிட்டு இருந்தேன் குரூப்ல. இல்ல அதாவது நான் மொத்தமா அப்படின்றது இல்ல, லைட்டா தொட்டுக்கிறது பிடிக்கும். அந்த மாதிரிதான். சோ அப்படிங்கிறப்ப இப்போ அந்த மாதிரி இப்போ சாஸ் இருக்கக்கூடாது, இந்த இந்த இது இது எப்படி சொல்றது, ஜாமே சேர்க்காதீங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி இல்ல உங்களுக்கு இது பிடிக்கும் அப்படின்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு பண்றது ஒரு டயட் கிடையாது. அதையும் கரெக்டான ஒரு கம்மியான குவான்டிட்டியில ஆட் பண்ணி ரொம்ப ஓவர்டு பண்ணாம ஊத்துறா ஒரு பாட்டில் சாஸை ஊத்தி அப்படியே குழப்பி அடிங்கடா அப்படின்னு அப்படிலாம் பண்ணாம கொஞ்சமா ஊத்தி லைட்டா தொட்டு அந்த டேஸ்ட்டும் மிஸ் ஆகாம அந்த மாதிரி இருக்கிறது தான் ஒரு ப்ராப்பரான டயட்டு. அதுதான் லாங் டேர்ம் சஸ்டெயின் பண்ண முடியும். நம்ம பெருசா ரொம்ப எதையும் மிஸ் பண்ணமோ, ஐயோ என்ன இப்படி சாப்பிடுறோமே அப்படின்னு நமக்கு வந்து ஒரு வெறுப்பு வராது முதல்ல சாப்பாட்டு மேல. கரெக்ட். சோ இதுல உங்களுடைய சாப்பாடு முக்கியமான மேல ஒரு இதுவாக கூடாது. சொல்லுங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, இந்த ஃபுட் பிரியர்கள் வந்து சடனா ஃபாஸ்ட் ஃபுட்டை விடுறதுக்கு வந்து அப்படியே வந்து செத்து போற மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பானுங்க சரியா. ஆனா இவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா, இல்ல வந்து ஒரு பர்கரோ இல்ல வந்து ஒரு பீட்சாவோ நீ சாப்பிடுற ஆளு, இல்ல பானிபூரியோ இதெல்லாம் சாப்பிடுற ஆளுக்கு பதிலா நீ பேசாம தந்தூரியோ கிரில்லோ அதுக்கு அடாப்ட் ஆகிக்கிறது பெட்டர் சரியா. இப்ப வந்து அதுக்காக வந்து தந்தூரி கிரில் மட்டுமே டெய்லி உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்க கூடாது. லைக் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அந்த மாதிரி வந்து உனக்கு அஃபோர்ட் பண்றதுக்கு இதா இருக்கு
நீ வந்து இது பண்ணிக்கிறனா அந்த மாதிரி ஆப்ட் பண்ணிக்கிறதுமே ஒரு ஓகே ஆப்ஷனா தான் சொல்றேன். அதுவும் நீங்க வாங்குற கடையை பொறுத்து தான் இருக்கு. கொஞ்சம் ஆமா. ஓரளவுக்கு டீசெண்டா கொடுக்கக்கூடிய கடைகள்ல நீங்க போய் வாங்குனீங்கன்னா, மயோனிஸ் ஆல்வேஸ்லி பேன் பண்ணிட்டாங்க. சப்போஸ் குடுக்குற இடத்துல எல்லாம் இருந்தது அப்படின்னா மயோனிஸா தவிர்த்துட்டு நீங்க தந்தூரி இல்லாட்டி ஒரு grill அந்த மாதிரி நீங்க இது பண்ணி சப்பாத்தியோடவோ இல்ல இதோடவோ வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ ஃபைன். ஆமா. இல்ல ஒரே ஆல்டர்னேட் தாங்க. தேடிக்க அவ்வளவுதான். அதான் ஒரே தான். எல்லா ஃபுட்டுக்கும் ஆல்டர்னேட் இருக்கு. ஸோ அதுல கம்மியான எண்ணெய், இந்த மயோனைஸ் மாதிரியான ஹை கேலரியான இதுகள்லாம் இல்லாமல், ரொம்ப பட்டர், ரொம்ப பொரிக்காம, அந்த மாதிரியான ஃபுட்ஸ வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரலா டயட் அப்படின்னு உங்களுடைய ஃபுட்ட ஸ்ட்ரக்சர் பண்ணும்பொழுது, இதெல்லாம் சேர்த்துக்கிறது வந்து நல்லது. முதல் விஷயம். அடுத்தது வந்து அ ஆப்வியஸா வீட்ல சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுக்கும், கடையில சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் கண்டிப்பா வித்தியாசங்கள் இருக்கும். ஆனா, உங்களுக்கு அதுதான் ஆப்ஷன். வெளியில தான் நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா, டோட்டலா அது வந்து நம்ம இது பண்ணக்கூடாது. நெறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா, நான் வேலைக்காகவோ, படிக்கவோ நான் வெளியில வந்திருக்கேன். வீட்ல இல்ல. வெளியில சாப்பாடு தான் சாப்பிடுறேன். வெளிய சாப்பாடு எல்லாம் மோசம். அப்படின்னு ஏன்னா வேற வழி நமக்கு அதானே ஆப்ஷன் இருக்கு. இப்ப அதையும் நம்ம திட்டிட்டு, வேற ஆப்ஷன் பண்ணவும் முடியாம நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம எதுவும் பண்ண முடியாது. அப்ப நீங்க சூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ல இப்ப சொன்ன மாதிரி, பொரிக்காதது, எண்ணெய் அதிகமா பயன்படுது. ரிப்பீட்டடா ஒரு ஹோட்டல் போற பழக்கம் இருந்துச்சுன்னா, அவங்க கிட்டயே வந்து கொஞ்சம் எண்ணெய் கம்மியா ஊத்தி தோசை சுட்டு தாங்க. இல்ல ஒரு ஆம்லேட் போடுறாங்க அப்படின்னா, அந்த இதுல கல்லுல அவ்வளோ எண்ணெய் ஊறியிருக்கும். "அண்ணே எண்ணெய் ஆமா. இல்லாம ஒரு ஆம்லேட் போடுங்க." ஏன்னா இதுல இருக்கிற எண்ணெயிலேயே அது நல்லா வெந்துரும். சோ அந்த மாதிரி இல்ல சின்ன நான் சின்ன இன்னும் என்ன டிப்ஸ் ஆப்ஷன். சொல்லுவேன் அப்படின்னா, ஒரே ஒரு கடாய் வாங்கி வச்சுக்கோங்க ரூம்ல. ஒரு முடிஞ்சா ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் ஒரு கடாயும் வாங்கி வச்சுக்கிட்டீங்கனாலே, நீங்க போயிட்டு நைட்டு சப்பாத்தி மட்டும் பார்சல் கட்டிட்டு வந்துட்டீங்கன்னா, மீதிலாம் நீங்க வீட்லயே கூட கடாயிலே அது பண்றதுக்கு 10 அவ்வளோதான். நிமிஷத்துக்கு பண்றதுக்கான ரெசிபிஸும் நிறைய இருக்கு. இப்ப உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? பன்னீர் வாங்கிட்டு வந்தேன். தக்காளி, வெங்காயம் போட்டு ஸ்டார்ட் பண்ணி 2 ஸ்பூன் எண்ணெய ஊத்தி, மொளகா பொடி, உப்பெல்லாம் போட்டு, அவ்வளவுதான். கடாயில போட்டு இது பண்ணி நைட்டு சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்டுறது. அவ்வளவுதான். ஃபைன். அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. போது. இதான் ஹெல்தி ஆப்ஷன். வேற ஒண்ணும் ம், கிடையாது. அதாவது ம், ஹெல்தினா வேற ஏதோ சம்திங் அப்டின்லாம் ஒண்ணும் கிடையவே கிடையாது. இதுதான் ஹெல்தியான ஆப்ஷன். வழக்கமா ம், நார்மலா சாப்பிடுற ம், ம், ம். கடாய் பன்னீர் கிரேவி ஹெல்தியான விஷயம் தான். ஆமா. அவ்வளோதான். அதுவும் சோ நீங்க அதனால அதுல கடையில பிரச்சனை வாங்கி கிடையாது. கடையில அந்த அஜினமோட்டோ மசாலாலாம் போடுறதுக்கு பதிலா நீங்க வெறும் உப்பு மிளகாத்தூள் மட்டும் போட்டு வீட்லயே சாப்பிட்டுக்கிறது இன்னும் பெட்டர். அவ்வளோதான். புரியுதா? அதுக்கு அதாவது உங்களுக்கு எல்லாம் எப்பப்ப ஆல் யூ நீட் இஸ் கடாய்டா. தாவா கடாய். அவ்வளவுதான். ம், அ அதாவது எப்பப்பலாம் உங்களால உங்களுடைய கண்ட்ரோல்ல நீங்க ஃபுட் சமைக்க முடியும் அப்படின்னு சொல்லி பண்றோமோ, பெஸ்ட் ஆப்ஷன். முடியாத பட்சத்துல ம், இந்த ம், மாரி ஆல்டர்னேட் வச்சுக்கிறது நல்லது. அதன் மூலமா ம், மேனேஜ் ம், பண்றதும் ம், நல்லது. அதனால முதல்ல ஃபுட்ட சேஞ்ச் பண்ண போறேன். நான் ஹெல்தியா மாறப் போறேன் அப்படின்றதுக்காக கட் பண்ணாம, இந்த மாரி ஸ்வாப் பண்ற பழக்கத்த பண்ணிக்கலாம். அதே ம், மாரி ம், யாராவது ஒருத்தவங்க இப்ப டயட் நான் ஸ்டார்ட் பண்ண போறேங்க. நான் உடம்ப குறைக்க போறேன். இல்ல நான் வந்து வெயிட் கெயின் பண்ணணும். இந்த ம், மாரி ஏதோ ஒரு ரீசனுக்காக ஆரம்பிக்கிற யாரும் முதல்ல இந்த பயப்படக்கூடாது. ஐயோ! அடுத்து ஒரு ம், டீம் அவுட்டிங் வைக்கிறானுக. பசங்களா சேர்ந்து படத்துக்கு ம், போலான்னு பிளான் பண்ணோம். நாங்க இந்த மாரி ம், இந்த ஊருக்கு ட்ரிப் போறோம். நான் அங்க போய் சாப்பிட முடியாட்டி என்ன ம், பண்ண? அது என்ன பண்ண? ம், அதாவது நம்மளுடைய உடம்பு வந்து நம்ம ரெகுலரா உடம்புக்கு என்ன மாரியான ஃபுட் நம்ம ரெகுலரா குடுத்துக்கிட்டு இருக்கோமோ, அதுக்கேத்த சேஞ்சஸ் பாடி பண்ணும். இந்த ம், 1 வாரம், 2 நாளு, 3 நாள் வரக்கூடிய டீவியேஷன்ஸ்க்குலாம் அப்படி ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்ச் வந்து உடம்பு அண்டர்கோ பண்ணாது. ம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாடு அதிகமா சாப்பிட்டு சாப்பிட்டு தான் நம்ம குண்டாயிருப்போமே தவிர, ஒரு 2 நாள் மட்டும் வெளிய போய் நான் சாப்பிட்டு வந்துட்டு நின்டா புஸ் அப்படின்னு ஆயிட்டேன். அந்த மாரிலாம் ஆக மாட்டோம். ம், ம், ம். அதனால நெறைய பேர் வந்து இந்த அதுக்காக மாதிரியான 2 வெளியில நாள்ல சாப்பிடுறது எருமாடு மாரியும் திங்கக்கூடாது. வயித்து அது பிரச்சனை வந்து படுத்துக்குவீங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா, இந்த ம், 2 நாள் தான் எனக்கு கிடைச்ச ஆப்ஷன். ஒரே வெட்டு முடிச்சுருவோம் ம், அப்படின்னு கண்ல பார்க்கறத ஃபுல்லா சாப்பிட்டு, அப்படி கொண்டு போகக்கூடாது. ஸோ போறீங்க, ம், வெளிய போறாங்க, இருக்கு அப்படின்னா, அந்த ஒரு ஒரு இடத்துக்கு போறோம்னா, அந்த இடத்துல ஒரு ஃபுட்டு அங்க தான் கிடைக்குதுன்னா, அத வாங்கி டேஸ்ட் பண்றதுல, சாப்பிடுறதுல பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நெறைய பேரு நான் ம், டயட் இருக்கேன்னு இந்த மாரி இந்த விஷயங்கள அவாய்ட் பண்ணுவாங்க. போக மாட்டேன் ம், அப்படிம்பாங்க. இல்ல அப்படின்னா, அங்க போய் ஹெல்த்தியான ஆப்ஷன தேடுவானுக. இத வந்து நான் திட்டுவேன் யாரா இருந்தாலும். நான் ட்ரெயின் பண்றவங்களா ம், இருந்தாலும் சரி, என்கிட்ட யாராவது ஐடியா சொல்லுங்கன்னு கேட்டாலும் நான் திட்டுவேன். ஒரு இடத்துக்கு போறீங்க, ம், என்ஜாய் பண்ண போறீங்க. போற இடத்துல ம். எனக்கு ஹெல்தி தான் வேணும். எனக்கு இதுதான் வேணும். அங்க நம்ம கண்ட்ரோல்ல எதுவுமே இருக்காதே!
ம், ஸோ ம், அப்படிங்கிறப்ப அங்க போய் தேடுறதுக்கு அந்த இடத்துல போறீங்களா? அங்க என்ன புதுசா அவைலபிள் இருக்கு? அந்த ஃபுட் அங்க தான் அவைலபிள் இருக்கா? வாங்குங்க, டேஸ்ட் பண்ணுங்க, சாப்பிடுங்க. ரொம்ப அள்ளி அடிச்சு தாக்கிராம, லைட்டா ஓரளவுக்கு சாப்பிட்டுட்டு, அப்படியே நீங்க மேனேஜ் பண்ணிட்டு, ரிட்டர்ன் வந்துட்டு ரெகுலரா நீங்க கன்டின்யூ பண்ணிக்கலாமே. என்ன ட்ரிப் கரெக்ட் அதிகபட்சம் தான், என்ன கரெக்ட் ஒரு தான். ஒரு 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 மாசமா நம்ம எல்லா வேலையும் விட்டுப்புட்டு ட்ரிப்பா இருக்க போறோம் நம்ம. ம், அதிகபட்சமா ம், ஒரு 4, 5 நாள் ஒரு 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 வாரம் இருப்போம். இல்ல அதையும் ம், மீறி யாருக்காவது ட்ரிப்பா இருக்கிறதா இருந்தாலும், அவங்க கொஞ்சம் யூசுவல் ஹேபிட்டுக்குள்ள வந்துருவாங்க. போன ஒரு ஆரம்பத்துல ம், 1, 2 நாட்கள் மட்டும் தான் அந்த அளவுக்கு நல்லா சாப்பாடு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருப்பாங்களே தவிர, அப்புறம் அவங்க யூசுவல் ம், ஹேபிட்டுக்கு வர ஆரம்பிச்சுருவாங்க. ரெகுலரா சாப்பிடுறதுக்கு மாற ஆரம்பிச்சுருவாங்க. அப்படி ம், மாறும் பொழுது, உங்க கண்ட்ரோல்ல இருக்கும் பொழுது, அந்த விஷயங்கள பண்ணிட்டு போயிரலாமே. நான் வெளிய போயிட்டு நான் ட்ரிப்ல போய் நான் டயட் இருக்கேன். இதுல எவ்வளோ கேலரி, அதுல எவ்வளோ கேலரி அந்த மாரி இந்த மாரி இடங்கள்லயும் இத வந்து நான் பார்க்கறது வந்து நான் வேண்டாம். இது ஒரு வெட்டி வேலை அப்படின்னு தான் சொல்லுவேன் நானு. அதனால எந்த ம், அளவுக்கு ம், கண்ட்ரோல் இருக்க விஷயங்கள கண்ட்ரோல் பண்ணணும். எந்த இடத்துல என்ஜாய் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணணுமோ அது பண்ணணும். இதெல்லாம் சேர்ந்தது தான் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். ம், ஸோ ம், இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா, ஒரு எனக்கு வந்து இந்த டாக்டர் பால் ஒரு வீடியோ சுத்தமா பிடிக்காதுங்க. எனக்கு வந்து மத்த எந்த வீடியோனாலும் சரி நான் பயங்கர ட்ரிகர் ஆகுற ஒரு வீடியோ ஒண்ணு இருக்கு. ம். மதுரையில ரயில்வே ஸ்டேஷன் இதுல வந்து பிரேம விலாஸ் அல்வா கடை இருக்கும். அந்த இடத்துல அது ஓகே. ரொம்ப ஃபேமஸு. அந்த இடத்துக்கு வரக்கூடிய எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, போனாங்கன்னா ஒரு 100 கிராம் அல்வா கையில குடுத்துருவானுங்க. நல்லா சுட சுட. ம், அது ம், இவனுங்க ம், இன்னமும் இந்த ஒரு மட்டை இலைய எங்க கண்டுபிடிச்சு அவனுங்க தேடுறான்னு எனக்கு தெரியல. அந்த இலையில அத ம், சுருட்டி வச்சிருப்பானுங்க. அது அதிகபட்சம் வந்தீங்கன்னா, பிச்சீங்கன்னா 2டே வாய் தான் வரும் உங்களுக்கு. அப்படி ஒரு ம், பிச்சுமே ஒரு வாய்க்குள்ள போடுங்க. இன்னொரு பீஸ் இருக்கும். அப்படியே வாயில போடுங்க. டபக்குன்னு முழுங்கிருவீங்க. கடிக்க கூட எதுவும் இருக்காது. ம், முழுங்கிருவீங்க முடிஞ்சுச்சு. அத ம், வச்சுக்கிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருப்பான். இதுல எவ்வளோ எண்ணெய் ம், தெரியுமா? ம், இதுல எது தெரியுமா? இது சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் ம். அது இதுன்னு பேசியிருப்பான். ஏன்டா அது ஒரு எவ்வளோ நாள்ல ஒண்ணும் ஊம்ப போறது இல்லடா டேய். ம், அவ்வளோதான். அது எவ்வளவு வந்துறப்போது, அந்த ஒரு நாள் அந்த கொஞ்சம் ரிலாக்ஸா சாப்பிடுறதுல என்ன பிரச்சனை வந்துறப்போது? இப்ப இவனு இந்த இந்த இ மாதிரியான பெர்சன்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய அந்த பயம் தான் நெறைய பேர் வந்து இந்த மாரி ம், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்றதோ, இல்ல அத பார்த்தோனே பயப்படுறதோ வர்றது. முதல்ல இந்த ம், ஃபுட்ட பார்த்து எதுவும் பயப்படக்கூடாது. இந்த ஃபுட் ம், சாப்பிட்டா ம், என்னமோ ம். ஆயிரும். அந்த ஃபுட் சாப்பிட்டா ஆயிருமோ? அந்த மாரிலாம் பயப்படக்கூடாது. பயப்படாம அப்ரோச் பண்ணணும். அதான் ரொம்ப ரொம்ப இப்போ முக்கியம். நீங்க வந்து ஆ சொன்னீங்க இல்லையா? இந்த மெயினா சினிமா தியேட்டர் போறப்ப இத ரொம்ப பல்ல கடிச்சு தண்ணிய மட்டும் குடிச்சுட்டு வர ஆட்கள நான் நெறைய பார்ப்பேன். ம். நானே ஒரு ம். காலத்துல அந்த மாரி இருந்தேன்னு வைங்க. ஆனா, ம். நீங்க சினிமா தியேட்டருக்கு போறீங்க அப்டின்னா, காஃபி வாங்கி குடிக்கிறதுனால ஒண்ணும் ஆக போறது கிடையாது. அதே சமயம் பாப்கார்ன் வாங்கி சாப்பிடுங்கடா. நீங்க கேக் அவ்வளோதான். வாங்கி சாப்பிடு, ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுன்னு யாரும் சொல்லல. பாப்கார்ன் வாங்கி சாப்பிடு. பாப்கார்ன்ல நீ அந்த ஃப்ளேவர் போட்டே நீ சாப்பிடலாமா? நான்லாம் சினிமா தியேட்டர் போனாலே பாப்கார்ன் தான். எப்பா சினிமா தியேட்டருக்கு போறதுக்கு இப்ப சில பாப்கார்ன் சாப்பிடறதுக்குலாம் சினிமா தியேட்டர் போவேன். அதெல்லாம் வேற பிரச்சனை. பட் ஆ. பாப்கார்ன் இஸ் லோ கேலரி ஸ்நாக் கார்ப் தான் அது. தான். லோ கேலரி கொஞ்சம் குட் கார்ப் தான் கு அதுவும். அ க அதனால வந்து அவ்வளதான். சொல்லுங்க, கார்போட சொல்லுங்க. ஃபைபரும் இருக்குங்க அதுல. அதான் சொல்றேன். நீங்க பாப்கார்னே ஆயி வரும். நீங்க அத கவனிச்சிருக்கீங்களா எப்பவாது? அது ஒண்ணு வந்து ஃபைபரா இல்ல, இருக்கணும். இல்ல. இல்ல பாப்கார்ன் எனக்கு பழசா இருக்கணும். அ அ இல்ல, இல்ல சொல்றேன். லைக் வந்து கொஞ்சம் லைட்டா இருக்கும். நீங்க பாப்கார்ன் சாப்பிட்டீங்க அப்டின்னா, ரொம்ப ம். ஹெவியா இருக்காது. ஒரு சில நேரம் வந்து கொஞ்ச நேரம் திம்முன்னு இருக்க மாரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு 2 ஹார்ஸ் கழிச்சுலாம் பார்த்தீங்கன்னா, வயிறு லைட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா. ஆ. அததான் சொல்றேன். ம். பாப்கார்ன் என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. அதுக்காக கேரமல் பாப்கார்ன் அந்த மாரிலாம் இல்ல. நார்மலா ஒரு ஆ. சால்ட்டட் பாப்கார்ன் சாப்பிடுறியா? நீட்டா அந்த அது 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 என்னங்க பொடி? ஏதோ பொடி குடுப்பாங்களே! அந்த பொடி போட்டீங்களா? சீசனிங்க. பொடி அதுவும் இந்த சீசனிங் சாரி. எனக்கு டக்குன்னு வந்து பேர் வரல மெக்சிகன் ஃப்ரெண்ட். சீசனிங்ன்னு ஒண்ணு வச்சிருப்பானுங்க. இன்னொன்னு வந்து ஆனியன் ம். கிரீம்ன்னு ஏதோ ஒண்ணு வச்சிருப்பானுங்கங்க. ஆ அத ஆனியன் மட்டும் கிரீம்ன்னு பார்த்தா சொல்லிட்டு அள்ளி கொட்டிருவேன். ஒயிட் ஒயிட்டு. கலர்ல போட்டு கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கும் அது. அந்த அந்த லேஸ்ல வந்து அந்த அதேதான். பச்சை கலர் லேஸ் ஃப்ளேவர்ல ஆ இருக்கும். சரியா? கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். அதுவும் நல்லா ஆ தான் இருக்கும். ஆரஞ்சு கலரும் நல்லா தான் இருக்கும். ஓரியாங்கோ சீசனிங்கா? அது என்னன்னுலாம் எனக்கு பேர்லாம் தெரியலங்க. சரியா? அது பொடின்னு கடந்தா ஆ, போட்டுருவேன். ஆ. சரியா? பான் பராக் பொடிய மட்டும் வச்சா ஐயோ! எனக்கு இருக்கிறதுலயே இது வரைக்கும் இம்யூனிட்டி ஆகாதது அந்த பான் பராக் மட்டும் தான். அதனால வந்து இந்த பொடிய மட்டும் வச்சாய்ங்க அப்டின்னா, ம். சீசனிங் பொடி. சரியா? அத ம். வச்சாங்கன்னா நீட்டா கொட்டி, ஆ நேக்கா இதெல்லாம் போட்டு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி, படம் முடியிற வரைக்கும் பாப்கார்ன் சாப்பிடுங்க. காஃபி குடிங்க. ஜாலியா இது பண்ணுங்க. பிவிஆர் போனீங்கன்னா உங்களுக்கே வாங்கணும்னு தோணாதுங்க. ஏன்னா ஒரு பாப்கார்ன் ரூ. 400 ஒரு ஆமா. காஃபி ரூ. 150 ம். மாசம் ஆரம்பத்துல போறப்போ வாங்குவோம். கடைசிலலாம் இந்த கெனப்புண்டேட்டாவா வாங்குறது இல்ல. அப்டின்ட்டு அங்க வந்துரும். போய் தண்ணிய குடிச்சிட்டு வர்றது பிரச்சனை கிடையாது. பிவிஆர் போனீங்கன்னா, ஆமா, தண்ணிய குடிச்சிட்டு வந்துருங்க. பிரச்சனை இல்ல. ஆமா. பினான்சியல் அட்வைஸ் இது.
ஆமா தண்ணிய குடி அப்படின்ட்டு போறியா 3 கப்பு தண்ணி குடிக்கிறியா ஒண்ணுக்கு போயிட்டு நீட்டா உள்ள போயிடு அவ்வளவுதான். இல்ல ரொம்ப பசிக்குது அப்படின்னா நீ வாட்டுக்கு 400 ரூபாய் கொடுத்து பாப் மட்டும் சாப்பிட்டு வந்துரு. ஸ்மால் பாப்கார்ன் போறது பெட்டர். மீடியம் பாப்கார்ன்லாம் வேண்டாம், ஸ்மாலே பெட்டர். போயிட்டு இந்த மாதிரி சாப்பிட்டு வந்துருங்க. இந்த மாதிரி நீங்க போற இடங்கள்ல ஒரு ஆல்டர்னேட் தேடுங்க. சரியா? இப்ப நீங்க ஒரு ட்ரிப்பு போறீங்க, இப்ப அங்க வந்து கடாய் சிக்கன் கொண்டு வந்து வைக்கிறான். இப்ப நான் வந்து இதெல்லாம் சாப்பிட முடியாது, அதெல்லாம் இல்ல, மட்டும் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு அதை கொஞ்சம் அளவா வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். டூ மச் ஹெவியா அன்னைக்கு மட்டுமே நான் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்றேன், இந்த அன்லிமிட்டெட் பிரியாணி போயிட்டு நான் இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்றேன் பாரு அப்படின்ட்டு சாப்பிட்றேன்னு சொல்ற எந்த நாயுமே சாப்பிடாதுங்க. சரியா? நான் வந்து இந்த மாதிரி நம்மள பிரியாணி சாப்பிட கூப்பிட்டு போவாங்க, சைலண்டா உட்காந்துருப்பேன். சரி ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு பிரியாணி சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன ஆகும்னா அந்த பசிக்கு உள்ள போயிட்டே இருக்கும். ஒரு 3 பிளேட், நான் 3.5 பிளேட் போயிடும். சரியா? 3.5 பிளேட்னா ஒரு கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன். முதல் தடவை நிறைய வாங்குவோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 50 கிராம்ஸ் ஒரு 100 கிராம்ஸ்னு வாங்குவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு 3.5 பிளேட் அந்த கணக்குல சொல்றேன். ஸோ அந்த ஒரு 50 கிராம்ஸ்ல அந்த மாதிரி நம்ம நிறைய சாப்பிட்டுருப்போம். ஆனா அந்த தற்கூரி பாத்தீங்கன்னா ஒரு அரை பிளேட் சாப்பிட்டு போதும் மாப்பிள்ள என்னால முடியல அப்படிமா. இதுக்கு என்ன புண்டைக்கு இவ்வளவு பேசிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இத்தனைக்கும் நான் பிரியாணி சாப்பிட்டு ஆர்டர் பண்ண அடுத்த தந்தூரியும் சாப்பிட்டு சரி இன்னைக்கு ஒரு புடி, என்னைக்காவது ஒரு நாள் தான் பசிக்குது, மொத்தமா புடிச்சிட்டு சாயந்தரம் எதுவும் சாப்பிட வேண்டாம், சாயந்தரம் டீயோட நிப்பாட்டிடலாம், திரும்பி நைட்டு பசிச்சா பாத்துக்கலாம், இல்லாட்டி அப்படியே விட்டுருவோம் ஃப்ரீயா. ஏதாவது ஒரு சாலட் மாதிரி எடுத்துட்டு நைட் அப்படியே ஏன்னா அதுவே ஹெவி தானே. லைக் பிரியாணி சாப்பிட்டோம்னாலே ஒரு நாளைக்கு தேவையான மொத்த கேலரியும் அந்த பிரியாணிலே வந்துடும். சிக்கன் அந்த மாதிரி நீங்க சைட்ல எக்ஸ்ட்ரா இது மாதிரி சாப்பிட்றீங்கன்னா நீங்க ஆல்மோஸ்ட் உங்களோட ப்ரோட்டீன் கோல்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம். ஸோ அது இருந்ததுக்கு அப்புறம் நைட்டுக்கு வந்து நீங்க லைட்டா ஒரு கார்ன் போட்டோ இல்ல ஸ்வீட் கார்னோ இல்ல வந்து ஒரு சாலடோ இல்ல ஒரு ஆப்பிளோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று சாப்பிட்டு கூட படுக்கலாங்க. இல்ல ஹெவியா இருக்கு, கசகசன்னு இருக்கு அப்படின்னா நீங்க ஃப்ரூட்ஸ் போறது பெட்டர். ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு நீட்டா ஓகே வரட்டா பரமா படுத்துறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துறலாம். ஸோ அவ்வளவுதான். அந்த மாதிரி வந்து நீங்க சப்ஸ்டியூட்ஸ், ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் ஆல்டர்னேட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றதையும் நீங்க பார்க்கணும். மெயினா ஒரு விஷயம் என்னன்னா ஆல்டர்னேட்டை நீங்க ஹையர் ஆல்டர்னேட்டிவா நீங்க பார்க்க கூடாது. லைக் வந்து இப்ப நான் வந்து ஸ்வீட்ஸ் சாப்பிட மாட்டேன், ஆனா அதுக்காக நான் ஓட்ஸ் பேன் கேக் சாப்பிட்றேன், நம்மளால அதை பண்ண முடியாது. பண்றவங்க இருப்பாங்க, ஏர் ஃப்ரையர்ல போட்டு ஃப்ரை பண்ற ஆட்கள் தனியா இருப்பாங்க, அதுக்காக நம்மளால அதை பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. அப்போ எனக்கு அவைலபிலிட்டியில என்ன இருக்குங்கிற அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அதை தான் நான் சொல்ல வந்தேன். உங்களுக்கு பாயிண்ட் இருக்கா? ஆமா. இப்ப அவைலபிள் ரீப்ளேஸ்மெண்ட்னு ஒண்ணு சொல்றோம்ங்க. இப்ப அவைலபிள் ரீப்ளேஸ்மெண்ட்ன்றது ஒரு விஷயம். இது வந்து வெளியில சாப்பிடுறது. இப்ப வீட்டு சாப்பாடுக்கே வருவோமே. இப்ப டயட் இருக்கிறோம்னு ஆரம்பிக்கிற நிறைய பேருடைய கேள்வி வந்து எதை கட் பண்ண இல்ல எதை ஆட் பண்ண அப்படிங்கறதான் ஆரம்பிப்பாங்க. அதுவும் முக்கியமா வந்து ஃபுட் பேரா சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இது ஒயிட் ரைஸா நான் கட் பண்றேன், நான் வந்து வெஜிடபிள்ஸா சாப்பிட போறேன், நான் இந்த மாதிரி காய்கறி கீரை சாப்பிட போறேன், நான் தோசை இட்லி சாப்பிட போறது இல்ல, நான் சப்பாத்தி சாப்பிட போறேன். அது மாதிரி ஓட்ஸ் இந்த மாதிரி ஃபுட் ஆப்ஷனா சூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து தோசையை கட் பண்ணா சப்பாத்தி. ஏன் சப்பாத்தி? சப்பாத்தினா டயட் இருக்கேன், சப்பாத்தி சாப்பிட்டா வெயிட் குறையும். அந்த மாதிரி தனித்தனி ஃபுட்டுக்கு தனித்தனி கேரக்டர்ஸ் இருக்கு. இந்த ஃபுட்டு இதை பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அதாவது நமக்கு தான் அது சப்பாத்தி, தோசை, இட்லி வாய்க்குள்ள போயிருச்சு, உடம்புக்குள்ள போயிருச்சுன்னு வைங்களே, அதெல்லாம் வந்து மேக்ரோஸ், மைக்ரோஸ் அவ்வளவுதான். அதுல கார்ப்ஸ் இருக்கா, புரோட்டீன் இருக்கா, ஃபேட் இருக்கா, அதுக்கேத்த மாதிரி உடம்பு அதை டைஜஸ்ட் பண்ணும், அவ்வளவுதான். நீ வந்து இட்லி சாப்பிட்டியா, தோசை சாப்பிட்டியா, இல்ல நீ வந்து சப்பாத்தி சாப்பிட்டியா, ஓ இவர் சப்பாத்தி சாப்பிட்டிருக்காரு பார்த்து பண்ணுங்க ப்ரோ, கொஞ்சம் குறைச்சு விடுங்க அப்படியோ, இல்ல ஏய் தோசை எக்ஸ்ட்ரா 2 ஸ்பூன் நெய்யை ஊத்திருக்கேன் பார்த்து சேர்த்து விடு அப்படியோ, இப்படி உடம்பு வந்து ஒர்க் ஆகுறது கிடையாது. இட்லி சாப்பிட்டிருக்காரு லைட்டா டைஜஸ்ட் பண்ணி விட்டுருவோம் அப்படின்லாம் எதுவும் நடக்காதுடா. அதனால அது சாப்பாடு இண்டிவிஜுவல் ஃபுட்டே தவிர நம்ம உடம்புக்கு இப்படிதான் அதை அப்ரோச்சே பண்ணும். ஏன்னா எல்லா ஃபுட்டுமே வந்து உடம்புல பிரேக் டவுன் ஆகி நம்ம வயிற்றுல வந்து, அதாவது பிரேக் டவுன் வந்து ஒரு ஒரு மேக்ரோஸ் ஒரு ஒரு மாதிரி ஆகும். இப்போ கார்போஹைட்ரேட் ஒரு மாதிரி, ஃபேட் ஒரு மாதிரி, புரோட்டீன் ஒரு மாதிரி ஆகும். அதுக்குன்னு தனித்தனி என்சைம்ஸ் இருக்கு. அந்த என்சைம் தான் அதை பிரேக் டவுன் பண்ணும். ஸோ பிரேக் டவுன் பண்ணி உடம்புல நியூட்ரிஷன் அப்சர்வ் ஆயிரும், அவ்வளவுதான். இவ்வளவுதான் டோட்டலா நடக்கிற இதே. ஸோ நியூட்ரிஷன் அப்சர்வ் ஆயிரும்,
உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து வெளியில வந்துருது, முடிஞ்சு. இதே இது மினரல்ஸ் இருக்கும், விட்டமின்ஸோ மினரல்ஸோ, அதுவும் அதே மாதிரி தான். அந்த அந்த மினரல் எப்படி எப்படி அப்சர்வ் ஆகணும், எந்தெந்த இடத்துல போய் சேவ் ஆகணும் அப்படிங்கறது உடம்பு பண்ணிக்கும். அது எதுவுமே நம்ம பண்ண வேண்டியது அவசியம் கிடையாது. இதுல எக்ஸ்ட்ராவா சாப்பிட்டுட்டோம், இப்ப நிறைய நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா உடம்பு என்ன பண்ணும் அப்படின்னா, இங்க பாரு எவ்வளவு எனர்ஜி நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கு, இதை எடுத்து வை, நம்ம அப்புறம் யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு உடம்புல ஃபேட்டா ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஏன்னா ஃபேட் தான் கேலரி டென்ஸ் ஒண்ணு. டென்ஸ் கேலரியா இருக்கும் பொழுது உங்களால நிறைய எனர்ஜி ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அப்படிங்கிறப்ப இதை ஸ்டோர் பண்ண நமக்கு வேணுங்கிறப்ப எடுத்துக்குவோம் அப்படின்னு உடம்பு ஸ்டோர் பண்றதா நம்மளுடைய பாடி ஃபேட்டு. இதை நம்ம உடம்புக்கு எப்பயாவது தேவைங்கிறப்ப உடம்பே அதை பிரேக் டவுன் பண்ணி எடுத்துக்கும். எனர்ஜி தேவை, வா நம்ம அன்னைக்கு எடுத்து வச்சோம் இல்லை குடோன்ல வச்ச மாதிரி அந்த கொழுப்பை வா குறைச்சு எனர்ஜி எடுத்துக்கோ நம்ம அப்படின்னு உடம்பு எடுத்துக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் உடம்பு ஆட்டோமேட்டிக்கா பார்த்துக்கும். நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா சாப்பிடக்கூடிய அளவை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது தான். ஸோ இதுக்கு கொஞ்சம் டெக்னிக்கலா சொல்லணும் அப்படின்னா, எல்லாருடைய உடம்புக்கும் அவங்கவுங்க ஆக்டிவிட்டி, அவங்களுடைய பாடியில இருக்கிற ஃபேட் பர்சன்டேஜ், அவங்க எப்படி தூங்குறாங்க, என்ன மாதிரி வேலை பார்க்குறாங்கன்றத பொறுத்து மெயின்டெனன்ஸ் கேலரின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது அவங்க மெயின்டெனன்ஸ், அதாவது இன்னொன்று இது என்ன சொல்லுவாங்கன்னா டோட்டல் டெய்லி எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிம்பாங்க. ஒரு நாளைக்கு உங்க உடம்பு இவ்வளவு எனர்ஜியை செலவு பண்ணும் அப்படின்னு. அந்த செலவு பண்ற எனர்ஜியில நீங்க தூங்குறதுக்கும் எனர்ஜி தேவை, வேலை பார்க்கறதுக்கு, இப்ப உட்காந்து நம்ம 2 பேரும் பேசுறதுக்கு, நம்ம எங்கேயாவது நடந்து போறதுக்கு, எல்லாத்துக்கும் எனர்ஜி தேவை. இப்ப டிவி பார்த்துட்டு இருக்கப்ப நம்ம ரிமோட்டை கையில பிடிச்சுக்கிட்டே உட்காந்து சேனல் மாத்துறதுக்கு எல்லாத்துக்குமே எனர்ஜி தேவை. இது அந்த அந்த ஆக்டிவிட்டிக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க உடம்புக்கு ஒரு லெவல் ஒண்ணு இருக்கும். இது அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க கூகுள்ல போய் மெயின்டெனன்ஸ் கேலரி அப்படின்னு போட்டீங்கன்னா வரும். அது வரக்கூடிய ஃபர்ஸ்ட் லிங்கே கிளிக் பண்ணி அது சில டேட்டா கேட்கும். நீங்க எவ்வளவு நாள் எக்ஸசைஸ் பண்றீங்க, உங்க வெயிட் எவ்வளவு எல்லாம் கேட்கும். கொடுத்தீங்கன்னா இவ்வளவு கேலரிஸ்ன்னு சொல்லி காமிச்சிரும். அந்த அளவுல சாப்பிட்டாங்கன்னா அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க. கம்மியா சாப்பிட்டாங்கன்னா உடம்பு குறையும். கூட சாப்பிட்டா வெயிட் கெயின் பண்ணுவாங்க. இவ்வளவுதான் இந்த பிரின்சிபல். இதோட முடிஞ்சு போச்சு. இதுக்குள்ள வந்து நான் இதை சாப்பிட்டா எனக்கு வெயிட் கூடிரும், நான் உருளைக்கிழங்கு சாப்பிட்டா வெயிட் கூடிரும், இதை சாப்பிட்டா சப்பாத்தியை சாப்பிட்டா வெயிட் குறைஞ்சிரும், அதெல்லாம் கிடையாது. நீங்க உருளைக்கிழங்கையே நல்லா நெய்யில ஊத்தி பொரிச்சு எடுத்து மெயின்டெனன்ஸ் கேலரிக்கு கீழே சாப்பிட்டீங்கன்னா உடம்பு குறையதான் செய்யும். இல்ல நான் சாப்பிடக்கூடிய சப்பாத்தியவே வெள்ளச்சட்ரா இன்னும் நான் எக்ஸ்ட்ரா 2 சப்பாத்தியை போடு இன்னும் நல்லா உடம்பு குறையணும்னு சாப்பிட்டு மெயின்டெனன்ஸ் கேலரிக்கு மேல போச்சுன்னா உடம்பு வெயிட் போடதான் செய்யும். ஸோ என்னைக்குமே இண்டிவிஜுவல் ஃபுட்டு கிடையாது, ஓவரால் குவான்டிட்டி. அதுதான் வந்து டோசேஜ்னு சொல்லுவாங்க. நீங்க எவ்வளவு எடுத்துக்கிறீங்கன்றது முக்கியம், என்ன எடுத்துக்கிறீங்க, எவ்வளவு எடுத்துக்கிறீங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒருத்தவங்களுடைய ஹெல்த்துக்கு. ஸோ இந்த 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 பேசிக் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு மற்ற நிறைய டவுட்டுகள் நிறைய பேத்துக்கு போயிடும். நான் என்ன பண்ணணும், நான் ஹெல்த்தியா என்ன பண்றது, நான் உடம்ப குறைக்க என்ன பண்றது, நான் ஒல்லியா இருக்கேன், நான் வெயிட் கெயின் பண்ணணும்னா நான் என்ன பண்றது அப்படிங்கிறப்ப இவ்வளவுதான் பிரின்சிபல். ஸோ இதை சுத்தி தான் இந்த டயட்டிங்கு, இதை சுத்தி தான் அவனு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் டயட்டு, கீட்டோ டயட்டு, இந்த டயட் அதுக்கு பெஸ்ட், அந்த டயட் இந்த இதுக்கு பெஸ்ட், எல்லா பிரின்சிபலும் இதுக்குள்ளதான் வரும். அதுக்கு வரேன். நம்ம டாக்டர் நண்பர் வந்து ஒருத்தர் சொன்னாரு, அவரு உங்களோட ஸ்டூடெண்ட்டும் கூட, சரியா? நீங்க வந்து அவருக்கு வந்து டயட்ல டீ குடுக்கலையாம், அதனால நான் ஏன் டீ குடிக்கிறேன்னு என்ன கேள்வி கேட்கறான். யாரு? ஜான் ஸ்டோன்ஸ் தான். அது வந்து நீங்க நான் என்ன சொன்னேன், டேய் நீ வெயிட் லாஸ் பண்றதுக்காக அவர் கொடுக்காம இருந்திருக்கலாம்டா, நான் வந்து இது அது பேர் என்ன மெயின்டைனிங்ல தானே இருக்கேன், அதனால நான் குடிக்கிறேன், எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நான் சொன்னேன். சரியா? சரி, அப்பார்ட் ஃப்ரம் ஜோக்ஸ், ஜான் வந்து ஒரு விஷயம் நீட்டா எடுத்து வச்சாரு. என்ன எடுத்து வச்சாரு அப்படின்னா, ஏகப்பட்ட டயட்டை வந்து இங்க ப்ரொமோட் பண்றதுக்கு ஆள் இருக்கு, ஆனா யாருமே வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்க ஒரு பேலன்ஸ்டான டயட்டை சாப்பிடுங்கிறத யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆப்வியஸ்லி அவர் ஒரு டாக்டர் வேற. அதனால அந்த விஷயம் அவர் சொன்னதுங்கிறது உண்மையான ஒரு விஷயம் தான். இப்போ இந்த டயட் மார்க்கெட் இருக்கு இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங், கீட்டோ டயட்டு, பாலியோ டயட்டு, அதுக்கப்புறம் வந்து டர்ட்டி பல்கிங், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து உள்ள வந்து போட்டு பின்னி பசஞ்சு சோறு குழம்புன்னு போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அதை பத்தி கொஞ்சம் அப்படியே பிரேக் டவுன் பண்ணா
இதாகும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ரீசெண்டா ட்ரெண்ட் ஆகி முடிச்சு சலிச்சு போன ஒரு டயட்டுங்கிறது வந்து கீட்டோ டயட். ஸோ ம். ஃபர்ஸ்ட் அதுல இருந்து ஆரம்பிப்போம். ஸோ இப்போ ஓகே. இவ்வளவு நேரம் நம்ம பேசிட்டு இருந்தது எல்லாமே ஒரு பேலன்ஸ்டு டயட். கரெக்டா? நம்மளோட ஆமா. கரெக்ட். ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஃபிட்னஸ் பண்றதுக்கு நம்ம என்ன நம்ம நம்ம பாடி பில்டர் இல்ல. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க. பாடி பில்டர் டயட்டுங்கிறது தனி. சரியா? அவன் செத்தாலும் ஒரே டயட்டை தான் அவன் திரும்ப திரும்ப சாப்பிட்டாகணும். எடுத்த சிக்கனையே தான் எடுத்து இது பண்ணணும். கலர் கோழி குஞ்சு மாதிரி தான் அவன் இருந்தாகணும். சரியா? அது வேற. ம். அது அவனோட டிசிப்ளின், ஃபுட் டிசிப்ளின். ஆனா நமக்கு அப்படி கிடையாது. நம்ம ஃபிட்னஸோட மைண்ட் செட்டை வச்சுதான் நமக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கு. புரியுதா? நமக்கு ம். வேலைன்னு ஒண்ணு இருக்கு. நமக்கு இதுன்னு ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம லைஃப் ஸ்டைல பேஸ் பண்ணி தான் நம்ம கேலரி இன்டேக் எடுக்கணும். நான் பாட்டுக்கு கிறுக்குதி மாதிரி 1200 கேலரியில தான் நான் சாப்பிடுறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு நல்லா மார்க்கெட்டிங் வேலையில இருந்துட்டு 1200 கேலரி எடுத்தேன்னு வச்சுக்க, செத்து போயிடுவேன். பாதி ம். அலையிறப்பே வந்து எனர்ஜி முடிஞ்சு என்னால முடியல ப்ரோ அப்படின்ட்டு வந்துருவேன். சரியா? அப்புறம் இவென்ச்சுவலி வில் பிட் ஜிம். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. டவுட்டே வேண்டாம். உன் பிரெயினே வந்து உனக்கு மோட்டிவேஷன் கொடுக்காது. டோட்டலி சென்சஸ் கட் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் உனக்கு வந்து மொத்தமா வந்து உன்னை போட்டு தள்ளிடும். ஐ மீன் மோட்டிவேஷனை போட்டு தள்ளிடும். போறதுக்கே தோணாது. பாடி டயர்டா இருக்கும், உடம்பு வலிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இருக்கப்போ உனக்கு ஜிம்முக்கு போகணும்னே தோணாது. சரியா? ஒரு நாள் அப்படி இருக்கிறதுல பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த நாள் பிரேக் விட்டுட்டு அடுத்த நாள் ஜிம்முக்கு கிளம்பி போலாம். பட் தொடர்ந்து அப்படியே இருக்குங்கிறப்ப அது பிரச்சனை. இட் ஹாஸ் டு பி அட்ரஸ்ட் அப்படின்றதான். ஸோ இப்போ இந்த டயட் மார்க்கெட்ல கீட்டோவை பத்தி அப்படியே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்ப கீட்டோ டயட்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன். கீட்டோ டயட்டுடைய மெயின் கான்செப்ட் எப்படி அவங்க ஃபுட்டை ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஆக்சுவலி எல்லா டயட் எடுத்தாலும் நீங்க வந்து மேக்ரோஸ் படி தான் பிரியும். எவ்வளோ கார்போஹைட்ரேட், எவ்வளோ ஃபேட்டு, எவ்வளவு புரோட்டீன் அப்படின்னு. அதுல ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு பிரின்சிபிள் மூலமா இந்தந்த ஃபுட்ஸை சேர்க்கிறோம், அந்தந்த ஃபுட்ஸை அவாய்ட் பண்றோம்னு ஒரு ஒரு ரீசன்ஸ் மூலமா சொல்லுவாங்க. அதுல இந்த கீட்டோ டயட் என்ன பண்ணுவாங்கன்னா, இது மெயின் கான்சன்ட்ரேஷன் வந்து ஃபேட் தான். அதாவது அவங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு மெயின் சோர்ஸ், அதாவது மேஜர் சோர்ஸே வந்து ஃபேட் பேஸ்டு ஃபுட்ஸா தான் இருக்கும். சீஸு, நல்ல பன்னீரு, தென் எக்குனா ஹோல் எக்கு, அப்புறம் நெய்யி, இந்த மாதிரி நல்ல ஃபேட் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் தான் மெயின் ஃபுட்டா வைப்பாங்க. கார்போஹைட்ரேட் லெவல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு 5% அது கீழ தான் இருக்கும். அடுத்து மிச்சம் வந்து புரோட்டீன்ஸ் வச்சுருவாங்க. புரோட்டீன்ஸ் வந்து நல்லாவே வச்சுருவாங்க. நல்ல பாடி வெயிட்க்கு ஈக்குவலன்ட் புரோட்டீன், இல்ல மோர் தென் பாடி வெயிட் அந்த மாரிலாம் செட் பண்ணிருவாங்க. இது சொல்லக்கூடிய பிரின்சிபல் என்ன அப்டின்னா வந்து, நம்மளுடைய பாடிக்குள்ள நம்ம ஏன் ஃபேட் ஸ்டோர் ஆகுது அப்டின்னா, அதுக்கு காரணம் இன்சுலின் தான். இன்சுலின் அதிகமா இன்கிரீஸ் ஆச்சு அப்டின்னா, நம்ம உடம்புல போய் ஃபேட் ஸ்டோர் ஆகும். இன்சுலின் ஏன் நம்ம உடம்புல இன்கிரீஸ் ஆகும்? கார்போஹைட்ரேட் எப்பலாம் நம்ம சாப்பிடுறோமோ, அப்பலாம் இன்சுலின் இன்கிரீஸ் ஆகும். ஓகே. அப்ப இன்சுலின் இன்கிரீஸ் ஆகலைன்னா, ஃபேட் ஸ்டோர் ஆகாது. கார்போஹைட்ரேட் சாப்பிடலைன்னா, இன்சுலின் சுரக்காது. கண்டுபிடிச்சேன்டா புது டெக்னிக் அப்படின்னு இவனுங்களா ஒரு விஷயம் பண்ணி இது கார்போஹைட்ரேட்ட கட் ப்ரூவன் பண்ணானுங்க. டெக்னிக்கா? நான் கூட ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். ஒருவேளை ப்ரூவன் டெக்னிக்குமா இருக்குமோ அப்படின்னு. இல்ல. இல்ல இது ஒண்ணு கண்டுபிடிச்ச மெத்தடாலஜி இப்படிதான். சோ என்ன பண்ணிட்டானுங்க அப்படின்னா, அப்படி நான் கட் பண்ணிட்டேன் அப்படின்னா, இன்சுலினும் ரைஸ் ஆகாது, ஃபேட்டும் ஸ்டோர் ஆகாது. அதாவது திருவிழா நடந்தாதானடா அப்படின்ற மாதிரி இப்படி ஒரு ஐடியா பண்ணிட்டானுங்க. ஐயோ! இப்ப எனக்கு எனர்ஜி தேவை. அட் த சேம் டைம் என் உடம்பு ஃபேட்ட யூஸ் பண்ணணும்ல. ஃபேட்ட பர்ன் பண்ணணும்ல எனர்ஜியா. ஓகே. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க ஃபேட் ஃபுட்ஸா நீங்க எடுத்தீங்கன்னா, உடம்பு என்ன பண்ணும்? ஃபேட்ட பிரேக் டவுன் பண்ணி எனர்ஜி குடுக்கும். அப்ப என்ன பண்ணும்? உங்க உடம்புல இருக்கிற ஃபேட்டையும் அது பிரேக் பண்ணி எனர்ஜி குடுக்கும்ல. கரெக்ட்டா போச்சா? ஹென்ஸ் ப்ரூவ்டு LHS = RHS அப்படின்ட்டு இப்படி இவன டிரைவ் பண்ணி கார்போஹைட்ரேட் தான் நம்ம உடம்புக்கு பிரச்சனை. நீங்க கட் பண்ணிட்டு நீங்க உங்களுக்கு எனர்ஜி தான் தேவை. இப்ப கார்போஹைட்ரேட் ஏன் எடுக்கிறோம்? எனர்ஜிக்காக எடுக்கிறோம். ஃபேட்டும் பிரேக் டவுன் ஆகி எனர்ஜி தான் குடுக்க போகுது. உங்களுக்கு தான் கார்போஹைட்ரேட் இன்சுலினை ரைஸ் பண்ணி ஃபேட் ஸ்டோர் பண்ண வைக்குது இல்ல. நீங்க கட் பண்ணிருங்க. ஃபேட்டா சாப்பிடுங்க. அதுவும் உடம்புல எனர்ஜி குடுத்துரும். உடம்புல ஒரு எங்கேயுமே ஸ்டோர் ஆகாது. நிமிஷம். முதல்ல கார்போஹைட்ரேட்ல இருந்து எனக்கு எனர்ஜி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஃபேட் சோர்ஸ் போய் தொடும். கரெக்ட்டா? ஆமா. ஐ மீன் கார்போஹைட்ரேட்ல இருக்கிற மீதி வந்து எனக்கு ஸ்டோர் ஆக போறதா. அதுக்கப்புறம் உடம்புல வந்து எனக்கு எக்ஸ்ட்ராவா எனர்ஜி தேவைப்படுதுங்கிறப்ப அந்த ஃபேட்ல எரிச்சு எனக்கு வந்து அது கொடுக்க போகுது. இதுதானே பேசிக். ஆமா. அப்புறம் இதுல என்ன நீ ஃபேட்டை தின்னுட்டு மறுபடியும் ஃபேட்ல இருந்து எனக்கு எனர்ஜி வருது, எனக்கு தலை சுத்துது, என்னங்க சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இல்லங்க. அதாவது ஸ்டெப் 2 தான் கார்போஹைட்ரேட் குடுக்கும். நான் போட்டா தானே அதுல இருந்து எனர்ஜி எடுக்கும் உடம்பு. அது என்ன பண்ணும்? என்னடா ஸ்டெப் 2 காணோம். சரி வா ஸ்டெப் 3 அதுக்குன்னு பாடி போக ஆரம்பிச்சிரும். பாடி வந்து ஒரு அடாப்ட் தான்.
நம்ம என்ன மாதிரி அதை இது பண்றோமோ அதாவது அதுக்கேற்ற மாதிரி அது அடாப்ட் ஆகும். அதாவது நீங்க கீட்டோ டயட் சொல்றது எப்படி அப்படின்னா, நான் கார்போஹைட்ரேட்டை கட் பண்ணிட்டு நான் ஃபேட்டாவே உடம்புக்கு கொடுத்துட்றேன், அது ஃபேட்டாவே ம். எரிச்சிட்டு போகுது, நான் கார்போஹைட்ரேட்டே ஆமா கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றானா? ஆமா 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 என்னங்க மடப்புள்ள. அப்படி சரி, ஓகே. ஆமா அப்படி கிரியேட் பண்ணப்பட்டதான் இது. அதுல இன்னும் என்ன சொல்லுவாங்கன்னா ம், ஃபேட் பேர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது இப்ப என்ன பண்ணும் உடம்பு ஆப்வியஸ்லி என்ன பண்ணும், எனர்ஜிக்கு ஃபேட்டை தான் பேர்ன் பண்ணும். ம், அப்ப ம், பாடி ஒரு ஃபேட் பேர்னிங் மிஷினா மாறிடுச்சு. இப்போ உங்க உடம்புல இருக்கிற எல்லா ஃபேட்டையும் அது எப்படி உருக்குது பாருங்க அப்படின்னு இவங்களே கற்பனை பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனா அங்கேயுமே உங்க உடம்புடைய மெயின்டெனன்ஸ் கேலரிக்கு மேல சாப்பிட்டீங்கன்னா ஃபேட் போய் ஸ்டோர் ம், ஆகதான் செய்யும். ம், ஆனா ம், இந்த 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 பாயிண்ட் அவனை விட்டுருவானுங்க. இன்னொன்னு என்ன ம், சொல்லுவாங்கன்னா, இப்போ ஒரு ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம் சொல்லுவாங்க. உடம்புக்கு ம். ஒரு பிரைமரி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து கார்போஹைட்ரேட். அதுவும் மெயினா என்னன்னா கார்போஹைட்ரேட்ல இருந்து வரக்கூடிய குளுக்கோஸ் தான். ஆ, சோ அப்ப குளுக்கோஸ் கரெக்ட். தேவையில்ல அப்படின்னு சொல்றப்ப இவன உடனே என்ன சொல்லுவாங்க, குளுக்கோஸ் வந்தா தானே இன்சுலின் ரைஸ் ஆகுது. ம், இப்ப ஃபேட் பிரேக் டவுன் ஆச்சுன்னா கீட்டோன்ஸ்னு ஒண்ணு வரும். ம், கீட்டோன்ஸ் சரி, செக்ரேட் ஆகும். இந்த சரி. கீட்டோன்ஸுமே இந்த மாதிரி குளுக்கோஸ்க்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா ஒர்க் ஆகும். அதாவது ஓகே. ஆல்டர்னேட் தானே அதாவது தவிர ஸ்பார்க்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணி விடும். அவ்வளவுதான் நமக்கு வந்து எனர்ஜி கொடுக்கறதுக்கு நமக்கு இது பண்ணும். ஆனா ம், ஒரு ஸ்வாப் பண்ணாது. ஒரு குளுக்கோஸ் பண்ணக்கூடிய எல்லா ம், வேலையும் இது பண்ணிராது. ம், ஒத்துக்க மாட்டானுங்க. பிளஸ் இன்னொன்னு என்னன்னா, இவ ம், ஒண்ணும் இல்ல. நீங்க ஃபேட் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பெருசா சாப்பிடாதுங்க. ரொம்ப கம்முன்னு ம், ஆயிரும். ம், ஒண்ணும் இல்ல. ம். ஒ ஒ ஒ 2 ஆமா, எக் ஒயிட்டுக்கும் 2 ஹோல் எக் சாப்பிடறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. டக்குன்னு உங்களுக்கு வயிறு ஃபுல் ஆயிரும். கரெக்ட் தான், கரெக்ட் தான். ஸோ ம், அப்படிங்கிறப்ப ம், ம், இவனு சாப்பிடுற எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஃபேட்டி சோர்ஸா சாப்பிட அவங்களால சரியா பெருசா பெரிய அளவுல சாப்பிட மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்கா அவங்க சாப்பிட அவங்களுடைய கேலரி ம், இன்டேக் வந்து ஒரு ம், 1400, 1500 கேலரி தான் வரும். அதுல அவன் எக்ஸசைஸ் பண்ணி வாக்கிங் கீக்கிங் போனான் அப்படின்னா, ம், ஒரு ம். ஆவரேஜா அவன் உடம்புக்கு ஒரு 2000 கேலரி தேவைப்படுற ரெக்யர்மெண்ட்ல இருப்பான். கம்மியா தானே சாப்பிடுறான். ம். ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிருவானே. ஸோ இப்படி கரெக்ட். ம், இன்டைரக்ட்டா நாங்க கேலரி டெபிசிட் அச்சீவ் பண்றதுனால எங்களுக்கு வெயிட் குறையுது. பாடியில இருக்கிற ஃபேட்லாம் ரெடியூஸ் ஆகுது. ம். அப்ப நாங்க இத ப்ரூவன் மெத்தட்ன்னு சொல்லிட்டு சுத்துறோம். ஆனா விஷயம் என்னன்னா, கொஞ்சம் எவ்வளவு கொஞ்ச நாள்ல பேர்னால இத அவன் செத்தும் இத போயிடுறான். ஃபாலோ பண்ண முடியும்? ம், ம், இல்ல இது அதாவது ம், அது வந்து எக்ஸ்ட்ரீம் கேஸஸ். இப்ப நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் ம். பண்ணேன்ல. இப்ப வந்து நான் இந்த இடத்துல நான் ஆமா. வந்து எக்குன்னு நான் செட் பண்றேன்னு வைங்களேன். சரி. ஒருத்தவங்க கார்போஹைட்ரேட் சாப்பாடு பிடிச்சு இருக்கக்கூடிய ஒருத்தவங்க கொஞ்சம் ஒபீஸா இருக்கிறவங்க. அவங்க ம், இந்த ம், மாதிரி ம், விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டு கீட்டோ டயட் தான் கரெக்ட். இதுதான் ஒர்க் ஆகுது. இத ஃபாலோ பண்ணா நம்ம நெனச்ச மாரி வெயிட் குறைஞ்சிருவோம்னு அவங்க முடிவு பண்றாங்க. எடுத்து ம், ஃபாலோ பண்றாங்க. இப்ப அவங்களுக்கு ம், தினமும் முட்டன்னு குடுத்து, அது மேல ஒரு ம், வெறுப்பு வந்துருச்சுன்னு வைங்களேன், அடுத்து அவங்க டயட்டுக்குள்ளே ம். போமாட்டானுங்க. ஆக்சுவலா கரெக்ட். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க, இந்த மாதிரி ம், டயட்காக அவங்க ஃபாலோ பண்றேன்னு பண்ணி, அதாவது ஃபுல்லா ஹோல் எக்ஸ் தான். காலையில ம். ஹோல் எக், மத்தியானம் ஹோல் எக், நைட் ஹோல் எக்ன்னு வேற எதையுமே குடுக்காம எப்படிங்க அதுவும் என்ன சாப்பிட முடியும்? பண்றாங்கன்னா, எப்படிங்க இந்த சாப்பிட முடியும் ஹோல் எக்? எப்படின்னா, வலுக்கட்டாயமா வால்ல குச்சிய வச்சு குத்துற மாரி குத்தி தண்ணிய குடிச்சு உள்ள தள்ளுறதாம். அப்படி பழகி இப்போ பழகி நான் காலையில அந்த டெய்லி எக் காலையில மேல ஒரு வெறுப்பு வந்துருச்சு. ம், இருங்க இருங்க. இப்ப நான் டெய்லி காலையில எக் ஒயிட்ஸ் ம், எடுத்துவேன். சரியா? ம், ஆனா, அதுவே ஒரு சில சமயம் எனக்கு எரிச்ச புண்டையா இருக்குன்னு சொல்லிட்டு தான் 2 2 முட்டைய மட்டும் உடைச்சு ஆம்லேட் போட்டுட்டு, மீதி 4 ம், தானே இருக்கு. 4 வந்து எக் ஒயிட்டா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்படி சொல்லி ம். சாப்பிட்டுருக்கேன். சரியா? அதுவே ஒரு ஒரு நேரம் எடுத்தா போதும். இன்னும் அதுக்கு மேல நம்ம எடுத்தோம்னா முட்டைய வாழ்க்கை ஃபுல்லா வெறுத்துருவோம். ஏன்னா ஆ, எனக்கு ஆல்மோஸ்ட் சிக்கன் இப்ப அப்படிதான் ஆயிட்டு இருக்கு. சிக்கன வந்து எந்த வெரைட்டில சாப்பிட்டாலும், அது ஒரு மாரி சிக்கன் தானே இது அப்படிங்கிற மாரி ஒரு ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு. சரியா? அதனால நான் ம், என்ன பண்றேன்னா, சிக்கன குறைக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா, அது ம், அது மாரி எனக்கு கம்மியான சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் கிடையாது. அதாவது ஹை ம், புரோட்டீன், லோ காஸ்ட் அப்படின்றது. இப்ப நான் இன்னைக்கு ஒரு பன்னீர் வாங்க அது எனக்கு ரூ. 90. ம், சரியா? ம், 200 கிராம் பன்னீர் ரூ. 90. இதுவே வந்து ம், எனக்கு 250 கிராம் 1/4 கிலோ சிக்கன் வந்து ரூ. 70 தான். சரியா? அப்ப ம், எனக்கு ம், ஈஸிலி அட்டைனபிள் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் வந்து சிக்கன்ல இருந்து தான் கிடைக்குது. என்ன ம், ஆப்வியஸ்லி ம், டெய்லி என்னாலலாம் பன்னீர் திங்க முடியாது. வாரத்துல ஒரு ஆ, நாள் சாப்பிடுவேன், இல்ல 2 நாள் சாப்பிடுவேன் அவ்வளவுதான். அது வந்து ம், வாரத்துல ஸ்டார்ட்டிங் இன்னைக்கு டியூஸ்டே சாப்பிட்டுருக்கேன்னா, அடுத்து ஏதாவது ம், சாட்டர்டே அந்த மாதிரி தான் சாப்பிடுவேன் பன்னீர. சரியா? ம், ஆ, ம். நடுவுல வேற ஏதாவது ஒரு ஆப்ஷன் போய்க்குவேன். ஸோ அந்த மாரி இருக்குல்ல. ஸோ இந்த மாரி இருக்கப்போ எப்படி இந்த மாரி ரொம்ப கொடூரமா வந்து 3 நேரமும் முட்டை அப்படின்றப்போ அது ஒரு மாதிரி என்ன சொல்றது? ஆ, அந்த சைக்காலஜிக்கல் லெவல்ல முட் உங்கள பாதிச்சிரும். எக்ஸாக்ட்டா. அதாவது ஆக்சுவலி ம், பாதிச்சிருச்சு. ம், அவங்களுடைய டயட்ல நான் எக்குன்னு நான் அத அந்த அந்த நேர சாப்பாடே அவங்கள வெறுக்க ஆரம்பிச்சுடுறாங்க. ஐய்யயோ! ம், முட்டையா? ம், ஐய்யயோ! நான் மத்தியானம் முட்டை தான் சாப்பிடணுமா? ம், அப்படின்னு அத
அத வேற வேற மாரி குக் பண்ணாலும், என்ன பண்ணாலும் மைண்ட்ல ம், ரிஜிஸ்டர் ஆயிருச்சு. அந்த எக் மேல ம், வந்த ஒரு ஒரு வெறுப்பு. வன்மம். இந்த மாதிரி நெறைய ஆமா. இந்த மாரி நெறைய பேத்துக்கு ஃபுட் மேல இந்த மாரி எக்ஸ்ட்ரீமான டயட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண வச்சு. ஸோ அதனால தான் வந்து நீங்க இவ்வளோ ஹார்டா போகாதீங்க, இவ்வளோ கட் பண்ணாதீங்க, இவ்வளோ எக்ஸ்ட்ரீமா அப்ரோச் ம், பண்ணாதீங்கன்றது ஏன் நம்ம திரும்ப திரும்ப அத சொல்றோம் அப்டின்னா, இவ்வளவு சொல்றோம்ல, நாளைக்கு ஒருத்தன் வருவான் டப்புன்னு. தி பெஸ்ட் டயட் ஃபார் வெயிட் லாஸ் அவகேடோ தட்டுவடை. அப்படின்னு ஒருத்தன் போட்டான்னு வைங்களேன், உடனே ம், உடனே ப்ரோ பெஸ்ட்ன்னு சொல்லிட்டாருங்க. இதாங்க ம், ஒன் ஆஃப் த அதாவது எப்படி இதை விட இன்னொரு விஷயம் சீக்ரெட் ம், இன்கிரீடியன்ட் ஃபார் வெயிட் லாஸ். இந்த ஃபுட்டை ம், மட்டும் உங்க பாடியில எப்படி ஃபேட் குறையுதுன்னு மட்டும் பாருங்களேன்னு எதனா ஒருத்தன் இன்ஸ்டாகிராம்ல ஏதாவது போட அவ்வளவுதான் முடிஞ்சு ம், டக்குன்னு எல்லாரும் மைண்ட் மாறிடுறாங்க. ம், சோ அதனால இது 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 வந்து எல்லார் மைண்ட்லயுமே அது ரிஜிஸ்டர் ஆயிருச்சா, ம், ரொம்ப ஒரு ஃபோக்கஸ்டா இருக்கணும், இது ரொம்ப ஹார்டா இருக்கும் இந்த வே அப்படின்னு. ம், அதனால என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்ட்னு நினைச்சு ஃபாலோ பண்றாங்க. இப்ப ம், இது வந்து கீட்டோ ஒண்ணு ம், எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போறேன். இன்னொன்னு இருக்கு ம், இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங். ம். இந்த வெயிட் லாஸ் பண்ணணும்னு எல்லாரும் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் தான் இருந்தாவுக்கு திரும்ப என்னுடைய ஃபேவரட் இன்ஃப்ளூயன்ஸ் அந்த ஆள் வீடியோ மேல வீடியோவை போட்டு அப்படியே ஒரு மாதிரி அருண்குமாரா? எல்லாரையும் மாத்திட்டான். டாக்டர் பால் பழனிசாமி. டாக்டர் பால். ஓகே, ஓகே. ம். போட்டு ஒரு வழி பண்ணிட்டாப்புல. நீங்க டா- ஆ, நீங்க இந்த டாக்டர் இன்டர்மீடியட் அருண் ஃபாஸ்டிங்னு இருக்கார்ல. சொல்றீங்கல்ல, ஒரே ஆமா ஆமா. நிமிஷம். இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்னு ம், ஒண்ணு சொல்றீங்கல்ல, இதெல்லாம் ம், இவனுங்க எந்த டைம்ல இருக்கானுங்கிறதே ஒரு பெரிய மேட்டர் தான். இந்த ஆடியன்ஸ் யார் தெரியுமா? இந்த கீட்டோ டயட், பேலியோ டயட்டுக்கெல்லாம் ஆடியன்ஸ் யார் தெரியுமா? இந்த ஒரு ம், மாசத்துல கல்யாணம் ஆக போகுது ப்ரோ, கொஞ்சம் ட்ரிம் ஆனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ம். சொல்லிட்டு எக்ஸ்ட்ரீமுக்கு போவானுங்க. சரியா? பார்த்தா ஆ, கல்யாணத்துக்கு ஆ. முன்னாடி மண்டையை போட்டுருவானுங்க. ம், சரியா? ஏன் அப்படின்னா அதுக்கான காரணம் தான். நான் ஒரு 2 3 ஸ்டோரி கேட்டிருக்கேன் அந்த மாதிரி. லைக் ம், வந்து பன்னீர் மட்டும் தான் திம்மானுங்க. சரியா? எனக்கே வியடா இருக்கும். ம், என்னடா கொஞ்சம் இளைச்ச மாதிரி இருக்குன்னா, ஆமா மாப்ள, இது என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். கீட்டோ டயட்ல இருக்கேன்டா, இந்த மாதிரி எதுவுமே சாப்பிடறதில்ல மாப்ள, ஒன்லி பன்னீர் தான், அது மதிய ம், பன்னீர், இந்த பன்னீர் அப்படிமா. பாப்பா டே லூசு ம், புண்டை, செத்து போயிடுவாடா சீக்கிரம் அப்படியே சொல்லிட்டேன். ப்ரோ நீங்க ம், சீக்கிரம் செத்து போயிடுவீங்க, கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி செத்து போயிடுவீங்க அப்படின்னு. என்ன ப்ரோ இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னா, அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எக்ஸ்பிளைன் பண்றதுனா நமக்கு தெரிஞ்ச அறிவு வச்சு, இங்க பாருங்க, ம், இது இப்ப உங்க உடம்பு இவ்வளவு இதுக்கு ம், முன்னாடி நீங்க என்ன சாப்பிட்டீங்க? தோசை ம், இட்லின்னு சாப்பிட்டு கொடுத்துருக்கீங்க. சரியா? இமீடியட்டா நீங்க அதை இது பண்றீங்க அப்படின்னா, இதுவும் வந்து நீங்க ஒரு சரக்கு அடிக்கிற மாதிரி தான். நீங்க சரக்க ரெகுலரா குடிச்சுக்கிட்டு இருக்கவன்ட்ட போயிட்டு நீங்க வந்து சடனா சரக்க விட்டுட்ட, நான் வந்து தண்ணி மட்டும் தான் குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னா உடம்பு எப்படி அதை ஏத்துக்காதோ, அது மாதிரி இப்ப நீங்க உங்க உடம்புக்கு இதெல்லாம் திணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சரியா? ஒரு ஸ்டேஜ்ல உங்க உடம்பு வந்து அதை மழுங்கடிச்சிரும். அதுக்கப்புறம் நீங்க அதை சாப்பிடறதுக்கு இது பண்ணாம இதையும் விட்டுட்டு அதையும் விட்டுட்டு நடுவுல எதுவுமே சாப்பிடாம உட்காந்தீங்க அப்படின்னா மொத்தமா முடிஞ்சிருவீங்க. அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா உள்ளுக்குள்ளேயும் ப்ராசஸ் வந்து எரிக்கிறதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. சரியா? ஃபேட் இருந்தாதான் அது எரிக்க போகுது. ஆப்வியஸ்லி நீங்க எதுவுமே கொடுக்காம விட்டு எல்லாமே இது பண்ணீங்கன்னா அது அடுத்து எரிக்க போறது உங்க மசில தான். சரியா? மசில் எரிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா மசில் எரிஞ்சிருச்சு, மசில் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து ஆர்கன் பக்கம் அது போகும். அப்புறம் நீங்க வந்து மேல போயிடுவீங்க ப்ரோ அப்படின்ற ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். என்ன ப்ரோ பண்றது அப்படின்னா, சுத்த மூட்டு போய் மெதுவா கம்மியா சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜிம்முக்கு போங்க, ப்ராப்பரான ட்ரெயினரை பார்த்து இது பண்ணுங்க, பொறுமையா குறைங்க. சரியா? ஒரு மாசம் வந்து ஒரு மாசத்துல ஓரளவுக்கு உங்களால வந்து இதாக முடியும். ஓரளவுக்குன்னா பேசிக்கா ஓரளவுக்கு உங்களால வந்து ஒரு ஸ்ட்ரக்சருக்கு இதாயிக்கலாம். ரொம்பலாம் நீங்க போட்டு இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கல்யாணத்துக்குன்னா நீங்க அதெல்லாம் மீதிலாம் மேக்கப்ல பாத்துக்கோங்க. இதுக்கெல்லாம் நீங்க இந்த அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம்ல போனீங்கன்னா யூ வில் பி டெட் அப்படின்னு சொல்லி ஒரு சைக்கலாஜிக்கல் பயத்தை அவருக்குள்ள நான் விதைச்சிட்டேன். இல்ல அது இப்ப விதைச்சிட்டேன் நீங்க அப்படிங்கிறத விட சொன்னீங்கல்ல, அவரை காப்பாத்திருக்கேன். சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல அதான் இப்ப 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 நீங்க சொன்ன விஷயத்தையே கொஞ்சம் சயின்டிபிக்கலா என்ன உடம்புல நடக்குதுன்றதை நான் சேர்த்து சொல்லிடுறேன். இப்ப நீங்க சொன்ன மாதிரி சொல்லுங்க சொல்லுங்க. உடம்பு வந்து மசில் லாஸ் ஆகுறது, ஆர்கன்ஸை பாதிக்குது, இது எல்லாமே நடக்கும். ம், ஆனா ம், என்ன ம், அப்படின்னா எப்படி நடக்கும் என்னன்னா, நம்ம இப்ப சொன்னேன்ல முதல்ல மெயின்டெனன்ஸ் கேலரி, ம், டிடிஇ, டோட்டல் எனர்ஜி, ம், சாரி டோட்டல் டெய்லி எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு இதை வந்து ம், ஸ்பிளிட் ம், பண்ணுவாங்க. எவ்வளவு ம், எவ்வளவு எந்த ஆக்டிவிட்டிக்கு எவ்வளவு எனர்ஜி உடம்பு கொடுக்கும் அப்படின்னு. ம், ம், இதுல இப்ப நம்ம எக்ஸசைஸ் பண்றோம். எக்ஸசைஸ் பண்றதுக்கு ஒரு 10%. கரெக்ட். நம்ம கேஷுவலா நம்ம நடக்கிறோம், வைக்கிறோம். நம்ம நார்மலா வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா, அதுக்கு ஒரு 15%.
நம்ம சாப்பிடுற சாப்பாட பிரேக் டவுன் பண்ணி உடம்பு எடுத்துக்கிறதுக்கு ஒரு 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 பெர்சன்டேஜ், அது ஒரு 10% சம்திங் வரும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஹிட் ஆகி வர்றப்ப நம்ம உடம்பு ஃபங்க்ஷன் ஆகுதுல நார்மலா. நம்ம கரெக்ட். ஹார்ட் ஒழுங்கா பீட் பண்றதா இருக்கட்டும், ஆர்கன்ஸ் தன்னுடைய வேலைகளை சரியா பண்றது, நம்ம தூங்குறது, நம்ம தூங்குறதுக்கும் எனர்ஜி தேவைதான். நம்ம ப்ராப்பரா தூங்குறது, நம்ம இப்ப கேஷுவலா உட்காந்து இப்ப நம்ம பேசுறது, இது எல்லாத்துக்கும் எனர்ஜி தேவை. இதுல மேஜரா தேவைப்படக்கூடிய எனர்ஜி எங்க அப்படின்னா, நம்ம நார்மலா நம்ம உடம்பு ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜி தான். பிஎம்ஆர்னு சொல்லுவாங்க, பேசல் மெட்டபாலிக் ரேட்னு. அதுதான் கிட்டத்தட்ட ஒரு 60% கிட்ட வரும். ஓகே. உங்களுடைய ஒரு டயட் ஸ்ட்ரக்சர் இப்போ ஒரு 60% காரணத்துக்காக நான் ஒரு இதுவா சொல்றேன், ஒரு 2000 கேலரி இருக்கு ஒரு டயட். அதுல ஒரு 60% போட்டோம்னா எவ்வளவுங்க வரும்? ஒரு 1200 1400 கேலரி கிட்ட வருதுன்னு வச்சுக்கோமே, 1300 வருது. அப்ப அந்த கேலரி எல்லாமே உங்க உடம்பு ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கு தேவை, வேற எதுக்குமே இல்ல. உங்க உடம்பு இப்ப இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு தேவை, நீங்க அதை கொடுத்தே ஆகணும். அதுக்கு மேல நீங்க பண்ணக்கூடிய உங்களுடைய டெய்லி ரெகுலர் ஆக்டிவிட்டிக்கு, நீங்க பண்ணக்கூடிய எக்ஸசைஸ்க்கு, இந்த மாதிரி அதுக்கு மேல ஆட் பண்ணிட்டே நம்ம போறோம். இதுல நிறைய பேர் பண்ணக்கூடிய, இப்ப சொன்னேன்ல, ரொம்ப இவங்க எடுத்துக்கூடிய மெத்தட் பன்னீர் மட்டும் தான் சாப்பிடுறேன், நான் வந்து கீட்டோ தான் நான் போறேன் நானு. இல்ல நிறைய பேர் பண்ணுவானுங்க, நான் கார்போஹைட்ரேட்ஸ், அதாவது வெள்ளையா இருக்கிற எல்லாத்தையும் கட் பண்றேன், சுகரை கட் பண்றேன், கார்போஹைட்ரேட்ஸ்க்காக நான் இட்லி தோசையை கட் பண்றேன், சாதத்தை கட் பண்றேன், ஒன்லி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் டயட்லாம் சொல்லுவாங்க நிறைய பேர். அதாவது அப்படிங்கிறப்ப ரொம்ப லோ கேலரி போயிடுவானுங்க. அந்த லோ கேலரி எந்த அளவுக்கு போகுதுன்னா, இப்ப நான் சொன்னேன் உடம்புக்கு பேஸ் அந்த பிஎம்ஆர் பேசல் மெட்டபாலிக் ரேட், அதை விட கீழே போக ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க உடம்புக்கு அந்த மாதிரி எனர்ஜியை நீங்க கம்மியா கொடுக்கும் பொழுது முதல்ல என்ன நடக்கும் அப்படின்னா, தூக்கம் கெடும். நம்மளுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டியை நம்மளால பண்ண முடியாது. ஒரு வேலை பார்க்குறோம், படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு கான்சென்ட்ரேஷன் இருக்காது, டயர்டாவே இருப்போம், தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும், ஆனா தூங்க முடியாது. நம்ம உடம்பு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னா, இந்த வேலைகள், அதாவது இவ்வளவுதான் நமக்கு எனர்ஜி வருது, இந்த வேலையெல்லாம் செகண்டரி. வர்றதே இவ்வளவு எனர்ஜி, இவன் மண்டையில இதுக்கு முடிய வளர்த்துக்கிட்டு அந்த முடி வளர ப்ராசஸ கட் பண்ணு, முடி உதிரட்டும் அவனுக்கு. இருக்கிற எனர்ஜில என்னடா தூக்கம் கேக்குது உனக்கு, எந்திரா. நைட்டு ஃபுல்லா ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சிடும், கண்ட நேரத்துல எந்திரிப்பாங்க. உங்களுக்கு தூக்கம் கெடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகும். உங்களோட பிளட் பிரஷர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், நம்மளுடைய ஆர்கனுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா உடம்பு வந்து இருக்கிற எனர்ஜி வச்சு சர்வைவல் மோடுக்கு போயிடும், சர்வை பண்ணணுமே, அது ஹார்ட் பீட் பண்ண வைக்கணும், மற்ற விஷயங்கள் மெட்டபாலிசத்தை ஹேண்டில் பண்ணணும்ல. இப்படிதான் அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் ஜோனுக்குள்ள போய் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. இதுல ஸ்டார்டிங்லயே அதை ஃபாலோ பண்ண முடியாம குவிட் பண்ணிட்டு வேண்டாண்டான்னு ஓடி வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் இப்ப நீங்க சொன்னீங்களே, நீங்களே லோவரா போய் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு அதுக்கான பக்காவான எக்ஸாம்பிள் நான் தான். ஏன்னா 3000 அரௌண்ட் 3500 கேலரிஸ் என் உடம்புக்கு கொடுத்துட்டு இருந்த ஒருத்தன் சடனா 1200 கேலரிக்கு வந்தேன். சரியா? என்ன என்ன ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு 1800 அரௌண்ட் 1800 இது போதும் இல்ல, 1000 எவ்வளோ கணக்கு தெரியலங்க, 1000 சில்ட்ர கேலரி வந்து ஒரு எப்படி சொல்ற, 60-40 ரேஷியோ, அதான் 60-40 ரேஷியோன்னு வச்சுக்கலாமே. ஒரு 60-40 ரேஷியோக்கு போகுது, 60% நான் கட் பண்றேன் அப்படின்றப்போ, அது இமீடியட்டா கட் பண்றேன் அப்படின்றப்போ, என் பாடியில இருக்கிற எல்லா என் கை கால்லாம் வலிக்க ஆரம்பிக்குது அப்படின்றதப்ப நான் புரிஞ்சிருக்கணும். காலையில இருந்து 2 நாள் தொடர்ந்து வலிக்குதுங்கிறப்பே புரிஞ்சிருக்கணும் அது ஃபுல்லா மசில் லாஸ், ரொம்ப டயர்ட்ல இருக்கேன், ரொம்ப வந்து டீஹைட்ரேட்டட் ஸ்டேட்டுக்கு நான் போயிட்டேன் அப்படின்றதே தெரியாம நான் உட்கார்ந்து இருந்தேன் இல்லையா, அது வந்து மசில் லாஸ். சரியா? அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல வந்து நான் நடக்கிறப்போ பாடி ஒரு ரோடு ஒரு மாதிரி தெரியுது, உடம்பு ஒரு சைட்ல போகுது, மைண்ட் ஒரு சைட்ல இருக்கு. புரியுதா? லைக் பாடி நேரா நகரல, எனக்கு அது ஒரு மாதிரி பேனிக் வர ஆரம்பிச்சிருச்சு, திரும்பி மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. நைட்டு 1:30 மணிக்கு மூச்சு வாங்க ஆரம்பிக்குது, ஸ்லீப் இல்ல, தூங்கிட்டு இருப்பீங்க, திடீர்னு 4 மணிக்கு வந்து விடிய காலையில 4 மணிக்கு பக் 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 பீட் ஆகிட்டே இருக்கும், சம்மந்தமே எல்லாம் ஹார்ட் பீட் ரைஸ் ஆகும். புரியுதா? பிபி எல்லாம் ஒரு தடவை பார்த்தாங்க, அதெல்லாம் போயிடுச்சு, 200 போயிடுச்சு. அந்த டாக்டர் பயந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி வந்து சட்டா கிட்ட எல்லாத்தையும் கலட்டி அப்புறம் பிபி பார்த்தா 140. ஏன்னா அவங்க பிபி பாக்குறாங்கன்னு பார்த்ததுல இருந்து எனக்கு இன்னும் ஹெவி ஆக ஆரம்பிச்சிருச்சு.
ஆ, புரியுதா? எனக்கு இப்பவுமே அந்த சிண்ட்ரோம் இருக்கு. பிபி பார்க்குறப்போ, ஒருவேளை நமக்கு பிபி இருக்குமோன்னு சொல்லி பயந்தே எனக்கு ஹார்ட் ரேட் இன்கிரீஸ் ஆகும் அந்த இடத்துல. ஸோ அந்த அந்த மாதிரிலாம் இருக்கப்போ வந்து என்ன சொல்றது? அந்த அது 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 ஒரு வொர்ஸ்ட் ஃபேஸ்ங்க. என் லைஃப்ல அது ஒரு வொர்ஸ்ட் ஃபேஸ். உண்மதான், நான் அந்த ஃபேஸ உண்மதான். விட்டு வெளில ம். வரதுக்குள்ள எனக்கு ஒரு 1 வருஷம் போயிடுச்சு. இல்ல அதுதாங்க. இதுல அந்த ஃபேஸ விட்டு இப்ப வந்து நீங்க ஓரளவுக்கு ஃபுட்ட ஓரளவுக்கு சேஞ்சஸ் பண்ணி, நீங்க கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுடைய கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டீங்க. ஆனா ஜிம்மே மாத்திட்டேனே. இ ஆ அதான். இதுக்கு அ மேல இருந்தா அ என்ன கொன்றுவாய்ங்கன்னு. நீங்க நீங்க அந்த அந்த நீங்க அந்த ஒரு முடிவு எடுத்து நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து, அதாவது நீங்க டோட்டலா இதெல்லாம் விட்டு வெளிய போல. இன்னமும் ம், உங்களுடைய ஃபுட் ம், கண்ட்ரோல் இருக்கு, ஆக்டிவ்ல எல்லாமே இருக்கு. ஆனா ம், எக்ஸ்பீரியன்ஸ நீங்க கரெக்ட் பண்ணி நீங்க உள்ள ரிட்டர்ன். ஆனா ஒரு 80 டூ 90% பேர் இப்படி வர்றது கிடையாது. ம், ஏன்னா, ம். இது உண்மதான், அவங்க உண்மதான். கோ த்ரூ பண்ணக்கூடிய ப்ராசஸ்ல இது இப்படிதான் இருக்கும். ஏன்னா, இப்போ ஆப்வியஸ்லி திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனைக்கிறப்ப பக்கத்துல எவன்ட்ட கேட்பான் இது அட்வைஸ் கேட்பாங்க. அவன் உடனே ம், எடுத்துட்டு சொத்த பண்ணும்பேன். இவனுக்கு ம். பழைய ஞாபகம்லாம் அப்படியே கிங்குன்னு வந்து போகும். எப்பா ஆமா. தேவையா? ட்ராமாக்குள்ள பி உள்ளாயிருவானுங்க. பிபில வாய் விழுந்தது எனக்கு தான்டா தெரியும். ம். போதும்டா உங்க டயட் வேணாம், ஒண்ணும் வேணாம். நான் நல்லா நிம்மதியா சாப்பிட்டு போயிர்றேன்டா அப்படின்னு அப்படி தப்பா முடிவு எடுக்க ஆரம்பிச்சுடுறாங்க. ஆமா. ஸோ ம். அதனால ஃபுட்டு நீங்க ஒரு டயட்டுக்குள்ள போறாங்க அப்படின்னா, அதாவது யாரு வந்து என்கிட்ட வந்து ப்ரோ நான் ஃபேட் லாஸ் பண்ண போறேன். என்ன பண்ணணும்? அப்படின்னு நாங்க கேட்டா வர சொல்றேன். முதல்ல எதுவும் பண்ணாதீங்க. டக்குனு உடனே எதுவும் பண்ணிறாதீங்க. ம், ம், ம். மெதுவா எக்சர்சைஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. முதல்ல பழக்கப்படுத்துங்க. அதுக்கப்புறம் ஃபுட்ல கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுங்க. ஒரு ஒரு ம். நேரம் மட்டும் புரோட்டீன் ஆட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா சேஞ்சஸ் பண்ணி, அது உங்களுக்கு பழக்கமாக பழக்கமாக நீங்க அடுத்த ஸ்டெப் பண்றது தான் பெட்டரா இருக்குமே தவிர, எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் ஆரம்பிக்கிறேன்டா இன்னைக்கு. இந்த அடுத்த ஓகே. 100 சுகர் நாள். கட், சுகர் கட், ஒன்லி ஃப்ரூட்ஸ், ரைஸ் கட். சரியா? ரைஸ் எதிரி கிடையாதுடா. ரைஸ் நண்பன். அத புரிஞ்சுக்கோங்க முதல்ல. கை கொடுப்பான் தோழன் அப்படிங்கிற மாரி கை கொடுப்பான் ரைஸ் அப்படின்றதுனால ரைஸ என்னைக்குமே கட் பண்ணக்கூடாது. சரியா? அதுதான். ரைஸோட அளவ தான் கட் பண்ணணுமே ஒழிய ரைஸ கட் பண்ணக்கூடாது. அத மண்டையில ஏத்திக்கங்க. ம். அதுதான். அதுதான் உண்மை. ஸோ அதனால அப்படிதான் அத அப்ரோச் பண்ணணும். அதனால தான் நான் டயட் அப்படின்றப்ப இன்னொரு ஆக்சுவலி இத 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 அப்படியே அப்படியே கன்டின்யூ பண்ணிக்கிறேன். அந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் சொன்னேன்ல. சொல்லுங்க, சொல்லுங்க. எப்படி கீட்டோவோ, இப்ப இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்க வந்து புரமோட் பண்ணி, அத நான் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஆரம்பத்துல இருந்தே பெரிய அளவுல போச்சு. ஆனா கரெக்ட்டா ம், கோவிட் டயத்துல வந்து ஒரு பயங்கரமா ஃபேமிலி மெம்பர்ஸ்ல வீட்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் போய் ரீச் ஆனதுக்கான காரணம் டாக்டர் பால் அவரு கூவி கூவி வித்ததுன்னு தான் சொல்லணும். ம். அதுவும் இல்லாம அந்த ஆள் நெறைய மிஸ்இன்ஃபர்மேஷன அள்ளி தெளிச்சிருப்பாரு. அதெல்லாம் தனியா பேசுவோம். அந்த என்னென்னலாம் பேசுவான் பீஃப்ல ஒண்ணு வச்சாங்கன்னு. அள்ளி தெளிச்சாரு அப்படின்ற மாரி அதுதான். ஒண்ணு வந்து எல்லாரும் போட்டு அடிக்கிறதுனே அப்படியே இல்லங்க நான் அப்படி சொல்ல வரல. இத இப்படி சொல்ல வந்தேன்னு ஒரு ஓலுத்தாரு. ம். இப் மறக்க மாட்டேன் நானு. இப்ப நேத்து போட்டிருக்காரு ஒரு ரீலு. சும்மா உள்ள போய் பாருங்க. சப்ளிமெண்ட்ட பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பயத்த அள்ளி தெளிச்சுட்டு போயிட்டாப்ல அசால்ட்டா. கீழ ஃபுல்லா அந்த எல்லாம் அந்த கேள்வி கேட்டுக்கிட்டு ஆளு இருக்காய்ங்க அந்த ஆள. அந்த ஆளு, அதுக்கப்புறம் சந்தோஷ் ஜேக்கப் கூடங்க. இவங்களெல்லாம் நான் ஃபாலோ பண்றது இல்லங்க. இல்ல, இல்ல. நம்ம பண்றது இல்ல. ஆனா கேட்கிறவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால தான் கரெக்ட் அவங்க தான். பேர திரும்ப திரும்ப சொல்றது. இல்ல இவங்கள பார்த்தா இரிட்டேட் ஆகுது எனக்கு. அதனால இந்த சந்தோஷ் ஜேக்கப் ஒரு தடவ வந்து மாடரேட் லெவல்ல பீர் அடிங்க. அதெல்லாம் வாழ்க்கைக்கு நல்லது அப்படிம்பாரு. சரி, நீ வந்து மாடரேட்டா இருந்துருவ. குடியார கூதி அவன் குடிச்சிட்டு மறுபடியும் இது பண்ணானா வாழ்க்கை என்ன ஆகுறது? என்னடா பேசுற புண்டை? அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு எனக்கு. இருந்தாலும் ஒரு வயசுல மூத்தார். டாக்டருங்க. ஒ ம், அ ஒரு விஷயம். முதல்ல நான் சொன்னேன்ல. ஃபுட்ல ம். நல்லது கெட்டது கிடையாது. ஃபுட்டுல கரெக்ட். அளவு ம், தான் முக்கியம்னு. ஆனா இந்த ஒரே ம், ஒரு இது மட்டும் நான் அத டோட்டலா நெக்லெக்ட் பண்றது எதுன்னு கேட்டீங்கன்னா, ஆல்கஹால் தான். ம், ஆல்கஹால்ல ம், இந்த டோசேஜ்லாம் கணக்கு கிடையாது. இத்துணூண்டு ம், குடிச்சீங்கனாலும் அது என்ன எஃபெக்ட் பண்ணுமோ அத பக்காவா பண்ணிட்டு போயிரும். ம். ஸோ அள்ளி ஆல்கஹால் தின்னாலும் பீ உடம்புக்குள்ள தான், தொட்டு போச்சுன்னா நக்குனாலும் பீ தான். பீ தான்டா. இல்ல, இல்ல. அதான் அதுதான். ஆனா எப்படி சொல்ல வரேன்னா, ஒண்ணும் இல்ல. உங்க உடம்புக்குள்ள ஆல்கஹால் நுரைஞ்சிருச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா உடம்பு அத ஃப்ளஷ் அவுட் பண்ணி வெளிய அனுப்புற வேலைய தான் வேலையா பாக்குமே தவிர, மத்த எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிரும். நீங்க ம், ம், சாப்பாட டைஜெஸ்ட் பண்றத ஸ்டாப் பண்ணும். ம், ஃபங்ஷன்ஸ அதாவது அந்த மெட்டபாலிசம்ல மெயினா இந்த ஆல்கஹால வேகமா உடம்புலருந்து வெளிய அனுப்பணும். வேக வேகமா லிவர் ஒர்க் பண்ணும். அப்ப ம், பயங்கர லோடு தான் ஆகும் லிவருக்கு. ம், அப்ப ம், ம், இந்த ஆல்கஹாலோட டாக்ஸிசிட்டி லிவர்ல பயங்கரமா விழுகும். ம். உங்களுக்கு வந்து நம்ம பிரெயின் சிக்னல்ஸ்ல வந்து இந்த தாகம் எடுக்கக்கூடிய இது இருக்கு தெரியுங்களா? அதை ஆமா. இன்கிரீஸ் பண்ணி விட்டுரும். அதே மாரி ஓகே. ம், ஆல்கஹால் வந்து ஒரு டயூரிட்டிக் அப்படிம்பாங்க. அதாவது உடம்புல இருக்கக்கூடிய நீர ஃபுல்லா வெளிய எடுக்கக்கூடியது. டக்குன்னு ம். வேர்க்கும். நெறைய யூரினேட்
பாடியில இருக்கக்கூடிய வாட்டர் லெவல் குறையும். டீஹைட்ரேட் ஆவாங்க ம், பயங்கரமா. அதுலயும் இவனு ம், சொல்லுவானுங்க, ம், "நான் ஃப்ரூட்ஸ் தான் ப்ரோ சாப்பிடுறேன். ஃப்ரூட்ஸ் ஹெல்தி ப்ரோ. ம், ஃப்ரூட்ஸ டைஜஸ்டே பண்ணாது உடம்பு. ஆல்கஹால் உடம்புல இருந்துச்சுன்னா. ஸ்டாப் ம், பண்ணிட்டு ஆல்கஹால ஃப்ளஷ் அவுட் பண்ணிட்டு அப்புறம் நான் உன் வேலைய பார்க்குறேன்னு வந்துரும்." ம். அந்த மாதிரி இந்த ஆல்கஹாலுடைய எஃபெக்ட்ட நீங்க என்ன பண்ணியுமே உங்களால சரி பண்ண முடியாது. அது ஓகே. எல்லாரும் மனசு இது என்னங்க இது பயமுறுத்துற மாரி ஆமா பயந்து முறுத்துறேன். ம். நீங்க வந்து பயந்து தான் ஆகணும். ஏன்னா அந்த எதுக்கு மாதிரியான தொடர? எஃபெக்ட்ட உடம்புல குடுக்கும். ம், 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 இதெல்லாம் சந்தோஷ் ஜாக்கப் பேசுறப்பலாம் செம சிரிப்பு. ம். ஆல்கஹால் நல்லதா, கெட்டதா வீடியோ போடுறேன். டேய் பைத்தியக்காரா! இன்னொரு பைத்தியக்காரன் பார்த்திருக்கீங்களா? தமிழ் தப்பு தப்பா பேசுவான். ஏய் என்னாடா? பாத்திருக்கேன், பாத்திருக்கேன். என்ன மச்சான், என்ன ப்ரௌன் ரைஸ் வந்து எவ்வளோ இதுவாடா? டேய் ஆ மச்சான், அந்த ராக்கு மாரி அவன் டாட்டூ அவனே போட்டுக்கிட்டு தான். வந்து கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருப்பான். இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் ஸ்டுடியோன்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டா ம், ஞாபகம் நான் தமிழ் ஹெல்த் வரும். ம், ஆல்கஹாலுக்கு என்ன சைட் டிஷ் வைக்கணும்னு பேசிக்கிட்டு இருப்பான் பைத்தியக்காரன். அதுக்கு ம். கீழ கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். "ப்ரோ சிப்ஸ் சாப்பிடலாமா? என்ன முறுக்கு சாப்பிடலாமான்னு?" டேய், நீங்க என்னடா ம். அவன்ட்ட போய் இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ம். இது தெரியல. இது அந்த லட்சணத்துல இருக்கு. ஆனா இதுதான் நெறைய பேர் பார்க்குறாங்கன்றது தான் ரொம்ப சோகமான விஷயமா இருக்குது. மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்கானுங்க அவனுங்க. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஆடியன்ஸ் ரொம்ப கம்மி. சரியா? நம்ம ஆடியன்ஸ் யோசிப்பாங்க. பாட்காஸ்ட் ம், ஆடியன்ஸ் வந்து யோசிப்பாங்க. இது ம், பண்ணலாமா? வேண்டாமாங்கிற ஒரு டவுட் இருக்கும். அதுக்கு நமக்கு ஆக்சஸிபிலிட்டியும் அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம கிட்ட கேட்கறதுக்கான ஆக்சஸிபிலிட்டியும் அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கு ம், தகுந்த மாதிரி அவைங்க ஃபாலோவும் பண்ணுவாய்ங்க. இப்ப இவைங்கலாம் அப்படி கிடையாதுல்ல. அவன் வந்து ம், ஒரு கமர்ஷியல் ஹீரோ மாதிரி. சரியா? மெயின் இதுல ம். வந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோ மாதிரி இருக்கான். அப்படியே ம். பிளைண்டா ஃபாலோ பண்ணுவாய்ங்க அவன. அவன் என்ன உண்மதான். சொன்னாலும் அது வேத வாக்கு. ம். இது கருவாட்டுல வந்து இவ்வளவு கிராம் புரோட்டீன் இருக்கு தெரியுமா? அப்படின்னு ஆமா. சந்தோஷ் அவர்தான் ஜேக்கப் அந்த வந்து ஆள் ஒரு தான். வீடியோ வீடியோ போடுவாரு. சரியா? ம். ஆனா அந்த கருவாட்டுல வந்து நம்ம வாங்குற கருவாடு எல்லாமே ஃப்ரெஷ் கருவாடா? அதுல எவ்வளவு டாக்ஸின் இருக்கு? அதுல இருக்கிறது எல்லாமே ப்ராப்பரான ஒரு இதுதானா? அத கழுவி இது பண்ணணுமா? இது பண்ணக்கூடாதா? அது முன்னாடி ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்கு. கருவாடு செய்றது ஒண்ணும் அதுக்கு ஈஸி ப்ராசஸ் கிடையாது. எவ்ளோ நம்ம எடுத்துக்க முடியுன்ற லெவல் இருக்கு நமக்கு. ஏன்னா அதுல ம், ம், ம். பயங்கர ஹை சோடியம். அது நம்ம ஆமா. உடம்பு எவ்வளோ எடுத்துக்கிட்டு அதுவும் ஒரு மெத்தட்லாம் சொல்லுவாங்க. இவ்வளோ நேரம் ஊற வைங்க, ம், அவ்வளோ நேரம் ஊற வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ம். அப்படியுமே அதுல இருக்குமே. இவ்வளோ நாள் அது அவ்வளோ ட்ரை நான் ஆயி ஒரு அதுல நாள் ஊற இறங்குறது. வச்சு சாப்பிட்டேங்கய்யா. இந்த ம். சந்தோஷ் ஜேக்கப் வீடியோ பார்த்துட்டு தான் சாப்பிட்டேன். அ. என்னால அது 50 கிராமுக்கு மேல எடுத்துக்கவும் முடியல. தொண்டெல்லாம் போய் குத்துது அது. சரியா? அ நான் தப்பா முடியல. சொல்லல. சரியா? அ. அது நான் செஞ்ச லெவலுக்கு என்னால அவ்வளவுதான் சாப்பிட முடிஞ்சுச்சு அத. ம். அதுல நேச்சுரலாவே உப்பு இருக்கா? அதனால என்னால அந்த உப்பு ஆமாமா. கன்டென்ட்ட நெறைய கன்சியூம் பண்ணிக்க முடியல என்னால. அது 100 கிராம் அப்படித்தாங்க. கருவாட்டுல வந்து 80 கிராம் புரோட்டீன் இருக்குங்கிற மாரி ஏதோ ஒரு இத பார்த்து ஆசைப்பட்டு உள்ள போனா, அந்த 80 கிராம நான் கஷ்டப்பட்டே சாப்பிட்டுக்கிறேன். இது வேணாம்டா எனக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு கருவாட தூக்கி போட்டவன் தான்டா நானு. அவ்வளவுதான். அதனால அதுதான் விஷயம். இப்போ இதெல்லாம் எடுத்துக்க கூடாதுன்றதுதான் ஒரு முக்கியமான விஷயமே. இப்ப அந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்குல்ல. ம், ம், ம். இதுவுமே கிட்டத்தட்ட என்னன்னா, உங்க ஒரு நாள்ல ஒரு 8 மணி நேரம் சாப்பிடுங்கன்றது. ஒரு 8 மணி நேரத்துல ம், உங்களால எவ்வளவு சாப்பிட்ற முடியும்? சொல்லுங்க. அப்ப ம். 8 மணி நேரத்துல ஆட்டோமேட்டிக்கா அ, ஆ. இல்ல யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் இருந்ததுல. அதனால யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க. நீங்க ஓகே, என்ன ஓகே. சொல்றீங்க? இல்ல அது சரி அதிகபட்சம் என்ன 2 நேரம் சாப்பாடு சாப்பிடலாம். 1 நேரம் ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம்னு வச்சுக்கோங்களேன். ம், ம், ஒரு ம், ம். மதியானம் ஆரம்பிக்கிறோம். ஒரு 1 மணிக்கு ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு 9 மணி வரைக்கும் போகும். 1 மணிக்கு கரெக்ட். ஆரம்பிக்கிறனால மத்தியானம் சாப்பாடு சாப்பிடுவோம். ஒரு ம், 2, 3 மணி ம், நேரம் கழிச்சு ஒரு ஸ்நாக்ஸ் மாரி ஏதோ ஒண்ணு சாப்பிடுறோம்னு வச்சுக்குவோம். ம், திருப்பி அடுத்து ஒரு 2, ம், 3 ம், மணி நேரம் கழிச்சு நைட்டு சாப்பாட சாப்பிடுவோம். படுத்து தூங்கிருவோம். முடிஞ்சு போச்சு. ம், ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ஓவரால் ஃபுட் இன்டேக் குறையுது. அப்படின்றபோது கேலரி ம். இன்டேக் குறையுது. அப்போ ஆமா. உங்க உடம்புக்கு தேவையான அளவோட நீங்க கம்மியா சாப்பிடுறீங்க. எக்ஸ்ட்ரா உடம்பு ஃபேட்ல இருந்து எடுத்துக்குது. ஆட்டோமேட்டிக்கா ஃபேட் லாஸ் நடக்குது. ம், இப்ப இத ஒரு பெரிய ஒரு சீக்ரெட் விஷயமாவும், இது ஒரு ரொம்ப சுப்பீரியரான ம், ஒரு விஷயமாவும், எக்கச்சக்க தப்பான மிஸ்இன்ஃபர்மேஷனையும், பொய்யையும் சொல்லி, அந்த ஆள் வந்து சேனல் நடத்தி ஓட்டிக்கிட்டு இருக்கான். ம்ஹ்ம். சரிங்களா? இப்ப ஒண்ணும் இல்ல. இந்த சாப்பிடுற அளவையே, ஏன் நீ ஸ்ப்ளிட் பண்ணி காலையில, மத்தியானம், ராத்திரி ஒரு நேரம் ஸ்நாக்கு அப்படின்னு வச்சு சாப்பிட்டா என்ன உனக்கு என்ன என்ன பண்ணும் உடம்பு? ஒண்ணுமே பண்ணாது. அதே 5 வேலைய மீலா 5 மீலா நீ சாப்பிடுறப்ப பிரச்சனை இல்லல்ல. நான் இப்ப என்னோட மீல 5 அவ்வளோதான். மீலா சாப்பிடுறேன். குட்டி குட்டியா பிரிச்சு பிரிச்சு சாப்பிடுறேன். அப்பவுமே எனக்கு பசிக்குது. சரியா? அப்போ ஒரு மீல் முடிச்சு ஒரு 2 ஹார்ஸ் கேப்ல எனக்கு இன்னொரு மீல் சாப்பிடுறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். அந்த மாரி சாப்பிடுறதுல அவ்வளோதான். ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. ம், அவ்வளோதான் பிரச்சனை இல்ல. ஆனா அதுதான் சொல்லுவேங்க. இது என்னது கேட்க ரொம்ப ஈஸியா இருக்குது. அப்ப இது ஒர்க் ஆகாதோ? ம், அவர் சொன்னது பயங்கர ம், கஷ்டமா இருந்துச்சுல்ல. அப்ப அதுதான் கரெக்ட்டான ம், மெத்தட்ன்னு ம், நெனைக்கிறேன். இப்படிதான் நெறைய பேர் அப்ரோச் ம். பண்றாங்க.
இல்ல அவர் ரொம்ப ம். பயங்கரமா இருக்கும்ல சொன்னாரு. நீங்க என்ன ரொம்ப ஈஸியா 5 தடவ சாப்பிட்டான்றீங்க. அதாவது அவங்களுக்கு வந்து அந்த ஒரு இது தேவைப்படுது. ஓ! செம்ம கஷ்டம்ல. அப்ப இந்த நேரத்துக்குள்ள பண்ணா, அது ஏதோ ஒரு மேஜிக்கல் டைம். இந்த டயத்துக்குள்ள நீங்க சாப்பிடும்பொழுது உங்க உடம்பு எப்படி மாறுது தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத தான் கரெக்ட்டு அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. இந்த இந்த இத 5 வேளையா நீ சாப்பிடுறதே ஒரு டிஸ்ங்கிறதே. ம். ஆ, ஆ. இப்ப சொன்னீங்கல்ல. கரெக்ட்டா பிரிச்சு 5 வேளையும் சாப்பிடக்கூடிய அந்த ஒரு டிசிப்ளின் வந்து, இதுல வந்து வராது. இதுல வந்து ம், தட தட ம், தட தடன்னு நான் சாப்பிட மாட்டேன். மத்தியானம் மட்டும் தான் சாப்பிடுவேன். நான் நைட்டு மட்டும் தான் ம், சாப்பிடுவேன். இந்த மாதிரி. இது ம், நெறைய பேரால ஃபாலோ பண்ண முடியாது. ஆப்வியஸ்லி சொல்லுங்க. ம், நெறைய பேருக்கு வெளியில போய் அலையக்கூடிய வேலைகள் இருக்கும். காலையில ஒரு பெரிய ம், வேலைய செய்ய வேண்டியதா இருக்கலாம். ரொம்ப தூரம் ம், டிராவல் பண்ணுவாங்களா இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப்பா இருக்கும். ம், கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்கா காலைல சாப்பிடல அப்டின்னா. ம். ஆப்வியஸா அவங்களுடைய வொர்க் பாதிக்க போகுது. அவங்க டே லைஃப் பாதிக்க போகுது. இதெல்லாம் யாருமே எடுத்துக்கிறது கிடையாது. இதுல நெறைய பேர் மெடிகேஷன்ஸ்ல இருப்பாங்க. கொஞ்சம் ம், ஒண்ணும் இல்ல. நம்ம வந்து ம், இப்போ ஃபேட் லாஸ் அப்படிங்கிறப்ப நம்ம ரொம்ப யங்கான பீப்பிள் மட்டும் மனசு வச்சுக்கூடாது. ஒரு 35, ம், 40 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவங்க, ஒரு பிபி இருக்கிறவங்க, சுகர் பேஷண்டா இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்குமே ஓவர் வெயிட்டா இருந்தா குறைக்க வேண்டிய அவசியம் வரலாம். இப்ப அவங்கலாம் என்ன ம். மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க? ஹார்ட் இந்த பேஷண்ட்ஸ்லாம் மெயினா டிபெண்டன்ட்லாம் பண்ண குறைக்கணும். முடியாது. ம், ஆமா. கண்டிப்பா. ம், ஸோ அப்படிங்கிறப்ப, இதுவோ இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஃபிக்ஸேட்டடா இருக்கக்கூடிய அந்த ஒரு சிங்கிள் டயட் பிளான் அப்படிங்கிற ஒண்ணு ஒர்க் ஆகும் அப்படின்னு கிடையாது. அது 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 மேபி அது ஒரு மெத்தடா இருக்கலாம். ம், ஒண்ணும் இல்ல. இப்ப நான் கீட்டோ பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்ப ம், ம், கீட்டோல இருக்கக்கூடிய அந்த ஃபுட் ஆப்ஷன்ஸ் பிடிச்சு ஃபாலோ பண்றவங்க இருக்காங்க. ம், ம், 3 நேரம் முட்டை போடு, நான் பொடி மாஸ் பண்ணி சாப்பிடுவேன். மத்தியானம் ஆம்லெட் ம், போடுவேன். அப்படியே நல்லா 2 ஸ்பூன் எண்ணெய ஊத்தி நான் அப்படி அப்படி பிடிச்சு சாப்பிடுறவங்க ஃபாலோ பண்ணலாம். ம், ம். ஆட்டோமேட்டிக்கா ஆனா என்னுடைய அதனோட பசியோட அளவு ரேஷியோ கம்மியா ரொம்ப தான் இருக்கு. கம்மி. அவ்வளோதான். ம். அதுதான் பிரச்சனையே. அது கம்மி. எப்படி இன்னைக்கு வீகன வந்து புடிச்சு சாப்பிடுற ரேஷியோ பயங்கர கம்மியா இருக்கும். அது மாதிரி. ம், உண்மதான். ம், ஸோ அப்படிங்கிறப்ப, அத பிடிச்சு பண்றவங்கள தப்பு சொல்லவே இல்ல. இல்லப்பா எனக்கு காலைல பெருசா பசிக்கிறது இல்ல. நான் டைரக்ட்டா நான் மத்தியானம், நைட்டு நான் அந்த மாரி சாப்பிட்டுக்கிறேன். நான் ப்ராப்பரா வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிறேன். புரோட்டீன் எடுத்துக்கிறேன். அப்படி பண்றேன். அப்படின்னு பண்றப்ப நான் எதுவும் சொன்னது கிடையாது. ஆனா, இதுதான் மெத்தடுன்னு சொல்லிட்டு உங்களுடைய லைஃப் ஸ்டைல விட்டு டோட்டலா ஆஃப் ட்ராக் போயி, வேற ஒரு விஷயத்த எடுத்து பண்றாங்க பார்த்தீங்களா? அதுதான் தப்பு. இந்த மாரி இப்ப இந்த இந்த கேட்டகரில தாங்க எல்லா டயட்டுமே வரும். ஒரு கீட்டோவோ, இல்ல இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து டயட்ன்னே சொல்ல மாட்டேன். அது ஒரு டூல் தான். நீங்க அந்த அந்த டயத்துக்குள்ள நீங்க என்ன வேணா சாப்பிடுவீங்க. கீட்டோ கூட நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்ல லோ கார்ப் டயட்ன்னு இருக்கு. அது ஃபாலோ பண்ணலாம். மெடிடேரியன் டயட் இருக்குது. இன்னும் நெறைய இருக்குங்க. எக்கச்சக்க பேர் இருக்குது. ஸோ வீகன் டயட் இருக்கு. கார்னிவோர் டயட் இருக்கு. இந்த லிவர் கிங்லாம் கெளப்பி விட்டான். கார்னிவோர் டயட்டு. இன்னும் நம்ம நம்ம ஊருக்கு இப்ப வந்துகிட்டு இருக்குது கார்னிவோர் டயட்லாம். இது ம், எல்லாமே ஒண்ணு தான். என்ன ம், அந்த ஃபுட் ப்ரொபோர்ஷன் மாறும். நம்ம ம், உடம்புக்கு எந்த டயட் இருக்காங்கலாம் தெரியாது. அது மெயின்டனன்ஸ் கேலரிக்கு ம், கீழ நீ சரியா? நான் உனக்கு வெயிட் லாஸ் பண்ணி விடுறேன். ம், சரியா புரோட்டீன் சாப்பிட மாட்ற, எக்சர்சைஸ் பண்ணலையா? ஃபேட்டோட சேர்த்து கொஞ்சம் மஸ்லையும் ம், சேர்த்து நான் எடுத்துக்கிறேன். எனக்கு எனர்ஜி வேணும்னு. எக்ஸஸா ம், சாப்பிடுறியா? இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கே இருந்துக்க. எக்ஸ்ட்ராவா சாப்பிட்டா உனக்கு ம், ஃபேட் கெயின் தான். அதுக்காக நீ ம். கரெக்ட்டா பாவம் 1 மணிக்கு சாப்பிட ஆரம்பிச்சான். 8 மணிக்குள்ள சாப்பிட்டு முடிச்சுட்டான் பையன். அதனால பாவம் ஆமா. கொஞ்சம் குறைச்சு அ. விட்டு போவோம்னா, அப்பலாம் அது பாவ புண்ணியம்லாம் பார்க்காது. வர்ற அளவு அ. கூட இருக்கா? வச்சுக்க. வயித்துல கொஞ்சம், ம், முதுகுல கொஞ்சம் வச்சுக்க. உனக்கு ஃபேட் தானே ம், எங்க வேணுமோ வச்சுக்கன்னு குடுத்துரும். ம். ஏன்னா நம்ம இப்போ உடம்புக்கு இதெல்லாம் தெரியாது. ஆமா. இப்போ இந்த கல்யாணம் ஆயிட்டு ஒரு ஒரு 40ஸ்ல இருக்க 40ஸ் அந்த மாரி 35 போஸ்ட் 35 40ஸ் அந்த மாரி இருக்க ஆன்டிஸ்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டீரியோடைப் பண்றேன்னு இல்ல. பட் ம், மோஸ்ட்லி நெறைய ஃபேட் வந்து அவங்க பாடியில இருக்கும். இந்த கை இதெல்லாம் ம். பார்த்தீங்க அப்டின்னா, டூ மச் ஆஃப் ஃபேட் இருக்கும். அதுக்கான ரீசன் வந்து இப்ப அவரு என்ன சொல்றாரோ அதுதான். ஏன்னா, அவங்களுக்கு வேற ஆப்ஷன்ஸும் கிடையாது. ஆ பார்க்குற வேலையோட அதிகமா அவங்க சாப்பிடவும் செய்வாங்க. அதனால அது எல்லாமே ஃபேட்டா கன்வெர்ட் ஆயி அவங்களோட பாடியில வந்து அங்கங்க ஸ்டோர் ஆயிக்கும். புரியுதா? ஆனா, அவங்க ப்ராப்பரா டயட் இருக்க ஆரம்பிச்சாங்கன்னா, அதுக்கு தகுந்த மாரி சீக்கிரம் இறங்குறதுக்கான கேப்பபிலிட்டி அவங்களுக்கு இருக்கு. அப்படி சொல்ல வரேன் நானு. கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. புரியுதா? அதாவது சல்லுன்னு குறைஞ்சுட்டாங்க அப்படின்றது என்னன்னா, இவ்வளவு நாளா அவங்க யூஸ் பண்ணாத ஃபேட் எல்லாம் இப்பதான் யூஸ் ஆகி இறங்கியிருக்கு. அப்படின்றது தான் அதனோட இது. ம்.
சொல்லுங்க ஆ, சொல்லுங்க. ஐயா நீங்க ஆரம்பிக்கும்போது ஒண்ணு சொன்னீங்கல்ல, 3 மாசத்துல ம் உடம்பு மாறும்னா உடனே மாறாது அப்படின்னு. ம் ஒரு வித்தியாசம் ம் இருக்கு. மசில் ம் கெயின் நடக்காது. ம் மசில்ன்றதுக்கு ம் கண்டிப்பா 3 மந்த்ஸ்ன்றது ஒரு இதுவான ஒரு டைம் லைனா இருக்காது. ஆனா, ம் ஒருத்தவங்க ம் ஃபேட் குறைக்கணும்னு நெனைக்கிறாங்க அப்படின்னா, 3ல இருந்து ஒரு 6 மாசத்துக்குள்ள அவங்களால ஒரு நல்ல ஒரு விசிபிளான ஒரு சேஞ்சஸ கிரியேட் பண்ண முடியும். லைக் உடனே ஃப்ரேமுக்குள்ள வர முடியும். விசிபிள்னு அததான் சொல்றேன் நானு. ஆ அதான். நல்ல ஒரு அதாவது அதான் நல்ல ஃப்ரேமும் சரி, அவங்க பாடி ஓரளவுக்கு நல்ல லீனாவும், நல்ல ப்ராப்பர் பாடி ஷேப்லயும் அவங்களால வந்துர முடியும். ம் 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 இதுல ம். நெறைய பேர் ஆரம்பிப்பாங்க பார்த்தீங்களா? 30 டேஸ்ல பண்ணிட்டாங்க. ஓ ஓ இது 2 மந்த்ஸ்ல பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ட்டு. ஸோ இவங்க எல்லாருமே ஒரு 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 டயட்ட ஸ்டார்ட் பண்ணி இந்த ஒரு ஷார்ட் ஃப்ரேம் மேஜர் டிஃபரன்ஸ் காட்டுறாங்க அப்படின்னு, இவங்க ம் எல்லாருமே ம் ப்ரீவியஸா அவங்களுடைய வொர்க் ஹிஸ்டரியோ, அவங்க இதுக்கு முன்னாடி எவ்வளவு தடவ டயட்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்ற ஹிஸ்டரியோ இதெல்லாம் டோட்டலா எல்லாரும் நெக்லெக்ட் பண்ணிருவாங்க. ம் ம் ம். ஏன்னா, ஒருத்தன் வொர்க் அவுட்டே இருக்கான். ஓ ரொம்ப முன்ன பின்னன்னு போய்க்கிட்டு இருக்கான். வாரத்துல 4 நாள் போவேன். அப்புறம் 1 வாரம் போமாட்டேன். இப்படி போற ஒருத்தவன, டக்குனு வாரத்துல 4 நாள் ஸ்ட்ரிக்ட்டா போறேன்டா அப்படின்னு ஸ்டார்ட் பண்றது ஈஸி. ம், ம், ம். அதே மாரி வழக்கமா சாப்பிடுற சாப்பாடுல அங்க இங்க ஓகே. மதியானம் தான் எடுத்துக்கிறேன். பெருசான அளவு பார்க்கறதில்ல. இப்படி அவன இல்ல இவ்வளோ கிராம்ஸ் வந்து மதியானம் வேணும், இவ்வளோ காலையில அப்படின்னு மாத்துறது ஈஸி. ம், 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 ம். டே 1ல இருந்து பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அவங்களுடைய கரெக்ட். ரிசல்ட் இன்னும் பயங்கர ஆனா, நான் இன்னைக்கு தான் டே 1. இப்ப ம். இருந்து நான் இது பண்றேன். இப்படின்னு போறவங்க, அந்த ரிசல்ட்ட எக்ஸ்பெக்ட் பண்றது தான் ரொம்ப தவறு. ஏன்னா நம்ம ஜிம்முக்குள்ள நீங்க நுழைஞ்சு, இந்த என்ன ஏதுன்னு போய் நம்ம தெரிஞ்சு வர்றதுக்கே 1 மாசம் கரெக்ட். ம், ஸோ, அதான். அப்படின்னு இருக்க பட்சத்துல, ஒருத்தவங்களுடைய ரிசல்ட்ட வந்து கம்பேர் பண்ணணும் அப்படின்னா, தயவு செஞ்சு இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணாதீங்க. அவங்களோட லெவல் எங்க ஸ்டார்ட் பண்றாங்க? இன்னைக்கு நம்ம ம், ஆரம்பிச்சோமா? எப்படி இருக்குது? ஃபுட் செட் ஆச்சா? மேனேஜ் பண்ண முடியுதா? கரெக்ட்டா டயத்துக்கு நம்ம ம், மறக்காம வாங்கி வைக்கிறோமா? தேவையான புரோட்டீனுக்கு இதெல்லாம் தேவ. வெஜிடபிள்ஸ் இவ்வளோ தேவ ம், ம். அப்படின்னு வாங்கி வைக்கிறோமா? இந்த பிராக்டிஸ் கிரியேட் பண்ணி அவங்க அத மாத்துனாலே அவங்க ஹெல்தியா மாறிருவாங்க. அதனால அத ரொம்ப கரெக்ட். இது பண்ணிக்க வேண்டாம் அத. இப்ப நீங்க மெயினா ஒரு விஷயம் சொன்னீங்க. நான் வந்து அந்த விஷயத்துல இருந்து எடுத்துட்டு வரேன். அதாவது நீங்க வந்து 2 மாசத்துல சொய்யின்னு ஒரு 4 கிலோ குறைச்சிடலாங்க. குறைக்க முடியும். எப்படி முடியும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்தா நாங்க விக்கிற ஒரு பவுடர். இந்த பவுடரை நீங்க 3 வேளைக்கு குடிக்கணும். சரியா? அபிஷேக் மாதிரி நாங்க ஒரு பவுடர் கொடுத்துருவோம். அந்த பவுடரை நீங்க 3 வேளைக்கு குடிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வேளை மட்டும் நீங்க வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மீதி மத்த நேர சாப்பாடுலாம் இந்த பவுடர் மட்டும்தான். பாத்தீங்கன்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் கிளம்புனாங்க. ஞாபகம் இருக்கா? அதான் அந்த கிட்னிய டேமேஜ் பண்ணிட்டு போனாங்களே ஹெர்பா லைஃபா? ஹெர்பா லைஃப். அதுதான். அதாவது நான் வந்து இந்த சூத்தடி வாங்கி உக்காந்துருந்தேன் இல்லையா கோவிட்ல. ம், ம், கோவிட்ல கூட சூத்தடி வாங்கலடா. ஜிம்முக்கு போய் சூத்தடி வாங்கிட்டு வந்த முதல் நாள் தான்டாங்கிற மாதிரி. ம், அந்த மாதிரி சூத்தடி வாங்கிட்டு சரி வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை போனப்போ ம், பிஃபோர் ஆஃப்டர்னு போட்டு 140 கேஜிஸ் நவ் ம். 74 கேஜிஸ் ஒப்பால 74 கிலோ ஒருத்தன் குறைச்சிருக்கான்டா அப்படின்னு சொல்லி கம்பாரிசன் வீடியோ ஐ மீன் கம்பாரிசன் போட்டோ ஆ. பார்த்தா பயங்கரமா இறங்கியிருக்கான். ம், அது அடேங்கப்பா அப்படி என்னடா அப்படின்னு உள்ள போனா ஒரு பவுடர் போட்டு கலக்கி குடுக்குறாங்க. சரியா? ம், கொடுத்த ம், உடனே எனக்கு ஒரு மாதிரி இதை குடிக்கலாமா வேண்டாமா, ஓ ம், நீங்க இந்த ஹெர்பா லைஃப் கேங்கோ அப்படின்னு சரி நீங்க டயட்டா சொல்லுங்க ம், அப்படின்னு ம், சரி ஓகே இதை வந்து நீங்க 3 வேளைக்கு சாப்பிடணும் இந்த பவுடரை. ம், அதுக்கப்புறம் வந்து ஒரு வேளை மட்டும் நீங்க காய்கறிகள் எடுத்துக்கலாம். மற்ற நேரங்கள்ல பவுடர் மட்டும்தான். சரியா? கூட எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னா இல்ல அதெல்லாம் எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படின்னாங்க. ரைட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா பஸ்ஸுக்கு டைம் ஆகுது, இந்த ஜூஸை பார்சல் கட்டி கொடுத்துறீங்களா, நான் அப்படியே கொண்டு போய் குடிச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த அக்கா பார்சல் கட்டி கொடுத்துட்டு போற வந்து டிச்சில தூக்கி போட்டு போயிட்டா ஆள் ஒரு புண்டேலாக்கு அப்படின்ட்டு. ம். ம். அ அந்த மாதிரி இது இந்த ஹெர்பா லைஃப்ங்கிறது வந்து ஒரு டேஞ்சரான ஒரு கேங்கு. யாராவது உங்களுக்கு ம். பொடி கொடுக்குறான் அப்படின்னா உங்களை ஊம்ப கொடுக்குறான்னு அர்த்தம். அங்கதான் நீங்க யோசிக்கணும் நோ பெயின் நோ கெயின் அப்படிங்கிறத. புரியுதா? எல்லா இடத்துலயும் நோ பெயின் நோ கெயின் யோசிக்க கூடாது. இந்த மாதிரி இடங்கள்ல நீங்க கஷ்டப்படாம உடம்ப கொண்டு வரவே முடியாது, இறக்கவும் முடியாது. ஒரு அக்காலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்குல்ல, இந்த மாதிரி ஜிம்முக்கு போறான், ஜிம்முக்கு போனதுக்கு அப்புறம் அவன் என்னன்னா நல்லா மசில் ஆயிடுறான், லீன் ஆயிடுறான்
ஆனா அதுக்கப்புறம் அவன் டயட்டை விட்டதுக்கு அப்புறம் அந்த ஃபேட் எல்லாம் போய் அவன் இதுல ஸ்டோர் ஆகி திரும்பி வந்து அவனுக்கு போறதுக்கான மோட்டிவேஷனே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒரு லூசுக்கூதித்தனமா ஒண்ணு பேசி வச்சிருக்கோம். அதனால நான் என்ன சொல்றேன், எங்க கிட்ட இருக்கு வாங்க பவுடர் அடி. சரியா, நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னுச்சு. சரி ஓகே, ஏதோ ஓக்க போகுது நம்ம காதுல அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டேன். சரியா, நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, ஜிம்முக்கு போறது அந்த விஷயத்த ஒருத்தன் வந்து கிரிட்டிசைஸ் பண்றான் அப்படின்னா அவன் எதனால அதை கிரிட்டிசைஸ் பண்றான், எதுக்காக அதை கிரிட்டிசைஸ் பண்றான், ஆப்போசிட்ல என்ன சொல்ல வரான் அப்படின்றதுதான் மேட்ரு. இப்ப ஸ்போர்ட்ஸ் விளையாடுங்க, நீங்க ஜிம்முக்கு போகணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றானாலும், ஸ்போர்ட்ஸ் விளையாடணும்னாலும் சில விஷயங்கள் நீங்க ஜிம்முக்கு போய் பண்ணி தான் ஆகணும். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஒரு 2 கிலோ தம்புல தூக்கி உங்களோட இதை இது பண்ணிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கான ஃபிளெக்சிபிள் இது பண்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி சொல்றேன். சரியா, என்ன பண்ணாலும் நீங்க வந்துதான்டா ஆகணும் அப்படின்ற மாதிரிதான் இது. ஜிம்முக்கே போகாம நீ ஒர்க் அவுட் பண்ணலாம், ஆனா கொஞ்ச நாள்ல நீயே அந்த மோட்டிவேஷனை இழந்துருவ. அந்த சோசியல் சர்க்கிள் குரூப்பையும் தான் நம்ம முன்னாடி எபிசோட்ல பேசியிருப்போம், ஜிம் இதெல்லாம் கவர் பண்ணுது அப்படின்றது. ஸோ அதனால இதை வளன்னு போட்டலாம் இழுக்க விரும்பல. ஹெர்பா லைஃப்ங்கிற புண்டாமைங்க வந்தாங்கன்னா தலையில தட்டி அமுச்சு விட்டுருங்க. இப்ப கடைசி இறுதி கட்டத்துக்கு வந்துடும் இந்த எபிசோட்ல வந்து. சொல்லுங்க ஐயா, ஒரு வார்த்தை. ஏதோ பாயிண்ட் ஹெர்பா வச்சிருக்கீங்க. லைஃப் மட்டும் கிடையாது, மீல் ரீப்ளேஸ்மெண்ட். நீங்க இதை மட்டும் கலக்கி குடிங்க காலையில அப்படின்னு எவன் வந்தாலும், லக்ஷ்மி கிருஷ்ணான்னு ஒருத்தன் வருவேன் வந்து சுத்திக்கிறீங்க, ரொம்ப ஃபேமஸா இப்ப சுத்திக்கிட்டுறேன். சரிங்களா, அதே மாதிரி வெயிட் லாஸ் பொடி அப்படின்னு சொல்லிட்டு எவன் வந்தாலும் அந்த பேரை பாத்தீங்கன்னாலே அந்த டப்பாவை தூக்கி அங்கிட்டு எரிஞ்சிருங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணும் இல்ல, வெறும் சத்து மாவு தான், வெறும் கார்போஹைட்ரேட் தான் அதுல இருக்கும். எரிஞ்சிடாதீங்கடா, அதெல்லாம் புரோட்டீன் டப்பா வச்சு கொடுக்கூடாது, அதை போட்டுறாதீங்கடா அந்த சைடு. வேணாட்டி கூட எவன்கிட்டயாவது வித்திருக்கா, ஜிம் ராட் எவனாவது கூட அதை செகண்ட்ஸ்ல கூட வாங்கிக்குவான்டா நல்ல இதுல இருந்ததுன்னா. அதனால அது அதெல்லாமே ஸ்ட்ரிக்ட்லி நோ. ஒரு மீல் ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல, நீங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலா நீங்க வெயிட் லாஸ் இது அப்படின்னு சொல்லி எந்த பொடியுமே எடுத்துக்கவே வேண்டாம். அது ஒண்ணும் இல்லை, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கார்போஹைட்ரேட்டை மட்டும் சத்து மாவு எப்படி அரைச்சு வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அது என்ன, நீங்க உங்களுக்கு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் மட்டும் போட்டு குடிங்கன்னா கொஞ்சமா எடுத்துக்குவீங்க, ஆட்டோமேட்டிக்கா ஃபுட் இன்டேக் குறையுது. இது வேற எந்த ஒரு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் ஒண்ணுமே கிடையாது, இவ்வளவுதான் அது. அதனால அது வந்து எக்காரணத்தை கொண்டும் வந்து அதை மட்டும் தொட்டுறாதீங்க. அது ஒரு எப்படி சொல்றது, சிம்பிள் ஒரு விஷயத்த ஒரு விஷயம். இல்ல, அது நீங்க அப்படி சொல்லிட்டீங்க, நான் கொஞ்சம் டீசெண்டா சொல்லலாம்னு வந்து. சரி ஓகே. அதுதான் என்ன பாஸ், நம்ம இதுல வந்துட்டு டீசெண்டாலாம் பேசுறீங்க அப்படி. அப்படியும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம்ன்றதுக்காக. அதான். சோ அதனால அதாவது ஃபுட் இன்டேக்க நீங்க ஒரு பிராக்டிஸ் மூலமா கண்ட்ரோல் கொண்டு வராமல், நீங்க என்னதான் அந்த ஹெர்பா லைஃப் இந்த மாதிரி ப்ராடக்ட்டை குடிச்சு நீங்க வெயிட் லாஸ் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா திரும்பி பழைய தோசை, இட்லி, பொங்கலுக்குள்ள வரதான் போறீங்க. விட்ட வெயிட் எல்லாம் நீங்க கெயின் பண்ணதான் போறீங்க. சோ இது சத்தியம். அதனால கண்டதை, அதாவது டோட்டலா உங்களுடைய ஃபுட்டை ஃபிளிப் பண்ணி கம்ப்ளீட்டா புதுசா எடுத்து ஒரு ப்ராக்ரஸ் பார்த்துட்டு திருப்பி பழைய ஹேபிட்டுக்குள்ள வந்தீங்கன்னா விட்ட எல்லாரும் அந்த குறைச்ச ஃபேட்டை வந்து கண்டிப்பா கெயின் பண்ணுவாங்க. இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் சொல்லுது. அதனாலதான் ஹேபிட்டா பண்ணுங்க, சாப்பிட்ற சாப்பாடுலயே மாத்துங்கன்னு சொல்றதுக்கான முக்கியமான காரணமே. வாழ்க்கை முழுக்க நீ பொடி குடிச்சே வாழ முடியாத அப்படிங்கிறதான் வந்து நாங்க ஹெர்பா லைஃபுக்கு சொல்லக்கூடிய, உங்களுக்கு சொல்லக்கூடியதுல ஹெர்பா லைஃபுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் அப்படின்றோம். ஆமா. இப்போ மெயினான மேட்ருக்கு வருவோம். அதாவது வந்து இவ்வளவு நேரம் வந்து நம்ம டயட் டிக்கெட் எல்லாம் பேசியாச்சு, கரெக்டா? இப்ப இறுதி கட்டத்துல வந்து சப்ளிமெண்ட்டை பத்தி வாயை திறக்காம போனோம் அப்படின்னா பால் அடிப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து புரோட்டீன் பவுடர்னா என்ன, ஏன் வந்து அதை தீண்டத்தக்காத மாதிரி பாக்குற, சரியா? எதனால புரோட்டீன் பவுடர் தின்னா ஆண்மை குறைவு வருதுன்னு சொல்றாங்க, இப்படிங்கிறத ரொம்ப ஷார்ட்டா சொல்லுங்க பாப்போம். முதல்ல வந்து புரோட்டீன் பவுடர் ஒண்ணும் கிடையாது, அது ஒரு பால் பவுடர். இப்படி ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான்னு தண்ணியிலயோ பால்லயோ கலக்கி குடிக்கிறோமே, அதே மாதிரி அதுவும் ஒரு பொடிதான். சீஸ் பண்ணும் பொழுது வர வே வந்து தண்ணியா வரும். அதை வந்து ப்ராசஸ் பண்ணி, ப்ராசஸ்னா தப்பாலாம் ஒண்ணும் பண்ணல, போடு கொஞ்சம் சைனைடை ஊத்து அப்படின்னா விஷத்தன்மை உள்ள கெமிக்கல் எல்லாம் பயன்படுத்தல. ஆனா அதை ப்ராப்பரா ஃபில்ட்ரேஷன் பண்ணி புரோட்டீனை மட்டும் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அதுல வந்து புரோட்டீன் மட்டும் இருக்காது, புரோட்டீன் இருக்கும், கார்ப்ஸ் இருக்கும், ஃபேட் இருக்கும்.
ஃபில்டர் பண்ணி புரோட்டீனை மட்டும் தனியா எடுக்கிறானுங்க. அது கொஞ்சம் ப்ராசஸ், கொஞ்சம் அது காஸ்ட்டும் கொஞ்சம் போடுறானுங்க. அப்படி பண்ணி நமக்கு பொடியா கொடுக்குறாங்க. நம்ம அப்படியே எடுத்து அள்ளி போட்டு கலக்கி குடிச்சுக்குவோம். இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். பிளஸ் இதை வந்து ஆல்ரெடி அவங்க காரணத்தினாலையும் இது ரொம்ப பவுடர்டு ஃபார்ம்ல மில்குடைய பை ப்ராடக்டா இருக்கு, ஈஸியா டைஜஸ்ட் ஆயிரும். இது கஷ்டமாலாம் ஒன்றும் இது பண்ணாது. அதாவது ஒரு ஃபுட் இருக்கு, 25 கிராம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சிக்கன் ஃபுட் இருக்கு, ஒரு குவான்டிட்டி இருக்கு, கிராம்ஸ் சிக்கன் பிரெஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோம். ஒரு ஸ்கூப் இது ரெண்டுல எது ஃபாஸ்டா டைஜஸ்ட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டைஜஸ்ட் ஆகும். ஏன்னா லிக்விட் ஃபார்ம்ல இருக்கும், ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஈஸியா ஆயிரும், பாடியில டைஜஸ்ட் ஆயிரும். நம்மளுடைய லிவரோ கிட்னியோ எதுனாலும் ஈஸியா அதை ப்ராசஸ் பண்ணிடும். ஆனா ஏன் இது உடம்ப கெடுக்குது, ஏன் இது பிரச்சனை அப்படின்னு சொல்றானுங்கன்னா, ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வே புரோட்டீன் தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள் வந்து நம்ம ஊர்ல இல்ல. அதாவது எக்ஸாக்டா சொல்லணும்னா கோவிடுக்குலாம் முன்னாடி ரொம்ப ரேரு. பிளஸ் அதோடைய காஸ்ட், ஏன்னா அதோடைய ரா மெட்டீரியல்ஸ்ல இருந்து இம்போர்ட் பண்ணி அந்த மாதிரி கம்பெனி செட்டப் பண்ணி பண்ண அதெல்லாம் ரொம்ப கம்மியான பேர் பண்ணிக்கிட்டு இருந்தனால நிறைய வந்து இம்போர்ட் பண்ணாங்க. ஏன் இம்போர்ட் பண்ணாங்கன்னா அதாவது ஹை குவாலிட்டி அப்படின்னு இம்போர்ட் பண்ணானுங்க. அதை நடுவுல வாங்கி விற்கிற ஆட்கள் என்ன பண்ணானுங்கன்னா அது காஸ்ட்லி. இவனு கமிஷன் அடிக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க, இவங்க தப்பான சப்ஸ்டன்சஸ் இல்ல கண்டதை கலந்து இவங்க டப்பா போட்டு விற்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த பாக்ஸஸ், அந்த மாதிரியான அடல்ட்ரேட் ப்ராடக்ட், அந்த மாதிரியான இதை வாங்கி கன்சியூம் பண்ணவங்களுக்கு உடம்பு வந்து கெட்டு போச்சு. எக்ஸாம்பிளுக்கு கிட்னி லிவர்லாம் வந்து இது வரும். எக்ஸாம்பிளுக்கு ஹெவி மெட்டல்ஸ் இருக்கக்கூடிய எந்த ஃபுட்டை நம்ம சாப்பிட்டாலும் நம்ம உடம்புல வந்து கிட்னி மேல வந்து அந்த இது விழுக தான் செய்யும், அந்த ஒரு லோடு இருக்கும், அது வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும் அதோடைய ஃபங்க்ஷன்ல. அந்த மாதிரி அதை பண்ணாங்க. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, வே புரோட்டீனை கன்சியூம் பண்றவங்க யாருன்னா பாடி பில்டர்ஸ். பாடி பில்டர்ஸ்னா காம்படிஷன் போற பாடி பில்டர்ஸ், ஸ்பெசிஃபிக்கலா என்ஹான்ஸ்டு பாடி பில்டர்ஸ் தான் மேக்ஸிமம். ஏன்னா நேச்சுரலா அதை அச்சீவ் பண்ணலாங்கிறவங்க இப்ப பண்றவங்க ரொம்ப ரொம்ப இப்ப நிறைய பேர் வந்துட்டாங்க, முதல்ல ரொம்ப கம்மியான பேர் இருந்தாங்க. அப்ப என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க எடுக்கக்கூடிய ஸ்டெராய்ட்ஸ் இருப்பாங்க. ஸ்டெராய்ட்ஸ் என்னைக்குமே உடம்புல ஆர்கன்ஸ்ல வந்து ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட் கிரியேட் பண்ணக்கூடியதுதான். அது ரொம்ப முக்கியமான எஃபெக்ட் வந்து கிட்னி எஃபெக்ட் பண்றது. சோ இப்ப அவங்க அதை கன்சியூம் பண்றாங்களா? ஆமா அதான். சோ அவங்க அதை கன்சியூம் பண்றாங்களா? அப்ப என்ன ஆயிருது, அவங்களுக்கு கிட்னில இஷ்யூஸ் வந்துச்சா, ஓகே இவன் இதனாலதான் இவனுக்கு இதாச்சு அப்படின்னு இவங்களா அதை கனெக்ட் பண்ணி எழுதுனது தானே தவிர, இப்ப இந்த லிவர் டாக்டர் முதற்கொண்டு இப்ப இவங்க எல்லாம் சொல்றது என்ன, இவ்வளவு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவுதான் லிவர் காலிடா கிட்னி காலிடான்றாங்க இல்ல. அந்த ஸ்பெஷலிஸ்ட் என்ன சொல்றாருன்னா, வே புரோட்டீன் எடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. என்ன, கரெக்டான பிராண்டு வாங்குங்க, அதுக்கு தேர்ட் பார்ட்டி டெஸ்டிங் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க, காசு கம்மியா கொடுக்குறான் அப்படின்னு மட்டும் கவனிக்காம இந்த விஷயங்கள்லாம் செக் பண்ணிட்டு கொஞ்சம் விசாரிங்க, பிராண்ட் எப்படி என்னன்னு விசாரிச்சுட்டு ரிவ்யூஸ் பார்த்துட்டு வாங்குறது நல்லது. வாங்கணும் அப்படின்னா வே புரோட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப சேஃபஸ்ட், எல்லா ஏஜ் பீப்புளுமே கன்சியூம் பண்ணலாம். 18 வயசு ஆரம்பிச்சு 50-60 வயசு இருக்கக்கூடிய பெரியவங்க வரைக்கும், பெரியவங்களுக்கு கரெக்டா புரோட்டீன் இது பண்ண முடியலன்னா கூட அவங்களும் கன்சியூம் பண்ணலாம், அவங்களுக்கும் டைஜஷன் நல்லா ஆகும். ஸோ அந்த இனிஷியலா நடந்த அந்த கண்டாமினேஷன், அந்த அடல்ட்ரேஷன் ப்ராசஸ்னால அந்த கெட்டுப்போன ப்ராடக்ட் கொடுத்த ஹெல்த் இஷ்யூஸை இவனு ப்ராப்பரா இருக்கக்கூடிய ஒரு லெஜிட்டான ப்ராடக்ட்டுக்கு இவன் அப்ளை பண்ணி பேச ஆரம்பிச்சிடறாங்க. அதுதான் தவறு. அவ்வளவுதாங்க. இப்போ இந்த சப்ளிமெண்ட் அப்படின்னு வர இந்த எக்ஸ்ட்ராவா மல்டிவிட்டமின் டேப்லெட்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஒமேகா 3 ஃபிஷ் ஆயில் டேப்லெட்ஸ், சரியா, அதுக்கப்புறம் இன்க்ளூடிங் நம்ம சாப்பிட்ற பீனட் பட்டராவே இருக்கட்டுமே, பீனட் பட்டருமே பார்ட் ஆஃப் த சப்ளிமெண்ட் தான், கரெக்டா? ஸோ பீனட் பட்டரு, அதுக்கப்புறம் வந்து இந்த வேற என்னெல்லாம் லொட்லஸ் பாருங்க, இந்த ஆல்புமின்ங்கிறது வே புரோட்டீன் ரிப்ளேஸ்மெண்ட்னு வச்சுக்கோங்க. ஆல்புமின், அதுக்கப்புறம் வந்து இது சைக்கோ பம்ப், அது சைக்கோ பம்புங்கிறது கம்பெனி, ப்ரீ ஒர்க் அவுட், கிரியேட்டின், சரியா, இது எல்லாத்தையும் வந்து ஆமா கெஃபைன், இது எல்லாத்தையும் வந்து காசு, சரியா, இந்த கம்பெனில விட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம கிட்ட வந்து தள்ளி விட பாக்குறாங்கல்ல. ஸோ இதை சுத்தி ஒரு மார்க்கெட் வந்துருச்சு, அது எடுக்கணுங்கிறது அவசியம் இல்லதான். நீங்க ஒரு 2-3 இயர்ஸ் ஜிம்முக்கு ப்ராப்பரா போயிட்டு அதுக்கப்புறம் 3 இயர்ஸ் கழிச்சு நீங்க கிரியேட்டின் எடுக்கிறதுங்கிறது வே மச் பெட்டர். அப்போ உங்களுக்கு ஒரு இது தெரியும், டிபெண்டிங் அப்பான் யுவர் லைஃப் ஸ்டைல்.
நீங்க காலேஜ் தான் படிச்சிட்டு ம். இருக்கீங்கன்னா உங்களுக்கு தேவையே கிடையாது அது. நீங்க வேலையும் ம். பண்ணிட்டு இருக்கீங்க, அதே சமயம் ஒர்க் அவுட்டும் பண்ணணும் விடாம பண்ணிட்டு இருக்கீங்க. பட் கொஞ்சம் டயர்டா இருக்கு, ம். என்னால வந்து பழைய பர்ஃபார்மன்ஸ் காட்ட முடியலங்கிற பட்சத்துல யூ கேன் ஆப்ட் ஃபார் கிரியேட்டிவ். அப்படிதான் நான் ம். சொல்லுவேன். ஏன்னா நான் ம். அப்படிதான் ஆப்ட் பண்ணேன். அதனால ம். நான் வந்து அத சொல்றேன். ஓகேவா? ம். சோ இந்த மாதிரி இத ஒரு மார்க்கெட்டா வரப்போ இது எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுது? இது எப்படி ஒரு நார்மல் பீப்புளோட மைண்ட் செட்ட ஜிம்முக்குள்ள வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் வாங்கிட்டு வரணும்ன்ற ஒரு இது இருக்குல்ல. உதாரணத்துக்கு ம். பிசிஏ. ஆமா. சரியா? ம். ம். பிசிஏங்கிறது ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். நான் இல்லன்னு சொல்லல. ஆனா ம். அது வொர்த் த அமௌண்ட்டா இப்ப ரூ. 2000 குடுத்து நான் ஒரு ம். ஃபிளேவர்டு பிசிஏ வாங்கி குடிக்கணுமா அப்படின்னு கேட்டா, அது ம். தேவையில்ல. அது ஓவர் ம். பிரைஸ்டு. சரியா? நான் ம். என்ன சொல்றேன், நீ பிளாக் காஃபி குடிச்சிட்டு போ. காலங்காத்தால ஒர்க் ம். அவுட் பண்றதுக்கு முன்னாடி நீ ஒரு காஃபியும் ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு நியூட்ரி சாய்ஸ் பிஸ்கட்டோ இல்ல வந்து ஒரு இது பிரெட்டோ ப்ரௌன் பிரெட்டோ இது சாப்பிட்டு நீ போனனாலே பெட்டருங்கிறேன் நான். ம். புரியுதா? அந்த மாதிரி இப்ப இது இது பண்றதை விட ஏன் இவ்வளவு பெரிய ஒரு 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 டஃபஸ்டான ஒரு இதுக்கு ஆப் பண்றதுக்கான மைண்ட் செட்டுக்கு தள்ளி விட்ட விஷயங்கள் என்ன? அதை அப்படியே கொஞ்சம் இது பண்ணுங்களேன். ஓகேங்க. முதல் விஷயம் சொன்ன எபிசோட் ஆரம்பத்துல சொன்ன அதேதான். சப்ளிமெண்ட்ங்கிறது ம், 5% தான். ம், அந்த 5%மே எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாருன்னா, காம்படிட்டிவ் பாடி பில்டர்ஸ். ம். ஸோ ஓகே. அவங்க என்னென்னலாம் நம்ம ஆட் பண்ணோம்னா, நம்ம ஃபுல் லிஸ்ட் கிடைக்கும். நம்மளுடைய ஃபுல் பொட்டன்ஷியல்ல நமக்கு ப்ராப்பரான மசில் குரோத், நல்ல டெஃபினிஷன், நல்ல மசில் சைஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்னலாம் ம், ஆப்ஷன் அவைலபிள் இருக்கோ எல்லாத்தையும் அவங்க எடுக்கக்கூடியவங்க. இப்ப ம், அவங்க கிட்ட இருந்தா ம், அதிகமான நமக்கு வந்து வருது, ஜெனரல் பாப்புலேஷனுக்கு. ம், சரிங்களா? இப்ப ம், இதுல ம், ஃபர்ஸ்ட் வே புரோட்டீன் சொன்னேன். வே புரோட்டீன் வந்து ம், சப்ளிமெண்டா சொன்னாலும், இப்ப என்னுடைய பெர்சனல் சஜஷன நான் சொன்னேன் அப்படின்னா, அது ஒரு ஃபுட் சோர்ஸ்ன்னு சொல்லுவேன் நானு. ஏன்னா சாப்பாடு தான். சாப்பாடுல ம், சிக்கன்ல என்ன புரோட்டீன் இருக்கோ, அதுதான் அதுல பவுடர் ஃபார்ம்ல இருக்கு. எப்படி நம்ம ஹார்லிக்ஸ் ம், குடிக்கிறோமோ, அது மாரி அது வே புரோட்டீனையும் குடிக்க போறோம். அவ்வளோதான். ஸோ அப்படிங்கிறப்ப, மேக்ஸிமம் நான் ம், வே புரோட்டீன் வந்து ஒரு ஃபுட் சோர்ஸா தான் நான் சொல்லுவேன். அத சொல்லும்போது நீங்க சப்ளிமெண்டா பார்க்காதீங்க. அது ஒரு ம், ஃபுட்டுன்னு பாருங்க. ஏன்னா, அது உங்களுக்கு உங்களுக்கு பசிய கண்ட்ரோல் பண்ணும். உங்களுக்கு தேவையான புரோட்டீன் கிடைக்குது. உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ, ஃபர்ஸ்ட்டு ம், அது. அதனால வே ம். புரோட்டீன் இது வந்து வொர்க் அவுட் பண்ணாலும், பண்ணலைனாலும் எடுத்துக்கலாம். இது முடிஞ்சுச்சு. ம். இப்ப இதுக்கப்புறம் மத்த விஷயங்கள் ஓகே. எல்லாமே, எக்ஸாம்பிள்க்கு மல்டிவிட்டமின்ஸ், ஒமேகா 3 இது ஃபர்ஸ்ட்டு சொல்றேன். இது எல்லாமே ம், நம்ம சாப்பிடக்கூடிய ம், ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, தென் மத்த ஃபுட். ஃபார் எக்ஸாம்பிள் எ ஹோல் எக்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, அதுலேருந்து மெக்னீசியம், ஜிங்க் கிடைக்குது. நம்ம ஸ்பினாச் ஓகே. எடுக்கிறோம். அதாவது கீரை எடுக்கிறோம். அதுல இருக்கக்கூடிய அயன். இப்ப அது அயன் கூட பிளான்ட் சோர்ஸ விட நீங்க இப்போ லிவர் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஆட்டு ஈரல் சாப்பிடுறோம்னா, ம். அதுல இருக்கக்கூடிய அயன் சோர்ஸ் அதிகம். இப்ப நீங்க அத நீங்க வாரத்துக்கு ஒரு தடவ இப்போ நீங்க எனக்கு ஒரு ஈரல் டவுட்டு. சாப்பிடுற மாரி இருந்தீங்கன்னா சொல்லுங்க. அயன நம்ம வந்து திரும்பி எடுக்கிறோமே, கேவி ஆனந்த் கோச்சுக்க மாட்டாரான்னு கேட்டேன். இல்ல ம். மேல இருந்து பிளெஸ்ஸிங்ஸ் குடுப்பாரு. டோன்ட் மேக் மீ கம் தேர் யூ பங்க்ங்கிற அ சரி. ஓகே, ஓகே. காமெடிய கடந்துருவோம். நம்ம வந்து இப்ப இதுக்குள்ள போயிடலாம். ம், அதனால அது பிரச்சனை இருக்காது. சரிங்களா? ம், சோ அது மாரி ஃபுட்டுலலாம் இருக்குது. ம், அதெல்லாம் சாப்பிட்டா ம். அதெல்லாம் எதுவும் இதெல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இல்ல அதெல்லாம் சாப்பிட ஓகே. மாட்டேன். அப்படி பழக்கம் இல்லாதவங்க இந்த மல்டி விட்டமினோ, ஒமேகா 3யோ இதெல்லாம் எடுக்கிறது பிரச்சனை கிடையாது. ம், ஆனா இதுவே பெர்சனல் சஜஷனா சொல்லணும் அப்படின்னா வந்து, ஒரு டாக்டர கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு உண்மையிலேயே பிளட் ஒர்க் பண்ணி டெஃபிஷியன்ட் இருக்கா? உங்களுக்கு வந்து அயர்ன் டெஃபிஷியன்சி இருக்கா? உங்களுக்கு விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கான்னு தெரிஞ்சுட்டு எடுத்தா மச் பெட்டர். ஏன்னா ம், டாக்டர்ஸ் வந்து கரெக்ட்டான எவ்வளோ டெஃபிஷியன்ட் இருக்கு, எவ்வளோ வந்து உங்களுக்கு இது குடுக்கணும், என்ன டோசேஜ் குடுத்தா கரெக்ட்டா ம், இருக்கும்னு அவங்க குடுத்துருவாங்க நமக்கு. ஸோ, அது ம், அந்த ம், ம், அந்த இது வந்து அப்படி போறது கரெக்ட். இப்ப கிரியேட்டின். ம், ம், கிரியேட்டின் அப்புறம் ப்ரீ வொர்க் அவுட், அப்புறம் இந்த கேஃபீன் ம். இது எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்றவங்க முதல்ல ஏன் எடுக்க வேணாம்னு சொல்றோம் அப்படின்னா, முதல்ல இப்பதான் எக்சர்சைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். எடுத்தோனயுமே ஓகே. டயர்டா தான் இருக்கும். கை, கால் வலிக்க தான் செய்யும். அப்புறம் வலி போகும். ம், அப்புறமேல் தான் ஒரு வெயிட்ட ம், தூக்குவோம். அந்த வெயிட்ட நம்ம ஒழுங்கா தூக்குவோம். அப்புறமேல் அந்த ம், வெயிட்ல ம், ப்ராக்ரஸ் பண்ணுவோம். இதெல்லாம் ம், நேச்சுரலா எல்லாருக்கும் நடக்கக்கூடிய விஷயம். இது சும்மா ஒரு ப்ராக்ரஸ் தான். முதல்ல வண்டி எடுப்போம், கீழ போடுவோம். அப்புறம் தான் வண்டிய பேலன்ஸ் பண்றதே நமக்கு கிடைக்கும். அப்புறம் தான் நம்ம ம், டிராஃபிக்ல ஓட்டுவோம். இதெல்லாம் பார்ட் ஆஃப் த ப்ராசஸ். அந்த ம், மாரி தான் இதுவும். இப்போ இந்த ப்ராசஸ்ல எடுத்த உடனேயுமே அவங்க வந்து ஒரு சப்ளிமெண்ட்ட உள்ள கொண்டு வரணும் அப்டின்னா, நெறைய பேர் வந்து சப்ளிமெண்ட் டிபெண்டன்ட்டா மாறிருவாங்க. நான் கிரியேட்டின் ம், எடுக்கலன்னா என்னால எனர்ஜியா ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ப்ரீ ஒர்க் எடுக்கலன்னா என்னால ஒர்க் அவுட் ம், பண்ண முடியாது. அப்டின்னு ரொம்ப ம், ஃபிக்ஸேட்டடா மாறிருவாங்க நெறைய பேரு. இது ஃபர்ஸ்ட் ம், விஷயம். இன்னொன்னு இவங்க ப்ராக்ரஸ் பண்ணது இவங்களுடைய ஓன் ப்ராக்ரஸ் தான். இவங்களால இவ்வளவு முடியும் அப்டிங்கிறத நெறைய பேர் ஒத்துக்கிறது கிடையாது.
இல்ல எனக்கு கிரியேட்டின் எடுத்ததுனால தான் இது வந்துச்சு. ம், 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 அப்படின்ற ஒரு சைக்காலஜிக்கலாவும் அப்படி போயிடுறாங்க நெறைய பேரு. எனக்கு தெரிஞ்சவங்கலாம் கிரியேட்டின் ம், எடுக்கல அப்படின்னா ஜிம்முக்கு போமாட்டான். கிரியேட்டின் இன்னும் ஸ்டாக் வரலடா, வந்ததுக்கப்புறம் ம், போலேம்பேன். டேய் அது என்னடா பண்ண போகுதுன்னு கேட்க மாட்டாங்க. ம், ஏன்னா அவங்கலாம் ஸ்டார்ட் ம், பண்ணும்பொழுதே சப்ளிமெண்ட்ன்னு ஆரம்பிச்சவனுங்க. ஸோ ம், இவங்களா ஓனா ப்ராக்ரஸ் பண்ணி பழகிட்டாங்கன்னு வைங்களேன். அப்புறம் இவங்க சப்ளிமெண்ட் ஆட் பண்றாங்கன்னா, இவங்களுக்கு அந்த விஷயம் தெரியும். இல்ல முதல்ல எடுத்ததுக்கும், ம், எடுக்காததுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் கம்மி தான். இந்த கம்மியான டிஃபரன்ஸ் இல்லைனாலும் பிரச்சனை இல்ல. நான் சமாளிச்சுக்குவேன் அப்படிங்கிறது. ம். இது 1. அடுத்தது வந்து நம்ம இந்த மாரி ஒழுங்கா ஃபுட் இன்டேக் இருக்கும் பொழுதும், ஒழுங்கா எக்சர்சைஸ் பண்ணும் பொழுதுமே நம்ம நல்ல ப்ராக்ரஸ் பார்ப்போம். நெறைய கரெக்ட். பேர் என்ன பண்ணிக்குவாங்க அப்டின்னா, அந்த ப்ராக்ரஸ பார்க்காம சப்ளிமெண்ட்க்குள்ள போய் சப்ளிமெண்ட்னால தான் இந்த ஃபுல் ப்ராக்ரஸும் நடந்துச்சுன்னு ஒரு தப்பான மிஸ் ஆமா, அண்டர்ஸ்டாண்டிங் ஆமா. உள்ள அது அது போயிர்றாங்க. அப்படியே வைஸ் வெர்சாக்குள்ள வந்துருவானுங்க. ஆ அதுதான். அதனால ம், நெறைய பேர் ஸ்ட்ரிக்ட்டா நீ பண்ணாதங்கிறது. என்னதான் கிரியேட்டின் ஒர்க் ம், ஆகும். ம், 18 வயசுக்கு மேல இருக்கவங்க கிரியேட்டின் எடுக்கலாம். அதுவும் இப்பலாம் வந்து கிரியேட்டின் பத்தி நெறைய ரிசர்ச் பண்றானுங்க. நெறைய லைக் ஜெனரலான ஓவரால் ஹெல்த்துக்கு கிரியேட்டின் ஹெல்ப் பண்ணுது. பிரெயின் ஃபங்ஷனுக்கு கிரியேட்டின் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொன்னாலுமே, நீ ம், ஒழுங்கா உட்காந்து படிச்சு ஒரு வேலைய செஞ்சு உன்னால அத பண்ண முடியுமா? முடியாதான்னு பாரு. அதுக்கப்புறம் நீ கிரியேட்டின் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எஃபோர்ட் போடலாம். எடுத்த உடனேயுமே நான் ம், சோம்பேறி, நான் ஒழுங்கா ம், படிக்க மாட்டேன், ஒண்ணும் பண்ண மாட்டேன். ஆனா கிரியேட்டின் எடுத்தா எனக்கு பயங்கரமா நாலேட்ஜ் வந்துருமான்னா, அது நடக்காது. இவனு எனக்கு ம். தெரிஞ்ச ஒருத்தருங்க ஆக்சுவலி தெரிஞ்சவன்னு சொல்ல மாட்டேன். இந்த மாரி ஆன்லைன்ல இது பண்ணது தான். இந்த சிலாஜித் சப்ளிமெண்ட் ம். இருக்குல்ல, அது பயங்கரமா அட்வர்டைஸ்மென்ட் பண்ணானுங்க. சில்லாஜித்னா டெஸ்டாஸ்டெரான் வேணும். என்னங்கய்யா? இப்பதாங்கய்யா சரிங்க. இப்பதாங்கய்யா அத ஒண்ணு கேள்வியே படுறேன். ம். கேள்விப்படலையா? ஏன்னா நான் ஒ வந்து இந்த ஒ ம். ஸ்பைரல்னா தான் நெறைய கேள்விப்பட்டிருக்கேன். சிலாஜித் ஆஸ் அப்படிங்கிறத நான் அ கேள்விப்பட்டதில்ல. ஸ்பைருலாங்கிறது ஒண்ணும் இல்லங்க. ஒரு ஆல்கேங்க. ஒரு பொடிங்க அது. பச்சை கலர்ல இருக்கும். அத இல்ல, இல்ல சும்மா சார். ஒரு ஸ்பைரல்னா டீஸ்பூன் எனக்கு தெரியும். ஆ, ஸ்பைரல்னா இது எனக்கு தெரியும். அதானே சிலாஜித் சொல்லிர்றேன். சில்லாஜித்ங்கிறது ம். சிலாஜித் என்னாச்சுன்னா, கரெக்ட்டா போன சொல்லுங்க, சொல்லுங்க. வருஷங்கய்யா. போன வருஷமா இல்ல போன வருஷத்துக்கு முந்தின ம், வருஷம் ஆ ம், கவி கவிப்பான்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டா அந்த கம்பெனி பேர் எனக்கு தெர்ல. ம். அவன் என்ன பண்ணான் அப்டின்னா, ஒரு ஆமா, மார்க்கெட்டிங் ஆமா. கேம்பெயின் கிரியேட் பண்ணான். கவிப்பா சிலாஜித். ம். கவிப்பா சிலாஜித். அது அந்த கவிப்பான்றது ஒரு கம்பெனி. அவன் என்ன பண்ணான்னா, ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஓகே. கிரியேட் பண்ணான். ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய எல்லா ஆமா, ஏதோ Instagram கிரேட் காலிய வச்சு இன்ஃப்ளூயன்சரு ஃபோட்டோலாம் போட்டிருக்கான். அதான். எல்லா இவனுங்க ம், அடுத்து எல்லா Instagram இன்ஃப்ளூயன்சர்ஸு, அப்புறம் காம்படிஷன் ம், போய் போகக்கூடிய எல்லா பாடி பில்டர்ஸு எல்லாரையும் ம். பிடிச்சு ஒரே ஸ்கிரிப்ட்ட குடுத்து, எல்லாரையும் ம். பேச வச்சு அட்வர்டைஸ்மென்ட் போட்டான். அதுல மெயினா வச்ச ஹூக் ஐயா! என்ன அப்டின்னா சொல்லுங்க. இது லேகியமா? ஆமாங்க. அத ஏய் சொல்லுங்க. லேகியன்னு ஸ்டெப் சொல்லு. பை ஸ்டெப்பா வந்துட்டு நான் இருக்கேன் இவ்வளோ நானு. நேரம் சில்லாஜித்து இல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா சரி, ஓகே. வந்துகிட்டு சொல்லுங்க, இருக்கேன். சொல்லுங்க. அதுக்குள்ள வரணும். அ சரி, சொல்லுங்க, சொல்லுங்க. ஃபோட்டோ பார்த்தோனே லேகியமா இருந்துச்சு. அதான் கேட்டேன். அதான். இல்ல அது அவ்வளவுதான் அப்படிதான் இருக்கும். இத்துணூண்டு கருப்பா இருக்கும். அது இதெல்லாம் சான் பிராஸ் மாரி. ம். அதேதான் அந்த ம். மாரி தான் இருக்கும். ஆ, அததான் கலந்து சரி. குடிப்பாய்ங்க. அதான். ஆ. அது என்ன பண்ணான்னா, அது அவன் இந்த வீடியோட ஹூக்கே என்ன அப்டின்னா, உங்களுக்கு மசில் பில்ட் ஆகலைன்னா, டெஸ்டோஸ்டெரான் கம்மியா இருக்கும். டெஸ்டோஸ்டெரான பூஸ்ட் ம். பண்ணணும்னா, சிலாஜித் வாங்குங்க அப்டின்னாய்ங்க. ம். சரி. ம். இத நெனச்சுக்கிட்டு ஒருத்தங்க 19 வயசு பையன். ம். அவன் என்ட்ட டிஎம் பண்ணி கேட்கிறான், "ப்ரோ எனக்கு டெஸ்டோஸ்டெரான் லெவல் கம்மியா இருக்கும்னு நெனைக்கிறேன்" அப்டின்னான். "நீ ஏன்டா அப்டி ஒருத்தனுக்கு. நெனைக்கிற? ம். நீ ஏன்டா அப்டி ஃபர்ஸ்ட் ம். எனக்கு அவன் வயசு தெரியாது. "நீ ஏன்டா அப்டி நெனைக்கிற?" அப்டின்னு. ம். "இல்ல லைக் ம். தோணுச்சு" அப்டின்னேன். "சரி உன் வயசு என்ன?" அப்டின்னு. ம். 19ன்னா. டேய் பிச்சிருவேன் உன்னைய. இப்பதான் உனக்கு ம். டெஸ்டோஸ்டெரானே பீக்ல போய்க்கிட்டு இருக்கும். அவன் ஆக்சுவலா என்ன வீரியத்தின் அப்டின்னா, ஆ விளிம்புல இருந்துகிட்டு. ம். அத அத வந்து அவன் விரயம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். ஆக்சுவல் ம். ம். உண்மையே ம். அதுதான். ம். நெறைய பேர் என்ன பண்றாங்க அப்டின்னா வந்து இந்த மாஸ்டர்பேஷன் இஷ்யூஸ் இருக்கு. இஷ்யூஸ்ன்னு சொல்ல மாட்டேன். அது ரொம்ப நார்மல் ஹேபிட்டாவே இருக்கு அப்டின்னா, இதையும் டெஸ்டோஸ்டெரோனையும் கனெக்ட் பண்ணிர்றானுங்க. உடனே என்ன ம். பண்ணிர்றானுங்க அப்டின்னா, இவனுகளுக்கு இந்த இது அஃபெக்ட் ஆயிருமோ? அப்ப டெஸ்டோஸ்டெரான் லெவல் வந்து ரொம்ப லோ ஆயிருமோ? ம். அப்ப நான் இந்த சப்ளிமெண்ட் எடுத்து அத மேட்ச் பண்ணிக்கலாம். அதாவது நான் அடிச்சு ம். தள்ளினத ஃபுல்லா இந்த லேகியத்த சாப்ட்டா சரியா போயிரும். அப்படின்னு நெனச்சுட்டு ம். சப்ளிமெண்ட் எடுக்கலாமான்னு கேட்கறானுங்க. ம். இந்த ம். டெஸ்டோஸ்டெரோன்ற ஒரு விஷயம் வந்து பயங்கரமான செல்லிங் பாயிண்ட் சப்ளிமெண்ட்ல. இத வச்சு ம். நெறைய கம்பெனி டெஸ்டோஸ்டெரோன் பூஸ்டர், அ அ டேப்லெட் விக்கிறானுங்க, இது விக்கிறானுங்க, ம். பவுடர் விக்கிறானுங்க, இந்த மாரி சிலாஜித் மாதிரியான லேகியம் விக்கிறானுங்க, எக்கச்சக்கம் விக்கிறானுங்க. இவனோட ம். டார்கெட்டே என்னன்னா இதுதான். டெஸ்டோஸ்டெரோன் வீக்கா நீங்க இது பண்ணலான்னு.
ஆனா, ம், ம், ம். தெரிஞ்சுக்காத விஷயம் என்னன்னா, 40 வயசு வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு டெஸ்டோஸ்டெரான் பீக்ல தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அது டிகிரேட் ஆக ம், ம், ஆரம்பிக்கும். ம். இவன் ஒரு வேள ஒண்ணும் இல்ல. நான் டைரக்ட்டாவே அதுக்கப்புறம் தான் நீ குட்டி சொல்றேன். குஞ்சா மாறுவ. ஆமா. அதனால ம், இவன் இல்ல. யாரா இருந்தாலும் ம், ஒழுங்கா சாப்பிடாம, ஒழுங்கா தூங்கல, ம். கண்ட நேரம் தூங்கி எந்திரிச்சா, ஸ்ட்ரெஸ்னால எப்படி வேலை செய்யும் அது? எப்ப பாரு ம், அதையே ம், ம், பிடிச்சு ம். அதையே கரெக்ட் பிடிச்சு தான். டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்தா, அது என்ன பண்ணும் அது? அது டயர்டா தான் இருக்கும். இவன் ஆமா. இத என்ன அது ஒரு நெனச்சுக்கிறானு ஸ்டேஜ்ல அப்படின்னா, போடா நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு படுத்து. அதான் இவன் என்ன நெனச்சுக்கிறான்னா, இத ம், ஹார்மோனோட கனெக்ட் பண்ணிக்கிறானுங்க. இதுதான் தவறான விஷயம். இத ம், அவனுங்க ஈஸியா மார்க்கெட் பண்ணிக்கிறாய்ங்க. அவிங்க சூப்பரா அவிங்க ம், லேகியம் வித்து அவிங்க நல்லா காசு பாக்குறாய்ங்க. இதுதாங்க அந்த ம், விஷயம். சரிங்களா? இது வந்து சிலாஜித்து. இந்த ம், மாதிரி கிரியேட்டினோ, மத்த ம், விஷயம் சாரி கிரியேட்டின் ஒர்க் ஆகும். இது ஒர்க் ஆகாது. இது இப்ப சொல்றாங்களே டெஸ்டோஸ்டெரான் ம், பூஸ்ட் பண்ணும்னு. இதெல்லாம் அந்த அளவுக்கு ஒர்க் ஆகாது. இத ஸ்டடீஸ்ன்னு பார்த்தா ஒரு 3, 4 ஸ்டடீஸ் இருக்கு. அந்த 3, 4 ஸ்டடியுமே 45 வயது இது மூத்த ஆண்களுக்கு வந்து செக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ்க்காக இத குடுத்து அவன செக் பண்ணியிருக்காங்களே தவிர, இது வந்து மசில் ம், பில்டிங்க்கோ, இதுக்கோ சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அதாவது அதுக்கு வந்து டெஸ்ட்டே பண்ணல. மசில் பில்டிங் ஹெல்ப் ஆகுன்றது டெஸ்ட்டே பண்ணல. ஆனா ம், இத வந்து இப்படி சொல்லி தான் சொல்லிட்டு இருக்காய்ங்க. ஆனா நெறைய பேர் இத நம்பி இத தான் அவன வாங்கணும்னு பார்த்துட்டு இருக்கானுங்க. ம். அதனால இது ஒரு விஷயம். அடுத்து இந்த அதாவது கிரியேட்டினு, கேஃபீனு நீங்க முன்னாடியே முன்னாடியே இத லேகியான்னு சொல்லியிருந்தீங்கன்னா, அப்பயே கலாய்ச்சு இவன அனுப்பிச்சிருக்கலாம். நான் கூட சில்லாஜித் சில்லாஜித்ன்னு ஏதோ பெரிய விஷயத்த சொல்லப் போறாரோன்னு பார்த்து போய் போட்டோ பார்த்தா லேகியா. ம். நான் அப்படியே ஸ்டெப் பை சரி, ஸ்டெப்பா ஓகே. நான் ம். வந்து ராக்கி யார் தெரியுமான்னு கொண்டு போனேன். கடைசியில இந்த பாலா படத்துல வர பிதாமகன்ல லேகியம் வித்துப்பாருல, அந்த மாதிரி ஆயிப்போச்சு. அப்படித்தாங்க வித்துக்கிட்டு இருந்தானுங்க. ம், இது மத்த சப்ளிமெண்ட் நான் ஒர்க் ஆகுற சப்ளிமெண்ட் பேர் மட்டும் சொல்லிர்றேன். கிரியேட்டினு, கேஃபீன், ம், சிட்ருலின், பீட்டா அலனின் ம், அப்புறம் அவ்வளோதாங்கயா. இது 4 இந்த ம். 4ம் சேர்ந்தது வந்து ப்ரீ ஒர்க் அவுட். சரிங்களா? இது 4ம் தான் ஓகே. கலந்து வச்சிருப்பான் ப்ரீ ஒர்க் அவுட்னா. இது 4 எதுக்கு அப்டின்னா, ம், எக்சர்சைஸ் பண்ணும் பொழுது டயர்ட்னஸ் குறைக்கும். நீங்க வெயிட் தூக்கும் ம், பொழுது ஆட்டோமேட்டிக்கா மசில் வந்து கொஞ்சம் லைட்டா ஒரு பர்னிங் சென்சேஷன் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுவோம்ல. அந்த ஒரு ம், பெயின் அந்த ம், லைட்டா அந்த ஒரு இனிஷியல் சோர்னஸ வந்து அது ரெட்யூஸ் பண்ணும். கேஃபீன் வந்து ம், முக்கியமா அலர்ட்னஸ் குடுக்கும். சரியா தூங்காதவங்களுக்கு நீ எப்படி பிளாக் காஃபி குடிச்சிட்டா ஃபீல் பண்றோம்ல, அது மாரி கேஃபீன் டேப்லெட்டாவும் இருக்கு, பவுடராவும் இருக்கு. அது வந்து அந்த தூக்கத்த ம், உங்களுக்கு மேனேஜ் பண்ணும். ஸோ இது எல்லாம் எதுக்கு ம், ஹெல்ப் பண்ண போகுதுன்னா, நீங்க ஜிம்ல ஒழுங்கா எக்சர்சைஸ் பண்ண தான் ஹெல்ப் பண்ண போகுது. ஆனா, இத எடுக்காமலே ம், புதுசா ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு ப்ராப்பரா ரொட்டீன் கிரியேட் ஆயிருச்சுன்னா, நல்லாவே எக்சர்சைஸ் பண்ணுவாங்க. ப்ராப்பரா ஜிம்முக்கு போறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு ம், போனாங்கன்னா, நல்லாவே எக்சர்சைஸ் பண்ணுவாங்க. ஸோ, ம், எடுத்த உடனேயுமே அந்த ப்ரீ ஒர்க் ஒழுங்கா சாப்பிடுறது, ஒழுங்கா தூங்குறது, இதெல்லாம் பண்ணாம ப்ரீ ஒர்க் அவுட்ட டிபெண்ட் பண்ணி ம், போறவன், ஆப்வியஸா அவனுடைய லைஃப் ஸ்டைல ஃபிக்ஸ் பண்ண மாட்டான். ஒழுங்கா தூங்க மாட்டான். நான் எதுக்கு தூங்கிட்டு, ப்ரீ ஒர்க் அவுட் எடுத்தேன்னா ம், எனக்கு சரியா போயிரும், எனர்ஜி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி இந்த மாரி யோசிக்க ம், ஆரம்பிச்சுருவானுங்க. இந்த மாதிரியான ம், காரணங்களுக்கும் தான் நெறைய நேரங்கள்ல சப்ளிமெண்ட் என்னதான் ஒர்க்கே ஆனாலும், "நீ பண்ற ஒர்க்க மொதல்ல பண்ணுப்பா. அதுக்கப்புறம் இதெல்லாம் நீ எடு." அப்படின்னு சொல்றதுக்கான காரணமே. ம். அவ்வளோதாங்கயா. அப்புறம் இது நீங்க பிசிடபிள்யூ கேட்டீங்கல்ல. பிசிடபிள்யூ அங்க ஆமா. காசு குடுத்து ஒர்த்தான பிசிடபிள்யூ ஒண்ணும் இல்லங்க. புரோட்டீன் வந்து 9 அமினோ ஆசிட் இருக்கும். அந்த 9ல 4 அமினோ அ, ஆசிட மட்டும் தனியா எடுத்து போட்டு வித்தது தான் பிசிடபிள்யூ. ஆ அதுல ம், இருக்கிற 3 அமினோ ஆசிட மட்டும் தனியா எடுத்து போட்டு இடபிள்யூ இதெல்லாம் ஏன் விக்கிறாங்கன்னா சப்ளிமெண்ட் தான். வேற ஒண்ணுமே கிடையாது. நீ இருக்குல்லப்பா வே புரோட்டீன் அதிலயே இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா எப்படி அவன் வியாபாரம் பார்க்க ம், முடியும்? அதனால ம். சிடபிள்யூன்னு கரெக்ட் தான், ஒண்ணு, கரெக்ட் தான். இடபிள்யூன்னு ஒண்ணு அப்படின்னு அவன் தனித்தனியா போட்டு ம், அவன் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். கரெக்ட் தான். அதனால நீங்க சப்ளிமெண்ட்டுக்கு ஒருத்தர் செலவு பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வே புரோட்டீன். ம், அதுக்கப்புறம் அ வே ஓரளவுக்கு ஒர்க் அவுட்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ப்ரீ ஒர்க் அவுட் வாங்கலாம். அதுவும் நம்ம ம், இந்தியால இருக்க ப்ரீ ஒர்க் அவுட்லாம் நெறைய சரியில்ல. ஏன்னா கிரியேட்டினும், ம், கிரியேட்டின், கேஃபீன் இது 2 வாங்கலாம். அத மீறினா ம், இந்த சிட்ரின், பீட்டா அலனின்னு இருக்கு. இது இது ஆக்சுவலி ஒண்ணும் இல்ல. மசில் பிளேஸ்ல கிரியா எக்ஸ்ட்ரீம்னு ஒரே ஒரு ப்ராடக்ட் இருக்கும். கிரியா எக்ஸ்ட்ரீம். ம், அது ஒண்ணு மட்டும் கரெக்ட்டான காம்போனன்ட்ல இருக்கு. அது வேணா ட்ரை பண்ணலாம். அத தவிர வேற ஏதாவது சப்ளிமெண்ட் ம், வாங்கலாமா ம், அப்படின்னு கேட்டா, நான் வேணான்ருவேன். அது தேவையில்லங்க அப்படின்ட்டு. ஏன் அதுக்கு மேல பெருசா நீங்க அதெல்லாம் காசு போட வேண்டிய அவசியம் கிடையாது. ம், அதையும் மீறி காசு இருக்கா? போடணும்னு நினைக்கிறீங்கன்னா, சாப்பாட்டுல போடுங்க.
சாப்பாடுல போட விருப்பம் இல்லைன்னா யூபிஐ ஐடி தரேன், அதுல போட்டு விடுங்க, எனக்கு அது பயன்படும். இருங்க நீங்க நீங்க இது நான் ஒட்டு போட விடுறேன், அதுக்கு போடுங்க. தக்க சன்மானம் அவருக்கு வந்ததுக்கு சம்பளமாகவும் கொடுக்கப்படும். நீங்க என்ன முந்திக்கிறீங்க? பாட்காஸ்ட் நடத்துறத நாங்க, நீங்க யூபிஐ பண்ணுவீங்களா? இதான் நான் மெயினா பேசணும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா வந்து அந்த மித்து அதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை போட்டு உலுக்கி உலுக்கி மண்டையை உடச்சுக்குவானுங்க. கேட்கறதுக்கு முன்னாடியே ப்ரோ நான் ஜிம்முக்கு போலான்ட்டு இருக்கேன், இந்த சப்ளிமெண்ட்லாம் போய் நல்ல ஜிம் பேக் போற வழி, ஷூ வாங்கு, நல்ல ஷூ வாங்கு, அதுல இன்வெஸ்ட் பண்றியா, நான் தாராளமா சொல்லுவேன் இன்வெஸ்ட் பண்ணிக்கோ. சரியா? அதுக்காக 10,000 ரூபாய் ஏர் ஜார்டன் ஷூ போட்டுதான் ப்ரோ நான் போவேன், நீ போவே வேண்டாம், சுத்த மட்டும் வீட்லயே உட்காரு. ஒரு 1000 ரூபாய் டு 2000 ரூபாய்க்குள்ள நான் ஒரு நல்ல ஜிம் ஷூ இன்வெஸ்ட் பண்றேன் ப்ரோ அப்படின்றீங்களா, அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க, அது தாராளமா பண்ணலாம். அது ஒரு டிசிப்ளின் கொடுக்கறதுக்கூடிய ஒரு விஷயம் தான். அதை ஒரு 1.5 வருஷம் போடுங்க, போட்டு இது பண்ணுங்க. பேகுக்கு நல்ல ஒரு ஜிம் பேக் குவாலிட்டியா வாங்கணும்னா 500ல இருந்தே இருக்கு, நீங்க வாங்குறத பொறுத்துதான். 2 மணி நேரம் தானே தூக்கிட்டு போறீங்க, ஒரு 500க்கு ஒரு பேக் வாங்கினீங்கன்னா ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஒரு 4 தான் யூஸ் பண்றேன். ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டு இனிஷியலா போயிட்டு அதுக்கப்புறம் வேணா வந்து இந்த கிரிப் வாங்குறது, லொட்டு லொஸ்க்கு இதெல்லாம் ஒரு 3 மாசம் போயிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணலாம். போறதுக்கு முன்னாடியே வந்து பெரிய ஜேம்ஸ் பாண்ட் கணக்கான எல்லாத்தையும் போட்டுட்டு தான் போவேன். தம்பி அவ்வளவு தூரம் இல்ல, போன உடனே கை சுத்தமா விடுவாங்க நல்ல ட்ரெயினரா இருந்தா. அதனால கையெல்லாம் சுத்தி விட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு பொறுமையா ஒரு மாசம் 1.5 மாசம் நீங்க நீட்டா ஜிம்முக்கு செட் ஆகுங்க. ஃபர்ஸ்ட் செட் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இந்த மெயினா இந்த ஜிம்மோட இது எல்லாம் பேசுறதுனால அடுத்த வார டாபிக்கை பத்தி ஒரு ஹிண்ட் கொடுத்துருவோம். அடுத்த வார டாபிக் அப்படின்றது வந்து ஜிம் ஃபீஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரியா? ஜிம் ஃபீஸஸ் அண்ட் ரன்னிங் அவே ஃப்ரம் ஜிம் அப்படிங்கிறது தான் அதனோட இது. மேபி இந்த டாபிக் வந்து அடுத்த வாரம் நான் என்ன அப்படின்றத இன்னும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்களுக்கு போஸ்டர்ல ரிவீல் பண்றோம். ஸோ அதை பத்தின இதெல்லாம் நிறைய இருக்கு. ஸோ ஜிம்மை எப்படி அணுகணும், எப்படி ஸ்கேம் பண்றது, இந்த மாதிரியான நிறைய இது. இந்த ஜிம் ஃபீஸஸ் அண்ட் ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் தான் அது அடுத்த இதை பத்தி என்னென்ன வாங்கலாம், எது இதெல்லாம் பெட்டரா இருக்கும், எந்தெந்த ஷூஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும், அந்த மாதிரியான விஷயங்களை பத்தி பேசுறது அடுத்த எபிசோட்ல நம்ம கண்டிப்பா பார்ப்போம். ஸோ மெயினா சப்ளிமெண்ட்டை பத்தி உங்களுக்கு ஒரு பேஸா ஓவராலா ஒரு அவுட்புட், டயட்டை பத்தி சப்ளிமெண்ட்டை பத்தி ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஸோ அதை ஜெகாவும் வந்து கரெக்டா எதெல்லாம் நமக்கு தேவையோ நீங்க அதெல்லாம் மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி நீட்டா அதை சொல்லிட்டாருன்னு நானும் நம்புறேன். ஸோ சொல்லுங்க ஜெகா, உங்களோட க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் என்ன? க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட், நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க, அவ்வளவுதான். ரொம்ப அதை காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். வாங்கிறாதீங்கடா, தேவையே இல்லை. அதாவது அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் யாராவது ஒரு டப்பாவை தூக்கிட்டு வர்றாங்க அப்படின்னா சந்தேகப்பட்டு ஏன் எதுக்கு இது இல்லாம பண்ண முடியாதா அப்படிங்கறதான் கேட்க வேண்டிய முதல் கேள்வியே. ஸோ எந்த சப்ளிமெண்டா இருந்தா, நான் வே புரோட்டீனாவே இருந்தாலும் ஆரம்பிக்க போறேங்க, இப்ப நான் முதல்ல சொல்றப்ப சாப்பாடு மாதிரிதான் சொன்னாலுமே வே புரோட்டீன் நான் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணணும் வாங்கலான் இருக்கேன் அப்படின்னாலும் முதல்ல சாப்பாடுல கரெக்ட் பண்ணுங்க, அதுல நீங்க மேனேஜ் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு முதல்ல காசு போடுறதுக்கு முடியுமான்னு பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல கம்பெனி பார்த்து அதுக்கப்புறம் நீங்க இது பண்ணுங்க. அது இதுல எந்த ஒரு அவசரமுமே கிடையாது. அவசரமா ரிசல்ட் எல்லாம் வரும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னும் லைஃப் லாங் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவோம், நல்லா சாப்பிடுவோம், ஹெல்தியா இருப்போம், அவ்வளவுதான். எந்த அவசரமும் கிடையாது இல்ல. அவ்வளவுதான். இதுதான் க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட். ஓகே 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 ஓகே. மீண்டும் அடுத்த வாரம் இதே ஒரு எபிசோடில் இதே ஒரு சீரியஸில் நான் வெற்றிகரமாக 4வது எபிசோடை ரெக்கார்ட் செய்து உங்களுக்கு கொடுத்து விடுவோம் என்ற நம்பிக்கையுடன். ஏன்னா இந்த வாரமே கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, சண்டே போயிட்டு ஐயா டியூஸ்டே நைட்டு காலி இதா இருப்பீங்களான்னு சொல்லி டியூஸ்டே நைட் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் அடுத்த வாரம் அப்படி இல்லாம பக்காவா சண்டே உட்காந்து சண்டேவே முடிச்சு உங்களுக்கு வந்து அந்த வாரத்துல அடுத்த சண்டே வந்து அந்த எபிசோடு வந்துடும் என்று கூறி தொடர்ந்து உங்களோட ஆதரவை ஓஜி ஷோக்கு அளிக்குமாறும், கேளுங்கடா இந்த எபிசோட்லாம் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான எபிசோடா என்று உங்களுக்கு அறிவுரை கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.